வணக்கம் நண்பா நண்பி. இன்னைக்கு நம்ம சீரீஸ் தமிழ்ல ஜாய் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஊஷியா ஹிஸ்டாரிக்கல் சைனீஸ் டிராமாவை தான் பார்க்க போறோம். ஓப்பனிங்கே ஒரு லைப்ரரி தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்த ப்ரொஃபசர் இத ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்டிப்பா உங்க முடிவு மாறும். உன்னோட தீசஸை நான் படிச்சுட்டேன், ஆனா மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு ஏன்ஷியன் லிட்டரேச்சரை கண்டுபிடிக்க முடியாது. சோ என் டைமை வேஸ்ட் பண்ணாத. ப்ரொஃபசர், இது தீசஸ் இல்ல, டென்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி ஒரு புது கேமை கிரியேட் பண்றாங்க. அந்த கேமோட ஐடியா கடந்த காலகட்டத்தை சேர்ந்த நம்ம ஹீரோ 21st செஞ்சுரியோட மெமரி உள்ளவனா இருப்பான். அவன் ஃபேஸ் பண்ண போற சேலஞ்ச பத்தி ஒரு ஸ்டோரியை தான் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கான ஸ்டோரி தான் இது. என் கதையோட பேரு ஜாய் ஆஃப் லைஃப் சாப்டர் 1. இப்பதான் உண்மையான கதை ஆரம்பிக்குது. கருப்பு சட்டப்பட்ட ஒருத்தனை நிறைய பேர் தாக்குறாங்க. அவன் தான் நான் நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் கையில இருக்க ஒரு கூடை, அதுல இருக்க ஒரு குழந்தை, அந்த குழந்தை தான் நான். ஆமா, என்னையே இவங்க கொல்ல பாக்குறாங்க. வாங்க பாத்துடலாம். இவர் என்னோட மாமா, பேரு ஊஜி. எங்க அம்மாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளு. அப்புறம் இவரு டைஷி, ஷேடோ கேட்ஸோட தலைவர். அவங்க கூட வரலையா? நான் போறதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. சரி, இந்த குழந்தை அவளோட குழந்தையா? ஆமா, நான் அவனை பாக்கலாமா? தாராளமா. உடனே அவன் அந்த பாக்ஸை கீழே வச்சு காட்ட, உடனே அவரு தொட்டு பார்க்க போக உடனே அவன் தடுத்து, இவனை நீ தொட வேணாம். சரி, நான் அவனை தொடல. ஆனா இவனை இப்ப எங்க கூப்பிட்டு போற? பாதுகாப்பான இடத்துக்கு. நான் இப்ப தலைநகரத்துக்கு வந்துட்டேன், அதனால அங்கதான் இவன் பாதுகாப்பா இருப்பான். இந்த குழந்தையோட அம்மாவை கொன்னப்ப நீயும் உன்னோட கருப்பு மாவீர படையும் ஏன் தலைநகரத்துக்கு வரல? நாட்டை விட்டு போக சொல்லி அரசரோட உத்தரவு. அதனாலதான் சரியான நேரத்துல என்னால வர முடியல. ஆனா ஊஜி, யாராவது சதி பண்றதா நீ நினைக்கிறியா? தலைநகரத்துல இருக்கிற யாரையும் நான் நம்ப மாட்டேன். அதனால நான் இவனை கூப்பிட்டு போறேன். அந்த குழந்தைய நீ கூப்பிட்டு போறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீ ஒரு அசாசின், உனக்கு கொலை பண்றதை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால இந்த குழந்தைய டான்ஸோக்கு கூப்பிட்டு போ. அங்கதான் இவனோட பாட்டி இருக்கா. உடனே அவன் டான்ஸோக்கு போக, அப்ப ஊஜி மாமா நம்ம ஹீரோவோட கூடையில ஒரு புக்கை வச்சுட்டு அவனை உள்ள கூப்பிட்டு போறாரு. இப்ப 5 வருஷம் ஓடி போக ஒரு குட்டி பையனும் ஒரு பொண்ணும் அந்த வீட்டுக்கு வர, அப்போ ஒரு தடிய அங்க வேலை பாக்குற பெண்களை செம்மையா அடிக்கிறான். எதனால அடிக்கிறானா, இப்ப வந்தாங்களே அந்த 2 குழந்தைங்க, அவங்க சொல்லாமலே வெளியே போனதுக்காக இவங்களை போட்டு அடிக்கிறான். யோ தடியா, எதுக்கு இவங்களை அடிக்கிற? நீங்க எங்க போனீங்கன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க, அதான் 2 போட்டேன். யோ, தெரியாதுன்னா தெரியாதுதான்னு சொல்லுவாங்க, அதனாலதான் அடிச்ச. இவங்க என்னோட வேலைக்காரங்க. தப்பு பண்ணா நான் தான் தண்டிக்கணும். உனக்கு யாரு இந்த உரிமையை தந்தது? தாய் கிழவி என்னதான் இந்த இடத்தோட லீடரா ஆக்கியிருக்காங்க. சோ நான் தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும்ல. உடனே அந்த பையன் ஒரு சேரை கொண்டு வந்து அது மேல ஏறி நின்னு அந்த தடியனை கிட்ட வர சொல்ல, உடனே அவனும் கிட்ட வர, அப்ப பலார்னு அவரோட கண்ணத்திலே விடுறான். கட் பண்ண நம்ம குட்டி ஹீரோவோட பாட்டிமாவை காட்ட, நீதான் இவனை அடிச்சியா? பாட்டி, இவன் மேல எந்த தப்பும் இல்ல, இந்த தடியன் தான் வேலைக்காரங்களை காரணமே இல்லாம அடிச்சான். பாட்டிமா, இவங்க வெளியே போனது அவங்க கவனிக்கல, அதனாலதான் அடிச்சேன். நீ பண்ணது தப்பு இல்ல. உடனே அந்த வேலைக்காரங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு வேற பெண்களை வை. பாட்டிமா, என்னை பாத்துக்க யாருமே வேணாம், நானே என்ன பாத்துப்பேன். இப்ப அடுத்தனா அந்த குட்டி பையனோட ஒரு குட்டி பொண்ணு இருந்தால அவளை உடனே தலைநகரத்துக்கு அனுப்புறாங்க. ஏன்னா அவளாலதான் இவன் ஊர் சுத்துறான்னு. சோ தன்னோட தங்கச்சி இவனை விட்டு போனதால அவ ரொம்ப சோகமா மாற, இப்ப நைட்டாக அப்ப நிஞ்சாவோடைய அணிஞ்ச ஒருத்த ஷைஃபனோட ரூமுக்கு வரான். நீதான் ஷைஃபனா? நீங்க வந்துட்டீங்களா? உனக்கு என்ன தெரியுமா? ஓ தெரியுமே, நீங்க என்னோட அப்பா. நான் ஒன்னும் அப்பா இல்ல. இல்ல, எனக்கு தெரியும், நீங்க தான் என் அப்பா. அதனாலதான் என் அம்மா உங்களுக்காக டீ ரெடி பண்ணிருக்காங்க. எது, இந்த டீயா? ஆமா. உடனே அவர் அதை குடிச்சிட்டு, டேய் குட்டி பையா, யாருகிட்ட போய் சொல்ற? உன்னோட அம்மா தான் நீ பிறந்ததோ இறந்துட்டாங்களே, என் அம்மா ஒன்னும் சாகல. அப்படியா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அதோ உங்க பின்னாடி இருக்காங்க. உடனே அவன் திரும்பி பார்க்க, ஆனா யாருமே இல்ல. என்ன தம்பி, என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு அவர் சொல்லிட்டு திரும்ப, அப்ப அவன் பறந்து வந்து அவரோட மண்டையில கல்லால அடிச்சு அவரை கொன்னுறான். ஐயோ, கிழவன் செத்துட்டானே. உடனே அவன் மாமா கிட்ட போய் அத பத்தி சொல்ல, அவரும் செக் பண்ணிட்டு, இவன் சாகலடா. அப்ப அவரு கண் முழிக்க மறுபடியும் அவர் அடிக்கிறான். டேய் ஷைஃபன், இவர் பேரு 5G, ஷேடோ கேட்ஸோட 3rd டிவிஷனோட டைரக்டர். அதாவது இவரு நம்ம ஆளுதான். ஏமாமா, அது அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நீதான் இவர் யாருன்னே கேட்கலையே. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கண் முழிக்க, டேய் குட்டி பையா, எனக்கு என்னடா ஆச்சு? நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மயங்கிட்டீங்க. ஆனா என்ன, என் மண்டையில இருந்து ரத்தம் வருது. ஏன்னா உங்களை யாரோ ஒருத்தன் அடிச்சுட்டான். அது நீயா? இல்ல இல்ல. அப்ப யாரு? இவருதான் உங்களை அடிச்சது. ஊஜியா? நீயாடா என்ன அடிச்ச? நான் இல்ல, இந்த பொடியன் தான். அதுவும் 3 முறை உங்களை அடிச்சான். 3 முறையா? ஆமா. சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அரசரும் டைஷியும் இவனுக்கு என்ன மாஸ்டரா இருக்க சொல்லி இங்க அனுப்பியிருக்காங்க. கட் பண்ணா 5G மாஸ்டர் வந்து நம்ம ஷைஃபனை சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்க ஒரு சவப்பட்டிய திறக்க சொல்ல, என்னால முடியாது. ஏன், உனக்கு பயமா? இல்ல, வெறுங்கையில தொட்டா நோய் பருவம்ல, ஏன்னா பாக்டீரியா இருக்கும். சோ எனக்கு மெடிக்கல் கிளவுஸ் தாங்க. மெடிக்கல் கிளவுஸா? அப்படின்னா என்ன, கையுற? ஓ
ஓ இதுவா பெருசே, நான் கேட்டது குளிருக்கு போடுற கையுறை இல்ல, ஆட்டு மாட்டு தோலால உருவாக்குவாங்கல்ல அந்த கிளவுஸ் தான் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட கிளவுஸ் இருக்கா என்ன? ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஷைஃபன் வந்து கடந்த காலகட்டத்துல வாழ்ந்தாலும் அவனுக்கு 21st செஞ்சுரியோட மெமரிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம காலகட்டத்துல இருக்கிற எல்லாமே அவனுக்கு தெரியும். சோ புரியுற மாதிரி சொல்லணும்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ற ஒருத்தனுக்கு எதிர்காலத்தோட நினைவுகள் இருக்கும். நீ சொல்றது எதுவுமே புரியல, கத்தி யூஸ் பண்ணி இதை ஓபன் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட கைய போய் கழுவு. சரி மாஸ்டர், என் மாமா எப்படிப்பட்டவரு? உன்னோட மாமா ஷேடோ கேட்ஸோட 4 தலை சிறந்த வீரர்களை ஒரே நேரத்துல தோக்கடிக்கிற அளவுக்கு திறமசாலி. ஆனா உன்னோட அம்மா அதுக்கும் மேல. அப்படின்னா என் அம்மா எப்படி இறந்தாங்க? எனக்கு தெரியாது. கட்பானா இப்ப ஷைஃபங் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட, ஆனா அவன் சாப்பிட்டதும் மயங்கிடுறான். இவனுக்கு என்னாச்சு? கவலைப்படாதீங்க, சார் தூங்காம ட்ரைனிங் எடுத்தார்ல, அதான் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஷைஃபன் கண் முழிக்க, சொல்லு நீ எப்படி மயங்கி விழுந்த? நான் சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் இருந்தது, இல்ல அந்த ஸ்டிக்ல தான் விஷம் இருந்தது. கரெக்டா சொன்னேன். இப்ப இங்க இருக்கிற ஏதோ ஒரு பாட்டில்ல தான் மாத்து மருந்து இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடி. உடனே அவன் சில பாட்டில் எடுத்து பார்த்துட்டு கடைசியா ஒண்ணு எடுத்து அதுல இருக்கிற மாதிரியை சாப்பிட, அப்ப அவனோட மூக்குல இருந்து ரத்தம் வர, என்ன நடக்குது? நீ தப்பான பாட்டில எடுத்துட்ட, ஆனா மத்த பாட்டில இருந்து வந்த வாசனை கூட தப்பான மருந்து தானே? அது உண்மைதான், ஏன்னா இங்க இருக்கிற எந்த பாட்டிலையும் மாத்து மருந்து இல்ல. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. என் மண்டையில நீ செங்கலால அடிச்சப்ப நீ அந்த டூ மச்ச யோசிக்கல. நீங்க பாரு ஷைஃபன், நீ என்ன வெரைட்டி அடிக்கணும்னு நினைச்சா எனக்கு நீ விஷம் கொடுக்கணும், அப்பதான் நான் உன்னை விட்டு போவேன். இல்லைன்னா இதே மாதிரி தினமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடைசியில நம்ம ஷைஃபன் 5G மாஸ்டருக்கு பாய்சன் தர அவர் திரும்ப அவர் இடத்துக்கே போறாரு. சரி நான் போயிட்டு வரேன், என்ன மறந்துட மாட்டீங்களே? கண்டிப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்தா இது புலி தாயத்து, ஷேடோ கேட்ஸோட ஹெட் தான் இதை உனக்கு தர சொன்னாரு. அந்த ஹெட்டுக்கு என்ன தெரியுமா? அவருக்கு உன்னோட அம்மாவை தெரியும். ஓ அப்படியா, சரி இந்தாங்க. என்ன இது? செம்மறியாட்டோட தோலை எடுத்து நான் செஞ்ச கிளவுஸ் இது. நீங்க இனிமே செவப்பட்டியை திறக்கும் போது பாக்டீரியா உங்களை அஃபெக்ட் பண்ணாது. சரி நான் போயிட்டு வரேன். ஏன் சாப்பிடாம இருக்க? உன்னோட மாஸ்டர் போனதுக்கா? அவர் ஒரு காரணமா இங்க வந்தாரு, அதே மாதிரி ஒரு காரணத்துக்காக அவர் போயிட்டாரு. ஏன்னா எதிர்காலத்துல டான்சோ சிட்டிக்கு ரெட் கார்டியன் வர போறாங்க. அவங்க வரும்போது உண்மையான ஆபத்து உன்னோட வாழ்க்கைக்குள்ள வரும். பாட்டி அப்படி சொன்னதும் நம்ம ஷைஃபன் வந்து அந்த ரெட் கார்டியன் வருவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கான். இப்படியே வருடங்கள் ஓடி போக நம்ம ஷைஃபன் பெரியவனா வளர்ந்துறான். அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரி அந்த வீரர்கள் வர, இப்ப அங்க வந்த ரெட் கார்டியன்ஸ் மண்டிட்டு ஷைஃபனை தலைநகரத்துக்கு வர சொல்ல, உடனே பாட்டிமா கிட்ட அத பத்தி சொல்றான். ஆனா பாட்டிமா சொல்றாங்க, நீ இங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு. கேபிட்டல் சிட்டிக்கு போனா நீ உயிரோடு இருக்க மாட்ட, ஏன்னா உன்னோட அம்மாவை கொன்னவங்க இன்னும் அங்கதான் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ மாமா கிட்ட போய் போலாமா வேண்டாமான்னு கேட்க, உன்னோட அம்மாவுக்கு சொந்தமான ஒரு கடை கேபிட்டல் சிட்டில இருக்கு. அப்படின்னா என்ன போக சொல்றீங்களா மாமா? உன்னோட வாழ்க்கையில நான் முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா நீ தான் முடிவு எடுக்கணும். போகணுமா வேணாமான்னு? நான் போகணும் மாமா, ஏன்னா என்னோட அம்மாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியணும். உடனே நம்ம தலைவர் பாட்டிமா கிட்ட அதை பத்தி சொல்ல, அப்பாவுங்க இத பத்தி அப்புறம் பேசலாம், இப்ப நீ உட்காந்து சாப்பிடு. ஆமா பட்லர் ஷா, யார் இதை சமைச்சது? வழக்கத்தை விட இன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வழக்கமா சமைக்கிற லாவாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரோட மருமக தான் சமைச்சு கொண்டு வந்தாரு. உடனே நம்ம ஹீரோ வெளியே போய் சாப்பிட்டதை வாமிட் பண்றான். அதே நேரத்துல அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பாம்பு ஃபுட்டை சாப்பிட்டதால வாமிட் பண்ண, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுல யாரோ பாய்சனை மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இங்க இருந்த ரெட் கார்டியன்ஸ் எங்க? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சமையல்காரனை தேடி அவங்க போயிருக்காங்க. உடனே தலைவர் அவங்கள தடுத்து நிறுத்தி, நீங்க அவனை என்ன பண்ண போறீங்க? அவனை கொல்ல போறோம். தேவையில்லை, இது என்னோட பிரச்சனை, அதனால நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சமையல்காரனை தேடி போக, அப்பா அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உடனே அவன் உள்ள வர, அப்ப யாரோ கதவை சாத்த, இவன் வந்து ஷேடோ கேட்டோட டிவிஷன் 4ல இருக்கிற ஆளு. அதாவது ஷேடோ கேட்ஸ்ல பாத்தீங்கன்னா தலை சிறந்த வீரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. அதுல 4th டிவிஷனோட மாஸ்டர் கிட்ட தான் இவன் வேலை செய்யறான். இவனோட பேரு ஜிங்கு. நீதான் சாப்பாட்டுல பாய்சனை மிக்ஸ் பண்ணியா? அப்ப அவன் பறக்கும் கூர்வாலை யூஸ் பண்ணி நம்ம தலைவனை தாக்க, ஆனா தலைவனை ஈஸியா சமாளிச்சு அவனை பதிலுக்கு தாக்க, அப்ப தலைவன் மேல அந்த கூர்வால் பட அவன் கீழே விழுந்துடுறான். நீ தோத்துட்ட, நீ யூஸ் பண்ண கூர்வால்ல பாய்சன் இருந்ததுல என்ன? எனக்கும் தலை சுத்துது, ஏன்னா நான் யூஸ் பண்ண வாளில கூட பாய்சன் இருந்தது. ஆனா உனக்கு தெரியுமா, நீ என் மேல யூஸ் பண்ண விஷம் என்ன எதுவும் பண்ணாது, ஏன்னா என்னோட உடம்பு விஷத்துக்கு எதிரானது. சரி நீயே சாப்பாட்டுல விஷம் வச்ச, ஏன்னா நான் உன்னை கொல்ல வந்தேன். எதுக்கு என்ன கொல்லணும்? நீ யாரு? நான் ஜிங், ஷேடோ கேட்டோட நிஞ்சா வாரியர். ஷேடோ கேட்ட சேர்ந்தவனா நீ? உடனே மாஸ்டர் பைஷியோட தாய் தான் தருவார்ல, அத அவன் காட்ட, இது எப்படி உன்கிட்ட? ஏன்னா பைஷி மாஸ்டரோட சீடன் நான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் தவறான வழியில பிறந்ததால என்ன கொல்ல வந்தியா? அப்புறம் உனக்கு யார் உதவி பண்ணாங்க? அப்பதான் தெரிய வருது அந்த பட்லர் தான் இவனுக்கு உதவி பண்ணிருக்கான்னு. ஏன் இப்படி பண்ண? மிஸ் ருயா சொன்னதாலதான் நான் இப்படி பண்ணேன். எனது என்னோட வளர்ப்பம்மா என்ன கொல்ல சொன்னாங்களா?
யாரு சொல்லியிருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கான தண்டனையா உன்னோட காலை வெட்டி எடுத்துடுற அப்படின்னு சொல்லி அவங்க வீரர்கள் கிட்ட அவனை ஒப்படைக்க, நீ அவன் சொன்னதை நம்புறியா? மிஸ் ருயு இதை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா அவங்க என்ன ஒரு மகனா தான் பாக்குறாங்க. இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த அரியான விளையாட்டுல நானும் கலந்துக்கணும். சோ நான் கண்டிப்பா கேபிட்டல் சிட்டிக்கு போகணும். நீ இங்க இருக்கும் போதே உன்னை கொல்ல வந்தாங்க. இதுவே நீ அங்க போனா இன்னும் நிறைய ஆபத்து வரும். பரவாயில்ல பாட்டிமா, அதை நான் ஈஸியா சமாளிப்பேன். குற்றவாளியை காட்டி கொடுத்ததுக்கு நன்றி. உனக்குள்ள சொல்லி ஆர்டர் வந்ததும் நான் தலைமையகத்துக்கு ரிப்போர்ட் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சது ஆர்டர் ஒரு போலின்னு. யாரோ ஒருத்த ஷேடோ கேட்ஸோட பேர்ல போலியான உத்தரவை எனக்கு அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஆனா இப்ப நடந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா உன்னோட 2வது அம்மா தான் இத பண்ணாங்கன்னு தெரியுது. ஆதாரம் இல்லாம அவங்க மேல பழி போட வேணாம். சரி, நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி? நீ என்ன சாவடிச்ச மாதிரி ஒரு வதந்திய பரப்பு. எதுக்கு? ஒரு காரணமா தான் சொல்றேன். இப்ப நம்ம தலைவர் கேபிட்டலுக்கு கிளம்ப, அப்ப மாமா வந்து ஒரு பெட்டியை தந்து, இந்த பெட்டி உன்னோட அம்மாவுக்கு சொந்தமானது. நான் இதை திறக்க ட்ரை பண்ணேன், ஆனா என்னால திறக்க முடியல. ஏன்னா இந்த பெட்டியை எதாலையும் உடைக்க முடியாது. யோ மாமா, இது என்ன வைப்ரேனியமால உருவாக்கப்பட்டதா? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல மாமா. சரி, இதை எப்படி ஓபன் பண்றது? நமக்கு இந்த பெட்டியோட சாவி வேணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப அந்த சாவி கேபிட்டல் சிட்டில இருக்கு. அப்படின்னா நான் உடனே தலைநகரத்துக்கு போறேன். உடனே நம்ம தலைவன் அந்த ஊரை விட்டு ரெட் கார்டியன்ஸோட கிளம்ப, அப்பா உன்னோட வண்டியில ஜிங் வந்து ஏற, நீ என்னையா இங்க பண்ற? நானும் கேபிட்டலுக்கு தான் போறேன், எனக்கு லிஃப்ட் கூட. கண்டிப்பா அங்க போனதும் நீ என் கூட இருப்பியா? எதுக்கு? என்னை யார் கொல்ல சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். நான் உதவி பண்றது இருக்கட்டும், ஆனா நீ உன்னோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அந்த கில்லரை தேடுவ? என்னையா சொல்ற? நான் யார கல்யாணம் பண்ணிக்க போற? அவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லலையா? எனக்கு உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்ததும் உன்னோட பேக்ரவுண்ட பத்தி கேதர் பண்ணு. அப்பதான் உன்னோட கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. அப்ப ஜிங் வந்து நம்ம ஹீரோ வண்டிய வேற ஒரு வண்டி ஃபாலோ பண்றதை பார்த்து, அமைதியாரு, ஷேடோ கேட்டை சேர்ந்தவங்க நம்ம வண்டிய ஃபாலோ பண்றாங்க. உடனே அவன் அது யாருன்னு பார்த்தா நம்ம பைஜி மாஸ்டர். யோ, அது என் மாஸ்டர்யா? உன்னோட மாஸ்டர் தான். ஆனா அவரு கூட வண்டியில ஒருத்தன் வரான்ல, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. சோ ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. உடனே நம்ம தலைவர் வண்டியை நிப்பாட்டி பைஜி மாஸ்டருக்கு சிக்னல் கொடுத்து தனியா வர சொல்லி பேசுறான். எங்க போறீங்க மாஸ்டர்? பைஜுக்கு போறோம். ஆமா, அந்த வண்டியில யாரு இருக்கா? யான்ட்ரோஹையோட மக பிங்கியூன்னு இருக்கான். ரொம்ப திறமசாலியான பையன். ஆனா நீ ஜிங்க கொன்னதால இவங்க போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஜிங்க தான் அந்த மிஷினுக்கு அனுப்புறதா இருந்தாங்க. சோ நீ அவனை கொன்னதால இவங்க போக வேண்டிய நிலைமை. நம்பால நான் கொன்னதுக்காக என்ன ஏதாவது பண்ணிருவாங்களா? ஜிங் வந்து நம்ம குடும்பத்தோட ஆள் இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் 4வது குழுவோட மெம்பர். அந்த குழு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை விசாரிப்பாங்க. அதுவே 6வது டீமை சேர்ந்தவங்க வந்திருந்தா, அவங்க டீமை சேர்ந்தவங்கள நீ கொண்டு இருந்தா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை தான். ஏன்னா 6வது குழுவோட வேலை கொல்றது மட்டும் தான். சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். உடனே அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போக, அப்ப தலைவனை பிங்கியூனோட ஆளுங்க சுத்தி வளைக்க, நீ பிங்கியூன் தானே? ஜிங்க நான் கொன்னதுக்காக என்ன பழி வாங்க நினைக்கிறியா? உன்கிட்ட இருக்கிற இந்த புலி தாயத்தை என்கிட்ட ஒப்படை. நீ தைரியமான ஆளா இருந்தா நீயே வந்து இதை எடுத்துக்கோ. பிங்கியூன் பைஷிக்கு போற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாதுன்னு கவுன்சிலரோட உத்தரவு. சோ நீ வெளியே வந்தா நானே உன்னை கொன்னுருவேன். ஷைஃபன், நீ அதிர்ஷ்டசாலி. அதனால இந்த முறை என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த முறை நம்ம சந்திப்பு சும்மா வெறித்தனமா இருக்கும். அந்த வண்டியில இருக்கால, அவன் ரொம்ப முக்கியமான ஆளு. இவனாலதான் நம்ம தலைவனுக்கு எதிர்காலத்துல மிக பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஆனா அவன் யாருன்னு நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. கட்பட நம்ம தலைவர் இப்ப தலைநகரத்துக்கு வர, அப்போ ஒருத்த வண்டியை வழிமறிச்சு, மிஸ்டர் ஃபேன், இந்த ஊருக்கு நீங்க புதுசு. சோ இந்த வரைபடம் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரி கொடு. ஆனா 2 வெளி தரணும். என்ன 2 வெளியா? இது ரொம்ப அநியாயம். சரி கொடு. நாம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. முடிஞ்சா சீக்கிரமா சந்திப்போம். ஆனா உன்னை ஞாபகம் இருக்கட்டும், மிஸ் ருயு உன்னை கொல்லணும்னு நினைச்சா கண்டிப்பா உன்னை தன்னோட வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. சோ கேர்ஃபுல்லா இரு. உன்னோட அக்கறைக்கு நன்றி. பரவாயில்லையே, இந்த ஊரு நாம நினைச்சதை விட சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ ஒரு லேடி தலைவனோட வண்டியை வரத பார்த்துட்டு அத உடனே மத்த லேடிஸ் கிட்ட சொல்ல, வண்டி ஃபேன் மானர் கிட்ட வரதுக்குள்ள நாம அவனை கொல்லணும். அப்ப சடனா ஒருத்த வந்து ஒரு ஓலைய தர, அத படிச்சதும் வீரர்கள் தலைவனை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போக, ஏன் அவங்க போயிட்டாங்க? இங்க இருந்து நான் உங்களை கூப்பிட்டு போறேன். அப்பா ஒரு தலைவனை கூப்பிட்டு போக, அதே நேரத்துல நம்ம தலைவனை கொள்ள ட்ரை பண்ண அந்த பெண்களை வீரர்களுக்குள்ள, வண்டிக்காரரே, என்னோட வீட்டுக்கு நேரா தானே போகணும், ஏன் சுத்தி போறீங்க? அந்த இடத்துல சில பிரச்சனை, அதான் சுத்தி போக வேண்டிய நிலைமை. ஓ அப்படியா, சரி போங்க. அப்பா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி பாத்ரூம் வரதா சொல்லி ஓடி போக, உடனே தலைவர் அந்த வண்டியை விட்டு இறங்க, அங்க 2 வண்டி இருக்கு. உடனே அவன் அந்த இடத்த சுத்தி பார்க்க, இதுக்குள்ள உன்னை அலோவ் பண்ண முடியாது. ஏன் என்ன அலோவ் பண்ண மாட்டேன்? உடனே தலைவன் உள்ள போக,
உடனே அவன் தடுக்க, அவ தலைவனும் தடுக்க, 2 பேருமே பறந்து விழ. இந்த சின்ன வயசுலே உன்னோட ஷீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உடனே அவன் கதவை சாத்திட்டு உள்ள போக, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கதவை திறந்துட்டு நம்ம தலைவன் கிட்ட, இப்ப நீ உள்ள போகலாம், ஆனா நீ பிரதான வழியில போக கூடாது, பின்புற வாசல் பக்கமா மட்டும்தான் நீ போகணும். உடனே நம்ம தலைவன் உள்ள போக, அப்பா அங்க நிறைய வீரர்களை பாக்குறான். அப்பாடி, யாரு உள்ள இருக்காங்க? சரி நமக்கு என்ன, நம்ம பின்வாசல் வழியாவே போகலாம். உடனே தலைவன் அங்க போக, என்னடா இது கோயிலுன்னு சொன்னாங்க, ஆனா இங்க எந்த சிலையும் இல்ல, வெறும் டேபிளும் அது மேல ஃப்ரூட்ஸும் தான் இருக்கு. அப்ப டேபிள்ல செய்யறத அவன் நோட் பண்ண, உடனே யாருன்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு சிக்கனோட லெக் பீஸ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் தலைவன் பிளாட் ஆயிடுறான். அதே மாதிரி அவளும் பிளாட் ஆயிடுறா. இவ தான் நம்ம கதையோட கதாநாயகி. பேரு வந்து வான்யா, இளவரசி லின்ட்ரோவோட பொண்ணு. நம்ம கதாநாயகிக்கு ஒரு மர்மமான ஒரு நோய் இருக்கு. அதனால அவ நான்வெஜ்ஜை தொடக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு. ஆனா தலைவிக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கோயிலுக்கு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல சிக்கனை கட்டுன்னு கட்டுவா. நீ என்ன கொல்ல வந்தியா? இல்ல. அப்ப நீ ஒரு தேவதையா? இல்ல. அப்பாவளை யாரோ கூப்பிட, உடனே அவன் அந்த லெக் பீஸ தலைவன் கிட்ட தந்துட்டு ஓடி போக, ஐயோ அவ பேரை கூட கேட்கலையே. உடனே அவளை தேடி அவனும் போக, ஆனா அதே நேரத்துல அவளோட வண்டியும் அந்த வீரர்கள் பாதுகாத்த வண்டியும் கிளம்ப, உடனே நம்ம தலைவனும் கிளம்புறான். அரசே, என்ன மன்னிச்சிருங்க, அந்த பையன் அங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கல. இவருதான் இந்த நாட்டோட அரசர். பேரு வந்து அறிவுடை நம்பி. அப்ப சில காவலர்கள் வந்து, அரசே, அந்த வண்டியை வழிமறிக்க நினைச்ச அந்த பெண்களை நாங்க கொன்னுட்டோம். இளவரசி, என்ன கோயில இருந்து வந்ததுல இருந்து சந்தோஷமா இருக்கீங்க? உங்க வருங்கால கணவரான ஷைஃபன் இன்னைக்கு வரப்போறத நினைச்சியா? உடனே அவளோட ஃபேஸ் மாறி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, ஆனா அரசரோட முடிவை நம்மளால மீற முடியாதுல. ஆக்சுவலா நம்ம வாணியா பாத்தீங்கன்னா நம்ம ஷைஃபனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆனா 2 பேருமே இது வரைக்கும் பாத்துக்கிட்டதே இல்ல. கோயிலுக்கு வந்தவன் யாருன்னு தெரியுமா? ஃபேன்ஷியனோட மகன். அவனை வர வச்சதே நான் தான். ஆனா யாரும் அவனை கொல்ல பாத்திருக்காங்க. அது யாரா இருக்கும்னு நீ நினைக்கிற? ஒருவேளை பட்டத்து இளவரசரா இருக்குமோ? இருக்கலாம். அதனால தானே நீ அவன் கூட க்ளோஸா இருக்க. அரசே, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல குவான், மனுஷனா பிறந்தா எல்லாருமே ஆசைப்படதா செய்வாங்க. ஆனா இனிமே பட்டத்து இளவரசரோட நீ வேலை செஞ்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கட் பண்ண நம்ம தலைவன் அவனோட வீட்டுக்கு போக, அப்போ ஒரு லேடி வந்து பின்வாசல் வழியா உள்ள போக சொல்ல, இது என்னோட அப்பாவோட ஆர்டரா? இல்ல மிஸ் ருயோவோட ஆர்டர். ஓ, என்னோட ஸ்டெப் மதரோட ஆர்டரா? உடனே நம்ம தலைவன் உள்ள போக, அப்ப யாருமே அங்க பேச மாட்டாங்க. இவங்க ஏன் தும்பல கூட சத்தமே போடாம தும்புறாங்க? ஏன்னா மேடம் தூங்குறாங்க. ஓ, என்னோட வளர்ப்பு தாயா? அவங்க அவ்வளோ டெரரா? அப்ப ஷிஷிஃபான்னு ஒருத்தன் அங்க வர, இவன் வந்து நம்ம தலைவனோட தம்பி, அதாவது அவனோட ஸ்டெப் மதரோட பையன். இல்ல யார்ல நீ? ஒரு தினிசா கையில வர லெக் பீஸோட நிக்கிற? ஒரு பொண்ணை பார்த்தேன்பா, அவளோட கண்ணை பார்த்தேன். டே, பொண்ணுனா கண்ணு இருக்கதாண்டா செய்யும். முதல்ல நீ யாரு? அவர் இந்த பொட்டியில என்னல இருக்கு? ஓபன் பண்ணி பாரு. உடனே ஓபன் பண்ணா, ஆனா அது ஓபன் ஆகல. இங்க பாருல, நான் இந்த இடத்தோட பாஸ். உடனே ஓபன் பண்ணு இந்த பாக்ஸ. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் என்னோட வேலைக்காரங்க அதை செய்யணும். மறவா சொல்லு. நான் சொன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. நீ சொன்ன வார்த்தையில ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைல? நான் சொல்றேன், உன்னோட ஆளுங்க உன்னை மதிக்கல. இல்ல மதிக்கிறாங்க. அப்படியா? சரி, இப்ப நான் உன்னை சொல்றேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. சொல்லல. இப்ப நீ உன்னோட ஆளுங்க கிட்ட உன்னை அடிக்க சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு உன்னை அடிப்பாங்க, இல்ல அதை பண்ண மாட்டாங்க. சோ அவங்க உன்னை அடிக்கலனா உன்னோட ஆர்டரை மதிக்கல. அதுவே உன்னை அடிச்சா உன்னை மனுஷனாவே மதிக்கல. சோ இப்ப சொல்லு, இவங்க உன்னை மதிக்கிறாங்களா அப்படி நம்ம கேட்டுட்டு அங்க இருந்து போக, இவன் சொல்றதும் கரெக்ட் தான்ல. என்ன இவன் நம்மள இப்படி குழப்பிட்டான்? அவங்க என்ன அடிச்சா என்ன மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அடிக்கலனா அவங்க என்ன மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம். என்ன இப்படி போலமா விட்டான்? என்னோட வளர்ப்பம்மா எங்க? அவங்க தூங்குறாங்க. அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. இந்த திண்ணையில தான் நான் இருக்கணுமா? மேடம் தான் சொன்னாங்க. ஓ, அம்மாவே சொல்லிட்டாங்களா? சரி, நான் வெயிட் பண்றேன். இப்ப அந்த வளர்ப்பம்மாவை கட்ட, இவங்க பேரு ரூயா. என்ன தூங்குறானா? சரி, அவனுக்கு யாரு சேர் தந்தா? அவரே எடுத்துக்கிட்டாரு. உடனே அவங்க வெளியே வர, தலைவன் நல்லா கோரட்டை விட்டு தூங்க. இவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான் போல. நீதான் ஷைஃபனா? அட யார்ல அது? ஆமா நீங்களா? ஆமா, நான் தான் ஷைஃபன், உங்க வளர்ப்பு பையன். சரி, இந்த சீட்ல குந்துங்க. பரவாயில்ல. அட என் கால் இருக்குதுன்னு பாக்குறீங்களா? தொடச்சிடுறேன். அதெல்லாம் இல்லப்பா. அப்ப ஷிஷிஃபன் அங்க வர, உடனே அவங்க உள்ள போக, மேடம், உங்க பையன் அவர் கூட சண்டை போட போறாரு. போடட்டும். ஆனா அவருக்கு பதிலா உங்க பையனை அவரு அடிச்சுட்டா அடிக்கட்டும். அதையும் சாக்கா வச்சு அவனை துரத்தி விட்டுருவேன். அதே நேரத்துல ஷிஷிஃபனை வந்து ஒரு பொண்ணு திட்ட, இவ யாருன்னா இவனோட அக்கா. அதுவும் ஃபர்ஸ்ட் எபிசோட ஷைஃபனோட ஒரு சின்ன பொண்ணு இருந்தால அவதான் இவ. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? ஏக்கா யாருக்கா இவன்? டே, இவரு நம்ம அண்ணன்டா. நம்ம அப்பாவோட கீப்புக்கு பிறந்தவனா? அடிங் வாய உடைச்சிருவேன். இவரு நம்ம அண்ணன். ஒழுங்கா பேசு. ஏக்கா, நான் தாக்கா உன் ரத்தம், அவன் இல்ல. அதுக்கு இப்ப என்னடா? சரி, உன் கைய நீட்டு. காசு தர போறியாக்கா? இல்ல, உன்னை அடிக்க போற. ஆமா,
அக்கா என்ன நினைச்சிட்டா. ஆனா ஏன் உன்னோட ரெட் டவர் நாவலை வந்து நீ அப்டேட் பண்ணக்கூடாது? உனக்கு எப்படி அப்டேட்ங்கிற வார்த்தை தெரியும்? உன்னோட கடிதத்துல தான் அந்த வார்த்தையை பார்த்தேன். ஓ அப்படியா, சரி. இந்த நாவலை நான் தான் எழுதுனேன்னு யாருக்குமே தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாதுன்னா அப்போ ஒருத்த வந்து தலைவனை கூப்பிட, இப்ப அந்த டோரை ஓபன் பண்ணி நம்ம தலைவன் உள்ள போக, அங்க ஒருத்தர் அவனுக்காக வெயிட் பண்ண, கதவை சாத்திட்டு உள்ள வா, டோர் ரூம் கிளீன் பண்ண சொல்லு, அந்த பையன் இனிமே அங்கதான் தங்குவான். மேடம் அவர் உள்ள போன உடனே டோரை லாக் பண்ணிட்டாரு. ஆனா உள்ள போய் அரை மணி நேரம் ஆகியும் அங்க எதுவுமே பேசல. இவர் பேரு ஜியான்ஃபன், நம்ம ஷைஃபனோட அப்பா. என்ன பாக்குற, உன்னை பார்த்ததும் மகனேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுவணுமா? ஐயோ அப்படிலாம் பண்ண வேணாம். சரி சொல்லு, நீ என்னவா மாற ஆசைப்படுற? நல்ல பணக்காரனா மாறி 10க்கும் மேற்பட்ட பெண்களை கல்யாணம் பண்ணி நல்லா ஜமாயா இருக்கணும். ஃபேமிலியை டெவலப் பண்றது இருக்கட்டும், நீ எப்படி பணக்காரனா மாற போற? ஏதாவது ஐடியா இருக்கா? என்கிட்ட யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கு. மணலை சூடு பண்ணி அதை ஒரு கிறிஸ்டலா மாத்தி அதை இன்னும் பாலிஷ் பண்ணா நம்ம சரக்கு சாப்பிட, தண்ணி குடிக்க கிளாஸ உருவாக்கலாம். எது இது மாதிரியா? இதை யாரு உருவாக்குனது? உன் அம்மா தான். சரி விடுங்க, இப்ப என்னோட இன்னொரு ஐடியாவை சொல்றேன். நம்ம வேலைக்கு போகும்போது அசதியா வருவோம், உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கும். சோ தேனை யூஸ் பண்ணி மரத்தோட மகரந்தத்தை சேர்த்து பலவிதமான மூலிகையை மிக்ஸ் பண்ணி உருவாக்குனா ஒரு கலவையான ஒண்ணு கிடைக்கும். அதுதான் சோப்பு. கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. யோ நைனா, இதை யாரு உருவாக்குனா? வேற யாரு? உன் அம்மா தான். சரி, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நம்ம கரும்பை எடுத்து அதை ஜூஸா மாத்தி ஒரு பாத்திரத்துல போட்டு சூடு பண்ணா சர்க்கரை கிடைக்கும். அதானே? இதையும் அம்மா தான் உருவாக்குனாங்களா? ஆமா. ஆனா நான் ஏன் இது எல்லாத்தையும் டான்ஸோல பாக்கல? ஏன்னா பணக்காரர்களும் அரசர்கள் மட்டும்தான் இந்த பொருள்களை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பொருட்களை உருவாக்க ஒரு கடையை உன் அம்மா ஓபன் பண்ணா. அதோட பேரு ஜட்டி. யூ மீன் இந்த ஜட்டி? யோ நைனா, வேற பேரே கிடைக்கலையா? அந்த பேரை வச்சது அரசர் தான். அவர் எதுக்கு என்னோட அம்மாவோட கடைக்கு அந்த பேரை வைக்கணும்? ஏன்னா உன் அம்மா இறந்த பிறகு அந்த கடையை அரச உடமையா அரசர் அறிவிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம நாட்டுக்கு அந்த கடை மூலம் மட்டும் நிறைய பணம் வருது. சோ இப்ப அந்த கடையை திரும்ப மீட் எடுக்கதான் உன்னை வர வச்ச. எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. மகனே, அரசர் அந்த கடைய அரச உடைமையா ஆக்குன பிறகு இளவரசி லின்ரோ தான் அந்த கடையோட உரிமையாளரா மாத்தப்பட்டாங்க. அந்த லின்ரோ ரொம்ப அழகானவங்க, ரொம்ப பயந்தாங்குழியும் கூட. அதனாலதான் அரசர் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரு. ஆனா இளவரசி லின்ரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ நைனா, அவங்கள கல்யாணம் பண்ணி எனக்கு இன்னொரு சித்தியா கொண்டு வர போற, அதுக்குதான் உதவி கேக்குற? எடு செருப்ப. ஓகே ஓகே, கூல் டவுன். மேல சொல்லு. இளவரசி லின்ரோக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என்ன நைனா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்ன, ஆனா இப்ப பொண்ணு இருக்காங்கன்னு சொல்ற? டேய், லின்ரோ வந்து ஒருத்தரை விரும்புனாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் பிறந்த குழந்தைதான் இளவரசி வானியா. அந்த வானியாவை தான் உனக்கு மனைவியா ஆக்க போற. ஏன்னா வானியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஜட்டி கடைய நீ பாத்துக்கலாம். எப்பா முதல்ல இந்த பேரை மாத்துப்பா. சகிக்கல. அப்புறம் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் மாட்டேன்? ஏன்னா நான் லெக் பீஸ் லவ் பண்றேன். என்னது? அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. என்னால அந்த வானியாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பாரு, உனக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியல. அந்த கடை யார் கையில போகுதோ அவங்கதான் இந்த நாட்டை ஆள முடியும். கட்பட நம்ம வானியாவோட அம்மா, அதாவது இளவரசி லின்ரோவை காட்ட, அவங்க வந்து ராஜமாதாவை பார்த்து நம்ம தலைவா ஒரு பட்டி காட்டணும்னு அவனுக்கு வானியாவை கட்டித்தர விருப்பம் இல்லைன்னு சொல்ல, அப்ப ராஜமாதா அவங்களோட அமைச்சர்கிட்ட ஏதோ சொல்ல, உடனே அமைச்சர் வந்து இளவரசியோட கணத்துல பலார்னு விட, இங்க பாருடி, இது அரசரோட முடிவு, அத மீற யாருக்கும் உரிமை இல்ல. இந்த கல்யாணம் சொன்ன மாதிரியே நடக்கும். என்னன்னு என்ன சொல்ற? என்னோட மாமியாருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமா, விருப்பம் இல்ல. ஆனா அவ என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த கல்யாணமே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். புரியலையே, எதுக்கு அரசர் நான் அந்த வாணியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு? நம்ம அரசருக்கு 4 பசங்க. பெரியவனுக்கு இந்த அரியணை மேலாம் ஆசை இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பாதுகாக்கணும். அதுவே கடைக்குட்டி இருக்கால, அவ இன்னும் சின்ன பையனா தான் இருக்கான். ஆனா நடுவுல இருக்காங்களே பட்டத்து இளவரசனும் 2வது இளவரசனும், அவங்களுக்குள்ளதான் இப்ப போட்டியே. இதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா இளவரசர் லின்ரோ பட்டத்து இளவரசரை சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னா அந்த கடையோட செல்வாக்கு பட்டத்து இளவரசரோட கையில. ஆமா, அந்த பட்டத்து இளவரசர் ரொம்ப மோசமானவன். சோ அவன் கையில அரியணை போக கூடாதுதான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாரு. ஏன் டான்ஸ்ல உன்னை கொல்ல பார்த்தது கூட பட்டத்து இளவரசர் தான். யோ நைனா, உன்னோட 2வது மனைவி மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு பட்டத்து இளவரசர் மேல பழி போடுறியா? நீ இன்னும் இதை ரூயா தான் பண்ணதா நினைக்கிறியா? சரி, என் கூட வா. கட்படம் குவான் வந்து அரசர் கூப்பிட்டதா இளவரசி லின்ரோவை கூப்பிட்டு போக, அப்ப லின்ரோ வந்து அவளோட பணிப்பெண்ணுக்கு சிக்னல் தந்து என்னவோ பண்ண சொல்லிட்டு போக, ஃபேன் சொல்றான், நீ தான் அவனை கொல்ல ட்ரை பண்ணியாமே, அதுவும் பட்லரை யூஸ் பண்ணி. ஏன்பா, நான் அந்த அளவுக்குலாம் ஒருத்திலப்பா, பாக்கதான் டெரரா தெரியுவ, ஆனா நான் ஒரு டம்மி பீஸுப்பா. ஆமா ப்ரோ, எங்க அம்மா ஒரு டம்மி பீஸ் தான். நீ சொன்னதுனால நான் இவங்கள நம்புறேன். கட்படா நம்ம லின்ரோ ஒரு சர்வன் கிட்ட எதையோ பண்ண சொல்வால,
அவ வந்து இன்னொரு சர்வன்ட்ட பார்த்து ஒரு வெள்ளை துணியை தந்து இளவரசி லின்ரோ இதை தர சொன்னாங்க. புரிஞ்சுது. கட் பண்ண லின்ரோ வந்து அரசரை பார்க்க, ராஜமாதா உன்னை அடிக்க சொன்னதுக்காக நீ அவங்கள வெறுக்கிறியா? நான் அவங்கள வெறுக்கல. ஆனா வாணியாவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் அப்படின்னா நீதான் குருவி பெண்களை அனுப்பி ஷைஃபனை கொலை சொன்னியா? அது நான் இல்ல. குவான், அந்த குருவி பெண்களோட லீடரை இங்க உடனே கூப்பிட்டு வா. ஏக்கா, இவன் வந்தப்ப நம்ம அம்மா இவனை வெறுத்தாங்களே, இப்ப என்னன்னா இப்படி நெருக்கமா இருக்காங்க? அது என்னன்னா நம்ம அம்மா அண்ணனை கொல்ல பார்த்தாங்க, அது இல்லன்னு தெரிஞ்சதும் இப்படி மாறிட்டாங்க. ஐயோ, இது கொலகார குடும்பமா? கற்பனா குவான் வந்து குருவி பெண்களோட லீடர் தூக்க போட்டு இறந்ததா சொல்ல, ஒரு சர்வன் ஒரு லேடி கிட்ட ஒரு துணியை தருவாள, அந்த லேடி தான் இப்ப இறந்திருக்காங்க. சரி, உடனே பட்டத்து இளவரசரை வர சொல்லு. உடனே அவன் வர, லின் எதுவும் பேச மாட்டா. நீ சொல்லு, குருவி பெண்களை அனுப்புனது நீயா? ஆமாம் தந்தையே. எதுக்கு? அந்த கடை உன் கையை விட்டு போனா நீ இனிமே பட்டத்து இளவரசரா இருக்க முடியாது, அதுக்காகவா? அப்பா, அவன் ஒரு சாதாரண ஆளு, அவன் எப்படி நம்ம சொத்தை கையாளுமா? மகனே, ராஜ ரத்தத்துக்கும் சாதாரண மக்களோட ரத்தத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அப்பா, நீங்க சொல்றது மேகத்தையும் சேத்தையும் ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. ஓ, நீ அப்படி வர. சரி, உன்ன மாதிரி இளவரசனுக்கும் அதே மாதிரி அந்த சாதாரண மக்களுக்கும் 2 கண்ணு 2 கை, ஏன் ரத்தம் கூட ஒரே நிறம் தான். இதுல மேல் ஜாதியும் இல்ல, கீழ் ஜாதியும் இல்ல. ஏன்னா நாம இந்த நாட்டை ஆள்ற அரசனா மாறணும்னா மக்களை நாம மதிக்கணும். அப்பதான் அவங்க நம்மள கோபுரத்துல வைப்பாங்க, இல்லனா நாமளும் சேத்துலதான் வாழணும். சோ பட்டத்து இளவரசரா இருந்துட்டு நீ இந்த மாதிரி கேவலமான வேலையை பாக்குறியே, மக்கள் உன்னை மதிப்பாங்களா? சோ இன்னொரு முறை நீ இப்படி பண்ணா நான் இந்த முறை பேசின மாதிரி அடுத்த முறை கூப்பிட்டு பேச மாட்டேன். நீங்க 2 பேரும் இப்ப போகலாம். இங்க பாரு மகனே, இப்ப இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னோட கதையை எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ நீ எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் உன்னோட வண்டியில அந்த ஜிங் வந்தான்னு எனக்கு தெரியும், அவன் ஒரு தேடப்படுற குற்றவாளி. இத பாரு, எனக்கு புரியல அத்தை, அப்பா ஏன் அந்த ஷைஃபானுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு? ஏன்னா அவன் நம்ம தலைநகரத்துக்கு இது வரைக்கும் வந்ததில்ல. சோ அவன் எந்த கூட்டத்திலயும் இல்ல, அதனாலதான் அவனை தேர்ந்தெடுத்திருக்காரு. அத்தை, அவன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஏன் ஃபேன் குடும்பத்தை சேர்ந்த அவனை, அதுவும் தப்பான வழியில பிறந்த அவனை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அதுதான் எனக்கும் புரியல. ஆனா இப்ப நம்ம அவனை ஏதாவது பண்ணணும். ஆனா அப்பா அவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அவனை அழிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அந்த பையன் ரெட் டவர்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான், அதை வச்சு நாம அவனை அழிக்கலாம். கட் பண்ண ஷைஃபனை பார்க்க ஜிங்கு வரான். நீ நிழல் சமூகத்துல சேர்றதுக்கு முன்னாடி நீ தேடப்படுற ஒரு குற்றவாளியா? அப்படி இருக்க உன்னை எப்படி அவங்க வேலைக்கு எடுத்தாங்க? உடனே அவன் மண்டியிட, யோ என்னையா பண்ற? எனக்கு வேற வழி இல்ல, இப்ப எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ என்ன உன்னை வேலைக்காரனை ஏத்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், உன் மேலேயே கோலப்பழி இருக்கு. என்னதான் நடந்தது? ஒரு ஏழையான கணவன் மனைவியை சில வீரர்கள் கொடுமைப்படுத்தினாங்க. அந்த வீரர்கள் பாக்குனோட ஆளுங்க. அந்த பாக்குனோட அப்பா கல்வித்துறை மந்திரி, பேரு யூஜி. அந்த பாக்குன் அவனோட அப்பாவோட செல்வாக்க பயன்படுத்தி நான் அரசாங்க அதிகாரியை கொன்னதா பழி போட்டு என்னை கைது பண்ணான். நீதான் அந்த அதிகாரியை கொல்லலையே, சோ எப்படி நீதான் கொன்னனு அவன் நம்ப வச்சான். ஏன்னா நான் காப்பாத்தின அந்த கணவன் மனைவியை மிரட்டி அவங்க மூலம் நான் தான் அந்த அதிகாரியை கொன்னதா வாக்குமூலம் வாங்கினான். அதனாலதான் என்னை கைது பண்ணாங்க. அப்ப அந்த நேரத்துல என்னோட மனைவி கன்சீவா இருந்தா. அவளை பாத்துக்கணும்னு கெஞ்சின, ஆனா அவங்க என்னை விடல. அப்பதான் நிழல் சமூகம் என்னை காப்பாத்தி அவங்க ஆளா மாத்தினாங்க. நானும் அவங்க சொன்ன வேலையை செஞ்சேன். ஆனா என் குடும்பத்தோட வாழணும்னு நான் செத்த மாதிரி ஒரு வதந்திய உன் மூலம் உருவாக்குனேன். அதுக்கப்புறம் இங்க வந்தேன். ஆனா வந்து பார்த்த பிறகு என்னோட குடும்பம் அங்க இல்ல. இப்ப என்னோட குடும்பம் எங்க இருக்குன்னு நிழல் சமூகத்துக்கு தான் தெரியும். சோ உன்கிட்ட நிழல் சமூகத்தோட புலித்தாயத்து இருக்கு. சோ நீ அவங்களோட களஞ்சியத்துக்கு போய் என்னோட குடும்பம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? சரி, நான் உன்னோட குடும்பம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இப்ப அடுத்த நாள் நம்ம தலைவன் அவனோட ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக, அரசே ஷைஃபன் இப்ப நகரத்துல இருக்கிற உணவகத்துக்கு போயிருக்கான். அவன் பின்னாடி பட்டத்து இளவரசரோட ஆளுங்களும் 2வது இளவரசர் ஆளுங்களும் போனதா தகவல் கிடைச்சிருக்கு. நான் வேணா ஷைஃபனை பாதுகாக்க வீரர்களை அனுப்புவா? அமைச்சா, ஷைஃபன் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண பையன் இல்ல. இந்த குளத்துல எத்தனை மீன்கள் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. உடனே அவரு உணவுகளை தூக்கி வீச அப்ப நிறைய மீன் வர நம்ம பார்வைக்கு முதல்ல மீன்கள் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனா இப்ப நிறைய மீன்கள் வந்திருக்கு. அதே மாதிரிதான் ஷைஃபன், அவன் நான் வீசின ஒரு உணவு துண்டு. இந்த மீன்கள் தான் அவனை வேட்டையாட போற மக்கள். சோ ஷைஃபனை இறையா யூஸ் பண்ணி நான் ஆட போற இந்த ராஜா ஆட்டத்தை நீ பார்க்க போற. கட்பட நம்ம தலைவனை பார்த்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தலைவி அவனோட வீட்டுக்கு வர. ஆனா தலைவன் வெளியே போனதா வேலைக்காரங்க சொல்ல, அதே நேரத்துல தலைவன் ஒரு புக்கு எழுதுனால அது ஊர் முழுக்க யாரும் விக்கிறத அவன் பாக்குறான். அப்ப சில பேர் வந்து அந்த புக்கை விக்கிறவங்கள விரட்ட, தலைவரே எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணிட்டேன், இப்ப நீங்க வரலாம். ஆமா, யார் அவன்? நான் சொன்னல, பாகுன், அவன் தான் அது. இவன் பட்டத்து இளவரசரை பின்பற்றுபவன். அப்ப அவன் ஷைஃபனோட புக்கை போட்டு மிதிக்க, இது ஒண்ணுக்கும் உதவாத ஒரு புக்கு, இதெல்லாம் படிக்காதீங்க. அதை கேட்ட ஷிஷிஃபான் உடனே போய் சண்டை போட, உடனே அவங்க ஷிஷிஃபானை போட்டு அடிக்க. அப்ப ஜிங்கு போக பார்க்க, நீ போக வேணாம்,
ஏன்னா உங்களுக்கு உனக்கு தெரியும். சோ நான் போறேன். உடனே தலைவன் போய் தன்னோட பிரதரை காப்பாத்த, ஓ நீதானா அந்த முறைகேடான குழந்தை? ஆமா நான் தான் ஷைஃபன். இவங்களுக்கு நேத்து தான் நான் யாருன்னு தெரியும். சோ உனக்கு எப்படி என்ன தெரியும்? சோ ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்ற, என்ன லவ் பண்றியா? ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. தேவையில்லாததெல்லாம் பேசாத. சரி பேசல. ஆமா எதுக்கு இப்ப இவனை அடிச்ச? அவன் தேவையில்லாம வந்தான், அதான் அடிச்சேன். அப்படியா? எங்க முடிஞ்சா மறுபடியும் அடி. உடனே அவனோட ஆள் அனுப்ப. ஆனா ஷைஃபன் ஒரே அடிதான் அடிக்கிறான். அவன் பறந்து போய் விழ. இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்? அப்ப இளவரசர் ஜின்னோட வந்து அவங்க சண்டையை நிப்பாட்டுறான். இவன் வந்து இரண்டாம் இளவரசரோட ஆளு. இவங்க இப்படிதான் நல்ல புத்தகத்தை ரசிக்க மாட்டாங்க, ஆனா நான் ரசிப்பேன். நீங்க என்னோட கவிதை கூட்டத்துக்கு வரக்கூடாது. அங்க பொண்ணுங்க இருப்பாங்களா? நிறைய பேர் வருவாங்க. அப்படின்னா நான் கண்டிப்பா வரேன். சரி நாளைக்கு கவிதை கூட்டத்துக்கு வாங்க. இன்னைக்கு நடந்த எதுவுமே கோயின்சிடன்ஸ் இல்ல. அவங்க ரெண்டு பேருமே என்ன பார்க்க தான் வந்தாங்க. அவங்க ஏல உன்னை பார்க்க வரணும்? அதெல்லாம் உனக்கு புரியாது தம்பி. அப்புறம் ரோரோ, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து நிழல் சமூகத்தோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக. இப்ப தலைவன் போனதும் ஜிங் வந்து மத்தவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு போக, அப்ப வானியாவோட வண்டி வந்து அவங்கள வழிமறிக்க. ஏமா வானியா, அது மிஸ்டர் ஃபேனோட வண்டி தானே? நான் போய் அந்த ஷைஃபனை இங்க வர சொல்றேன். அது லிங்கராச்சே. கூட வேற இளவரசி வானியா வந்திருக்கா. இப்ப என்ன பண்றது? டேய் நான் போய் அவங்கள சமாளிக்கிறேன், நீ எதுவுமே பேசாம இங்கே இரு. உடனே அவன் வண்டியை விட்டு இறங்கி லிங்கர் கிட்ட பேச, எப்படி இருக்கீங்க லிங்கர்? நான் நல்லா தான் இருக்கேன். உன்னோட அண்ணனை கூப்பிடு, நான் அவங்க கிட்ட பேசணும். மன்னிக்கணும், என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க நாளைக்கு வந்து எங்க வீட்டுல பாருங்க. ஆனா வானியா பேசணும்னு அடம்பிடிக்க. அப்ப நம்ம தம்பிக்கார தலைவன் மாதிரியே பேசுறான். மிஸ் வானியா, நான் போதையில இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப என் கூட ஒரு பொண்ணு இருக்கா. சோ நாம அப்புறமா பேசலாம். டே பொம்பளை பொறுக்கி, உனக்கு எத்தனை பொண்ணுடா கேக்குது? எங்க போற? அவனை பாக்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ கிளம்பு. அப்ப வானியாவை கூப்பிட. உடனே லிங்கர் அங்க இருந்து வானியாவை கூப்பிட்டு கிளம்புறா. கட் பண்ண தலைவன் நிழல் சமூகத்தோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து தன்னோட டோக்கனை காமிச்சு உள்ள போறான். உங்களுக்கு என்ன வேணும்? நான் கேஸ் நம்பர் 59 பாக்கணும். உடனே அவன் ஒருத்தர்கிட்ட நம்ம தலைவனை கூப்பிட்டு போறான். டேய் நான் கேபிட்டல் வந்தப்ப நீ தானே எனக்கு மேப்பை வித்த? ஆமா பாஸ். ஃப்ராட் பையல, அது மேப்பே இல்லடா. சாரிங்க பாஸ், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உடனே நம்ம தலைவர் டோக்கனை காட்ட, ஐயோ பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க, என் பொண்டாட்டி இறந்துட்டா. அதுவும் என் பொண்ணு பிறந்ததும் என் மனைவி என்னை விட்டு போயிட்டா. இதுல என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு நோயா, அவளை எப்படியாவது காப்பாத்தணும் தான் நான் பணத்துக்காக இங்க வரவங்களை ஏமாத்தினேன். டேய் டாங்கு, உன்னோட கதையை கேட்டு என் மனசு. மிஸ்டர் டாங், உங்க மனைவி கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. உங்க பொண்ணு ஓசியில கிடைச்ச சிக்கன் பிரியாணிய கட்டுன்னு கட்டி இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்களாம். சோ உங்களை உடனே வர சொன்னாங்க. யோ பொண்டாட்டி இறந்துட்டதா சொன்ன பாஸ், நீங்க ஒரு மகான். உங்களை பார்த்த சில நிமிடங்களே என் மனைவி உயிரோடு வந்துட்டா. ஏண்டா இன்னும் என்ன பைத்தியக்காரனா நீ நினைக்கிறியா? சரி உன்கிட்ட விளையாட எனக்கு நேரம் இல்ல. நீ உடனே கேஸ் நம்பர் 59 ஃபைல கொடு. ஜிங்கோட கேஸ் ஃபைலா? ஆமா. இப்ப அதை எடுக்க முடியாது. நான் வேணா நாளைக்கு உங்க வீட்லயே வந்து அந்த கேஸ் ஃபைல தரேன். சரி அவர் என்ன கொல்ல ட்ரை பண்ணது யாரு? என்ன மன்னிச்சிருங்க, அந்த கேஸ வந்து கவுன்சிலர் தான் ஹேண்டில் பண்ணாரு. சோ அவர்கிட்ட தான் அந்த கேஸ் ஃபைல் இருக்கு. அப்படியா? சரி என்ன கொலை சொன்னது யாருன்னு சொல்லு. அவனோட பேரு யுன்சாங். அவன் இப்ப உயிரோடு இல்ல. இதுவும் ஒரு டெட்டண்டா? சரி இங்க ஏதாவது கல்வெட்டு இருக்கா? என்ன 5G மாஸ்டர், நான் இந்த இடத்துக்கு வந்தா இங்க இருக்கிற கல்வெட்டை பார்க்க சொன்னாரு. கல்வெட்டா? அது என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கு. உடனே தலைவன் போய் அதை பாக்குறான். அது வந்து அவனோட அம்மாவோட கல்வெட்டு தான். அதுல அவங்களோட ஆசையை வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே சமமா இருக்கணும்னு, இந்த உலகத்துல கிடைக்கிற வளங்கள் புதையல் எல்லாமே மக்களுக்கு சரி சமமா பிரிச்சு தரணும்னு அதுல எழுதிருக்கு. அம்மாவோட ஆசை எப்பவும் நடக்காது, ஆனா நடந்தா நல்லா தான் இருக்கும். கட் பண்ண பட்டத்தில் இளவரசனை வந்து பாகுன் பாக்குறான். உன் ஆளை அடிச்சதுக்கெல்லாம் அவனை கைது பண்ண முடியாது. ஆனா இப்ப மக்களோட பார்வைக்கு அந்த ஷைஃபன் ஒரு முரடனா தெரிஞ்சிருக்கான். சோ ஒரு முரடனுக்கு பிரதம மந்திரி தன்னோட பொண்ணை கட்டி தருவாரா? உங்க பிளான் செம. இது என்னோட பிளான் இல்ல, என்னோட அத்தையோட பிளான் இது. அமைச்சா நீ என்ன நினைக்கிற? பிரதம மந்திரி என்கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்வானா? எனக்கு தெரியல அரசி. அப்ப மந்திரி அங்க வர, இவர் வந்து நம்ம வாணியாவோட அப்பா. மந்திரி நடந்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க வருங்கால மருமக சண்டை போட்டிருக்கான். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த பையன் தன்னோட திறமையை காட்ட நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, என்னோட அரசர் தப்பான ஒருத்தனுக்கு என் மகளை கட்டித்தர மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஹே தங்கச்சி, நீ என்னோட ரூம்ல என்ன பண்ற? உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். நீங்க உண்மையிலே நாளைக்கு கவிதை கூட்டத்துக்கு போக போறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா என்னோட லெக் பீஸ நான் தேடணும்ல. எந்தே லெக் பீஸா? உனக்கு தெரியாதுல்ல? இங்க பாரு, நான் வந்தப்ப இவளை பார்த்ததும் லவ்ல விழுந்துட்டேன். இத பார்த்ததுமா? அட இல்லம்மா, இது வச்சிருந்த ஃபிகர். அவளோட பேரு தெரியாது. ஏன்னா பேரை கேக்குறதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டா. அதான் அவளை லெக் பீஸ்ன்னு கூப்பிடுற. ஆனா தங்கச்சி, நான் தேடுற லெக் பீஸ் ஒருவேளை வாணியாவோ? வாய்ப்பே இல்லனா. வாணியாவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு, அதனால அவ சிக்கனை சாப்பிடவே கூடாது. ஓ அப்படியா? சரி, என் லெக் பீஸ் அந்த கூட்டத்துக்கு வருவான்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால நான் அங்க போக போறேன். நானும் கூட வரேனா? எதுக்கு? என்னோட அண்ணிய பாக்கணும்ல.
சரி வா. அப்புறம் இந்த ஜிங்கு எங்க? ஐயோ, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க. ஜிங்குவை அப்பா கைது பண்ணிட்டாரு. அப்புறம் நம்ம தம்பிய வர வாசல்ல முட்டி போட சொல்லிட்டாரு. எதுக்கு அவனு முட்டி போட சொன்னாரு? தம்பிதான் வேணும்னே உங்களை பட்டத்து இளவரசரோட எதிரியா மாத்தினதா அப்பா நினைக்கிறாரு. அப்பா என்ன லூசா? ஷிஷிஃபன் அந்த அளவுக்கு ஒருத்தே இல்லையே. மேடம், பிரபு அங்க முட்டி போட்டுட்டு இருக்காரு. நீங்க ஏன் ஐயா கிட்ட போய் பேசக்கூடாது? நான் போய் பேசினா கூட அவர் அவனை மன்னிக்க மாட்டாரு. ஆனா ஷைஃபன் இதை சரி பண்ணுவான்னு நம்புறேன். அதே நேரத்துல தலைவன் அவனோட அப்பாவை பார்த்து தம்பியை மன்னிச்சு விட சொல்ல அவரும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜிங்கையும் விட சொல்றான். அவனை நீ நம்பாத அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் இல்ல, அவனை விட்டுருங்க. சரி, உனக்காக அவனை விடுற. இப்ப ஜிங்கு வர நீ பண்ண உதவிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்பவே அந்த பட்டத்து இளவரசனை போய் கொன்னுட்டு வர. அடே நில்லுடா, அதெல்லாம் வேணாம். உனக்கு யுன்சாங்னு யாராவது தெரியுமா? அவன் தான் என்ன கொலை சொல்லி போலியான பாச வழங்கியிருக்கான். அவன் நிழல் சமூகத்தோட ஆளுதான். ஆனா எனக்கு அவனு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா தகவல் விற்கிற இடத்துக்கு போனா யுன்சாங் கூட யார் கடைசியா பேசினாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். உடனே அவங்க 2 பேரும் போக அப்பா அவங்கள ஃபாலோ பண்ணி ரோரோ வரா. ஹே ரோரோ, நீ என்ன இங்க? நானும் சாகசம் பண்ண வந்தேன். நண்பா, இவள நான் பாத்துக்கிறேன், நீ உடனே உள்ள போ. அப்ப நாம யாராவது வராங்களான்னு நாம பாக்கலாம். ஓகே. ஹை, அங்க பாரு, இரவுல பறவை பார்க்குது. அது ஒரு ஆந்தமா? அரசே, ஷைஃபன் தகவல் விற்கிறவங்களை தேடி போயிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவன் கேட்ட தகவல் தர சொல்லு. கட் பண்ண தலைவன் போன கடைக்கு ஒரு பறவை வர அதுல ஒரு பேப்பர் இருக்கு. அது அரசர் அனுப்பின பேப்பர் தான். அதாவது நம்ம தலைவர்கிட்ட அவன் கேட்ட தகவலை தர சொல்லியிருக்காரு. உடனே அவங்க தலைவன் கிட்ட தர அதை வாங்கிட்டு தலைவன் போறான். எங்க அது குடு, யுன்சாங் கூட கடைசியா பேசுனது பட்டத்து இளவரசரா? அப்படின்னா உண்மையிலே அவன் தான் உன்னை கொலை பார்த்திருக்கான். இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. உடனே தலைவர் மறுபடியும் அந்த கடைக்கு போக, ஆனா இப்ப அங்க யாருமே இல்ல. இங்க இருந்தவங்க இப்ப இங்க இல்ல. நண்பா, இந்த தகவல் போலியானதுன்னு நினைக்கிறியா? இல்ல, இது உண்மையானதுதான். எனக்கு என்ன டவுட்னா, நான் டாங் கிட்ட கேட்டப்ப இந்த கேஸ் பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலர் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னான். அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னான். ஆனா அத இவங்க ஈஸியா எடுத்துட்டாங்க. அதான் சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த கடை நிழல் சமூகத்துல வேலை செய்யற யாருக்காவது சொந்தமானதோ? வாய்ப்பே இல்ல. கவுன்சிலரை மீறி அவங்க செயல்பட மாட்டாங்க. சோ எவனோ ஒருத்தன் நம்மள வச்சு கேம் ஆடுறான். அது யாருன்னு நாம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்த நாள் நம்ம தலைவர் அந்த கவிதை கூட்டத்துக்கு வரான். வாங்க. ஏப்பா ஒசிகி, நல்லா இருக்கியா? இந்தப்பா உனக்குதான் இது எல்லாமே. அப்புறம் உள்ள பொண்ணுங்க இருக்காங்களா? இருக்காங்க. அப்படியா, வா போலாம். உடனே தலைவன் உள்ள போய் நம்ம வாணியா இருக்கலான்னு பாக்குறான். ஆனா வாங்க இல்ல. தங்கச்சி, லெக் பீஸ் இங்க வரலமா? டேய், நீ கவிதை போட்டிக்கு வந்தியா இல்ல பிகரை சைட் அடிக்க வந்தியா? நான் என் லெக் பீஸ் தேடி வந்தேன்டா. எப்பா ஒசுகி, நீ லெக் பீஸ் பார்த்த? என்ன சொல்றீங்க? அடே, சிக்கனோட லெக் பீஸ் பா. ஓ, சாப்பிடணுமா? போட்டி முடிஞ்சதும் உங்களுக்கு சாப்பாடு தர. 2ஆம் இளவரசி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஷைஃபன் கவிதை கூட்டத்துக்கு வந்துட்டான். அவனோட இந்த புத்தகம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்க போற போட்டியில அவன் வின் பண்ணுவானு பாப்போம். இப்ப எல்லாருமே கவிதை எழுத, அதே மாதிரி தலைவனும் கவிதை எழுதுறான். அந்த கவிதையை பார்த்ததும் எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான கவிதையை யாருமே கேட்டதே இல்லையா. அதுவும் நம்ம தலைவர் ஃபியூச்சர்ல இருந்து ஏதோ ஒரு கவிதையை தான் எழுதிருக்கான். டே பாக்குன், உன்னால முடிஞ்சா இதை விட சூப்பரான கவிதையை எழுதி காட்டு. நண்பா, பாத்ரூம் எங்க இருக்கு? இந்த பக்கம். உடனே தலைவன் வெளியே போக, அப்ப சடனா யாரோ அவனை தாக்க, அவனை உள்ள விடு. யோ, பாத்ரூம் வந்தது ஒரு குத்தமா? அப்புறம் யார் நீ? இங்க கெஸ் பண்ணு. நீதான் 2ஆம் இளவரசனா? பரவாயில்லையே, நீ திறமசாலிதான். அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? உன்னோட உயிர். எதுக்கு? எனக்கும் என்னோட சகோதரனுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு. இப்ப என்னோட சகோதரன் உன்னை ஒரு எதிரியா பாக்குறான். சோ உன்னை கொன்னு உன்னோட தலையை அவங்க கிட்ட தந்தா நாங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவோம்ல. கரெக்ட் தான். ஆனா அப்பா கூட நீ அடிமையே தானே அவன் கிட்ட இருப்ப. நீ நல்லாவே பேசுற. ஏன், உன்னோட கவிதை கூட நல்லாதான் இருக்கு. அதனாலதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. கட் பண்ண தலைவன் 2ஆம் இளவரசரை மீட் பண்ணது அரசர்கிட்ட வந்து அமைச்சர் வந்து சொல்ல, அமைச்சா, இந்த கவிதையும் ஷைஃபன் 2ஆம் இளவரசரை பார்த்ததையும் பட்டத்து இளவரசனுக்கு தெரியப்படுத்து. சோ இப்ப அவன் என் சகோதர அணியில சேர்ந்துட்டானா? எப்பா, உனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா லெக் பீஸ் யாருன்னு உனக்கு தெரியும். என்னது லெக் பீஸா? ஓ, அது என் ஆளுப்பா. எப்பவுமே கையில லெக் பீஸோட தான் சுத்துவா. சோ அதான் அவளை லெக் பீஸ்ன்னு கூப்பிடுவேன். சோ அந்த மாதிரி பொண்ணு யாராவது உனக்கு தெரியுமா? உனக்கு வாணியாவோட திருமணம் நடக்க போதுல? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் அதை எப்படியாவது நிப்பாட்டிடுவேன். சோ என் ஆளை கண்டுபிடிக்க உதவி பண்றியா? என்னோட ஆளுங்க கிட்ட விசாரிக்க சொல்றேன். இப்ப தலைவாங்கிறது போக அப்ப லெக் பீஸோட ஒரு பொண்ணை பாக்குறான். உடனே போய் பார்த்தா அது நம்ம வாணியா தான். ஹே லெக் பீஸ், உனதாமா? நான் எங்கெல்லாம் உனக்கு தெரியுமா? ஆமா, நீ ஏன் ஓடிட்டு இருக்க? ஓ, இந்த லெக் பீஸ் திருடிட்டியா? அதான். அப்படின்னா நீ இந்த இடத்துல வேலை செய்யற பொண்ணா? ஆமா, நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன். சரி, நீ என்ன இங்க? நம்ம யாருன்னு காட்டிக்க கூடாது. நான் பாக ஒண்ணு இருக்கால, அவனோட வேலைக்கார. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா. ஷைஃபன் இங்க வந்திருக்காரா? இவ எதுக்கு என்ன பத்தி கேக்குறா? ஹலோ, ஷைஃபன் இங்க வந்திருக்கானா? வந்திருக்கா. அவர்கிட்ட கூப்பிட்டு போக முடியுமா? ஓ, தாராளமா. உடனே தலைவன் கூப்பிட்டு போய் நம்ம ஜிங்க போய் ஷைஃபன் சொல்றான். இவரு ரொம்ப அழகா இருக்காரு. யாரு? ஆமா, அழகா இருக்கானா? ஆமா. ஓ,
அப்படின்னா சரி, இப்ப எங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கா? அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகல, அதே மாதிரி உங்களுக்கும் கல்யாணம் ஆகல தானே, அதெல்லாம் ஏன் கேக்குற? நான் கிளம்புறேன். ஏமா லெக் பீஸே, உன் பேர் என்னமா? ஐயோ அதுக்குள்ள ஓடிட்டாலே, நீ ஒரு லூசுடா. ஃபர்ஸ்ட் பார்த்ததும் பேரை கேட்க வேண்டியதானே. சரி, அடுத்த முறை பார்த்தா கண்டிப்பா பேரை கேட்டுடணும். இப்ப அடுத்த நாள் டாங் வந்து கேஸ் ஃபைல நம்ம தலைவன் கிட்ட தரான். அத உடனே ஷைஃபன் பாக்குறான். அதுல ஜிங்கோட ஃபேமிலிய வந்து பாகுன் கொண்டுதா எழுதிருக்கு. அப்ப ஜிங் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு உடனே பாகுனை கொல்ல அவன் போறான். அப்ப வாணி அங்க வந்து, நீங்க தானே ஷைஃபன், நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. இவரு என்ன இவ்வளவு மோசமான ஆளா இருக்காரு? ஆனா ஏன் ஜிங்கு கோவமா போறான்? ஜிங்கோட குடும்பத்தை பாகுன் கொண்டுட்டான். இப்ப அவனை கொல்லதான் அவன் போறான். சோ ஜிங்கு போறதுக்கு முன்னாடி நான் போய் பாகுனை பார்க்கணும். ஆனா இப்ப அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியலையே. ஆனா பாகுன் இப்ப விபச்சார விடுதல இருப்பான். ஹேய், அவன் விபச்சார விடுதல இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவனோட எதிரில்லைன்னா அதான் அவனை நான் ஃபாலோ பண்ணேன். சரி, எனக்கு அந்த இடத்த காட்டு. உடனே அவ தலைவனை கூப்பிட்டு போறா. ஆமா, நீ எதுக்கு காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ண? நானும் கூட வரேனா? தங்கச்சி, இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, நான் இதை பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. உடனே தலைவன் போக, அப்ப அதே நேரத்துல அங்க ஒசுகியும் இருக்கான். நண்பா வாப்பா. ஒசுகி, என்ன இங்க கூட்ட வர செமையா இருக்கு. இன்னைக்கு ராணி இங்க வரா. அவ இந்த இடத்தோட தேவதை. இன்னைக்கு அவ உன்னதான் தேடி வந்திருக்கா. அப்ப அந்த ராணி அங்க வர, உங்க கவிதையை நான் படிச்சேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. நாம ஏன் இந்த இரவை ஒன்னா கழிக்க கூடாது? கட் பண்ண இப்ப ராணி கூட அவன் சரக்கு சாப்பிட அப்பாவை மயங்கிடுறா. ஏன்னா தலைவன் வந்து அந்த சரக்குல மயக்க மருந்த கலந்துருக்கான். உடனே அவன் அங்க இருந்து போறான். மை லேடி, என்னாச்சு? அவன் என்ன தொடவே இல்லை. அதே சமயத்துல எனக்கு மயக்க மருந்த கொடுத்துட்டு அவன் போயிட்டான். நான் அவன் எங்க இருக்கான்னு பாக்கவா? தேவையில்லை, நம்மளோட அடையாளம் வெளிப்படக்கூடாது. அந்த ஷைஃபன் என்ன பண்ண போறான்? இதே நேரத்துல ஜிங்கு வந்து பாகுனை கொல்ல போக, அப்ப நம்ம தலைவன் தடுத்து, கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளு. உடனே தலைவன் பாகுனை போட்டு அடிச்சு ஜிங்கோட குடும்பத்தை கொன்னானான்னு கேட்க, அப்பா அவன் அவங்கள கொல்லலன்னு சொல்றான். என்ன அவன் இப்படி சொல்றான்? அப்படின்னா நிழல் சம்பவத்துல இருந்த ரெக்கார்ட் டூப்ளிகேட்டா? அது நமக்கு தெரியணும்னா டாங்க பாக்கணும். உடனே டாங்க போய் பார்க்க, இவ இறந்துட்டதா சொன்னீங்க, உண்மையை சொல்லு, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, வாங்க கூப்பிட்டு போறேன். உடனே டாங் வந்து ஜிங்கோட ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு அவங்களை கூப்பிட்டு போறான். சரி, எதுக்கு என்கிட்ட டூப்ளிகேட் ரெக்கார்டு தந்த? நீங்க ஜிங்குவை கொன்னதா ஒரு வதந்தியை கிரியேட் பண்ணீங்க. சோ அவனோட ஃபேமிலியை கொல்ல போறீங்க தானு நான் அப்படி பண்ணேன். ஓ, அதனால தானா? ஆனா உனக்கு தெரியுமா, இப்ப நான் உங்களை கொல்ல போறேன். இப்ப நம்ம தலைவன் டாங்க பார்த்து, நான் இப்ப அவங்களை கொல்ல போறேன், நீ இப்ப என்ன தடுப்பியா? பாஸ், போய் தானே சொல்ற, கண்டுபிடிச்சிட்டியா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி பாஸ், பாகுனை வேற அப்படி போட்டு அடிச்சிட்டீங்க, இது நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அவன் உங்களை சும்மா விட மாட்டான். கவலைப்படாத, அவருக்கு பதிலா பழிய நான் ஏத்துப்பேன். அது உன்னால முடியாது. ஏன்னா நான் அவனை அடிக்கும் போது என் பேரை சொல்லிதான் அடிச்சேன். ஏன் அப்படி பண்ணீங்க? என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டதான். உடனே தலைவன் நைட் ஹவுஸுக்கு திரும்ப போக, என்னடா இது, நான் ஒரு இன்ச்சு கேப் விட்டு தானே டோரை சாத்தினேன். அப்படின்னா இவன் மயக்கம் அடையல. ஹே ராணி, தூங்குன மாதிரி நடிச்சது போதும். ஆமா, உண்மையிலே நீ யாரு, எங்க போன? அதையேதான் நானும் கேக்குறேன். நீ யாரு? சரி, நீ வெளியே போனத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டேனா நானும் நீ யாருன்னு கேட்க மாட்டேன். இப்ப அடுத்த நாள் வர தலைவன் நைட்டு முழுக்க ராணி கூட இருந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு போறான். ஆனா தலைவன் வெளியே போகும்போது ஒசுக்கி பாத்துறான். அவன் உடனே 2ஆம் இளவரசன் கிட்ட போய் சொல்ல, அப்படின்னா பாகுனை அடிச்சது ஷைஃபன் தானா? கட் பண்ணா பாகுனை தாக்குனதுக்காக நம்ம தலைவனை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆமா, இந்த டெட் பாடி யாரோடது? டேய், அது பாகுன்றா, நம்ம பாகுனா. யார் இவனை இப்படி போட்டு அடிச்சா? நீதான்டா. நானா? என்ன ஆதாரம்? நேத்து நீ அடிக்கும் போது உன் பேரை சொல்லிதானே அடிச்ச. டேய் முட்டாள், நான் இவனை அடிச்சிருந்தா எதுக்கடா என் பேரை நான் சொல்லணும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்படின்னா உன்ன மாதிரி வேஷம் போட்டு யாரோ வந்து இவனை அடிச்சாங்களா? யுவர் ஆனர், கேட்டீங்களா? எனக்கு பிடிக்காத எவனும் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து இவனை அடிச்சு டெட் பாடியா மாத்திருக்காங்க. சரி, நேத்து நைட்டு நீ எங்க இருந்த? நான் ராணி கூட குஜாலா இருந்தேன். நம்பலையா? வேணா அவளை கூப்பிட்டு கேளுங்க. ஏன் இளவரசர் ஒசிக்கு கூட நான் ராணியோட போனதை பார்த்தாரு. உடனே 2 பேரையும் வர வச்சு அவரு கேட்க, 2 பேருமே தலைவன் நைட்டு முழுக்க ராணியோட இருந்ததா சொல்ல, உடனே தலைவன் பாகுனை அடிக்கலன்னு ஜட்ஜி சொல்ல வர, அப்ப பட்டத்து இளவரசர் வந்து, இளவரசர் ஒசிக்கு உண்மையதான் பேசுவாரு, ஆனா அவரோட கூற்றுப்படி ராணியோட ஷைஃபன் போனான். ஆனா நைட்டு முழுக்க ஷைஃபன் ராணியோட தான் இருந்தான்னு என்ன ஆதாரம் இருக்கு? சோ அவளுக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து உண்மையை வாங்குங்க. உடனே அவங்க ராணிய டார்ச்சர் பண்ண, அப்ப தலைவன் உண்மையை ஒத்துக்க போக, உடனே ராணி தலைவனை ஹக் பண்ணி, நீ இப்ப உண்மையை சொன்னா நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிரும், அப்புறம் எனக்கு தண்டனை தருவாங்க. சோ நீ எதுவும் சொல்லாத, நான் இந்த வழிய பொறுத்துப்பேன். அப்ப சடனா 2ஆம் இளவரசன் அங்க வர, சட்ட ஆலோசகரே, சாட்சி சொல்ல வந்த பொண்ணுக்கு தண்டனை தரீங்க. இந்த உரிமையை யார் உங்களுக்கு தந்தா? நான் தான் தந்தேன். பட்டத்து இளவரசி, எப்பத்துல இருந்து
இந்த நாட்டோட அரசனா மாறினீங்க. நீ சொல்றது சரிதான், எனக்கு இந்த அதிகாரம் இல்ல. ஆனா இவன் தான் பாகுனை தாக்குனானு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. யாருங்க? உடனே அவனை கூப்பிட்டு வாங்க. பார்த்தா நம்ம ஜிங்க தான் கூப்பிட்டு வராங்க. நேத்து பாகுனை அடிச்சவன் நிழல் சமூகத்தோட 4வது டீமை சேர்ந்த ஜிங்கோட ஃபேமிலிய பத்தி கேட்டான். ஜிங்கு தான் இறந்துட்டானே, அப்புறம் அவன் பாகுன் கிட்ட அந்த ஃபேமிலிய பத்தி கேட்டானு டவுட் வந்தது. சோ உடனே விசாரிச்சு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது இந்த ஜிங் உயிரோட இருக்கானு. அவன் இப்ப ஷைஃபனோட பாடி கார்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு நான் சொல்ல வர, அப்ப அரசரோட இருக்கிற அமைச்சர் வந்து இது அரசரோட ஆணை. ஜிங் உயிரோடு இருக்கிறது அரசருக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல, நேத்து பாகுனை தாக்குனது ஷைஃபன் இல்ல. சோ உடனே இளவரசர்களான நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, இது அரசரோட ஆணை. உடனே அவங்க போக, அப்ப தலைவன் பட்டத்து இளவரசரை பார்த்து டான்சோல என்ன கொல்ல ட்ரை பண்ணுது. நீயா? உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல பட்டத்து இளவரசன் நம்மட்டு சிரிப்பை சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, உடனே நம்ம டீமும் போக, ஆமா அரசர் ஏன் உனக்கு உதவி பண்றாரு அதான் எனக்கும் புரியல. கட் பண்ண அரசரை வந்து சட்ட ஆலோசகர் பார்க்க, நீதிபதி இன்னைக்கு கேஸ்ல நீங்க வழக்கோட தீர்ப்பை மாத்தினீங்கன்னு கேள்விப்பட்டேன். அரசே அது வந்து பட்டத்து இளவரசர் என் மக தலையிட்டாலும் ஒரு நீதிபதியா அரசனே ஆர்டர் போட்டாலும் நீங்க நிரபராதிய தண்டிக்க கூடாது. அரசே நான் பண்ணது தப்புதான், என்ன எதுவும் பண்ணாதீங்க. சட்ட ஆலோசகரே, நான் அவ்வளவு கொடூரமானவன் இல்ல, ஆனா நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. சோ இனிமே நீங்க இந்த நாட்டோட சட்ட ஆலோசகர் இல்ல. நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்க ஊருக்கே கிளம்புங்க. என்ன மன்னிச்சு விட்டதுக்கு நன்றி அரசே. உடனே அவர் அங்க இருந்து போக, அமைச்சா அவன் நம்ம நாட்டை விட்டு எல்லையை தாண்டினதும் கூலிப்படைய வச்சு அவன் கதையை முடிச்சிரு. ஆகட்டும் அரசே. கட் பண்ண தலைவன் லெக் பீஸ வந்து கவிதை கூட்டத்துல பார்த்தான்ல. சோ உடனே அங்க இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு நம்ம தலைவி இருக்கானான்னு பாக்குறான். ஆனா அங்க நம்ம தலைவி இல்ல. என்னடா இது, நம்ம ஆளு இங்க தானே வேலை செய்யறேன்னு சொன்னா, இப்ப என்ன பண்றது? லெக் பீஸ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த வாணியாவை பார்த்து அவகிட்ட தப்பா நடிக்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். உடனே தலைவன் ஒரு மருத்துவர் மாதிரி வேஷம் போட்டு ரூரு கூட தலைவியை பார்க்க உள்ள போறான். அப்ப தலைவியோட இளையான வந்து, மிஸ் ஃபேண்ட்ரூ, உங்க அக்கறைக்கு நன்றி, ஆனா என் தங்கையோட நோயை யாராலையும் குணப்படுத்த முடியாது. அப்படி சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி உள்ள வாங்க. உடனே தலைவன் உள்ள போய் தலைவி கையில முத்தம் கொடுக்க, நான் தான் ஷைஃபன், இவளுக்கு முத்தம் கொடுத்துட்டேன், இப்ப நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்கல்ல? மருத்துவரே, என்னாச்சு? ஓ கனவா? சரி இப்ப அதை நிஜமாக்கிடலாம். மிஸ் வாணியா, உங்க கையை காட்டுங்க. அப்ப தலைவியோட குரலை கேட்டதும் இந்த வாய்ஸ் நம்ம லெக் பீஸோட வாய்ஸ் ஆச்சு. உடனே ஸ்கிரீனை விலக்கி பாக்குறான். அட, நம்ம லெக் பீஸ் தான் வாணியாவா? மருத்துவரே, என் தங்கையோட நோயை சரி பண்ணிடலாமா? கண்டிப்பா, பட் நீங்க அவளோட உணவு பழக்கத்தை மாத்தணும். நீங்க அவளுக்கு நிறைய சிக்கனோட லெக் பீஸ தரணும். அப்புறம் இந்த ஜன்னல் கதவு எப்பவுமே திறந்து வைக்கணும். அப்பதான் நான் வந்துட்டு போக முடியும். எனது அதாவது அவனோட நோய் போகணும்னா சுத்தமான காற்றை அவங்க சுவாசிக்கணும். சரி, நாங்க அப்படியே பண்றோம். கட் பண்ண ஒரு குதிரை வீரன் சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு பொட்டிய எடுத்துட்டு போறான். அதுல யாரும் இருக்காங்க. அப்ப நம்ம ஜிங்கோட பையன் இருக்கால, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த ஆளை பாக்குறான். உடனே ஒரு ஆர்வத்துல அந்த பெட்டி பின்னாடியே போறான். அந்த குதிரை வீரன் அந்த பெட்டியை வந்து முகமுடி போட்டு இருக்கவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் போக, கட் பண்ணா இப்ப தலைவன் வாணியாவை பார்க்க போக, அப்ப அங்க லிங்கர் தான் இருக்கா. அவ தலைவனை திருடன்னு நினைச்சு அவன் கூட சண்டை போட, அப்ப தலைவி தடுத்து, நான் சொன்னல கோயில ஒருத்தன் பார்த்தேன்னு, அது இவன் தான். ஓ அப்படியா, சரி நீங்க பேசுங்க, நான் யாராவது வராங்களான்னு பாக்குறேன். உடனே லிங்கர் போனதும் தலைவி வந்து அவனோட கழுத்துல கத்திய வச்சு, உண்மையிலே நீ யாரு? நான் லிங்கரை விட்டு உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ சொன்ன மாதிரி பாகுன் கிட்ட உண்மையிலே எந்த வேலைக்காரங்களும் இல்ல. சோ நீ யாரு? ஏமோ நான் தாமா ஷைஃபன். நீ ஷைஃபன் இல்ல, ஷைஃபன் ஃபேமிலியில வேலை செய்யற டாக்டர் தானே நீ? ஐயோ, நான் தாமா ஷைஃபன். உடனே தலைவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, என்னால இப்பவும் உன்னை நம்ப முடியல. எங்க ஷைஃபன் கவிதை போட்டியில ஒரு கவிதை எழுதினால அதை எழுதி காட்டு. உடனே தலைவன் அதை எழுத, அதுக்கப்புறம் தான் அவ தலைவனை நம்புறா. இப்ப தலைவன் அங்க இருந்து போனதும் அதுக்கப்புறம் லிங்கர் வர, ஆமா இந்த டாக்டர் அன்னைக்கு ரோடோட வந்தவள அவன் என் பாகுனோட வேலைக்காரன்னு சொன்னா. உடனே தலைவி நடந்தது சொல்ல, அப்படின்னா இவர் தான் ஷைஃபனா? நீங்க பாருப்பா, அவன் ராணின்னு ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கான். ஹேய், நான் அதையும் கேட்டேன். அவன் சொன்னா அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கலையா. என்னால இந்த ஷைஃபனை நம்ப முடியல. நான் ராணிய பார்த்து அது உண்மையான்னு கேட்டுட்டு வரேன். உடனே லிங்கர் வந்து ராணியோட கப்பலுக்கு போய் அவளை பார்க்க, அப்ப முகமுடி போட லேடிஸ் வந்து ராணி கிட்ட ஏதோ ஒரு டோக்கனை தர, இவரு எப்படி இங்க? யாரது? உடனே அவங்க லிங்கரை தொடுத்த, ஆனா லிங்கர் வந்து தண்ணியில குதிச்சு தப்பிச்சிடுறா. கட் பண்ண நம்ம தலைவன் 2ஆம் இளவரசரை பார்க்க நைட் ஹவுஸுக்கு போறான். அப்ப சடான யாரோ வந்து தலைவனை தாக்க, உடனே ஜிங்குவும் தலைவனும் சேர்ந்து அந்த 2 பேரை கொல்ல. அப்ப மலமாடு மாதிரி ஒருத்தன் வந்து, அதாவது எபிசோட் ஆரம்பத்துல சங்கிலியால கட்டப்பட்ட ஒருத்தன் பெட்டியில இருந்தால அவன் தான் இது. அவனை பார்த்ததும் ஜிங்கு சொல்றான், இவன் ஜங்சு, பைஷி ராஜ்யத்தோட 8ஆம் நிலை போர் வீரன். அதாவது பைஷி ராஜ்யம் வந்து நம்ம தலைவன் நாட்டோட எதிரி நாடு. உடனே அந்த மலமாடு அவங்க 2 பேரை போட்டு செம்மையா அடிக்கிறான். அப்ப அந்த மலமாடு ஜிங்க பிடிச்சி தூக்கி வீச அவன் மயங்கிடுறான். உடனே தலைவன் பறந்து போய் அந்த மலமாடு மண்டியிலே ஓங்கி ஒண்ணு விட, உடனே 2 பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்த பிறகு தலைவன் கண் முழிக்க அங்க டாங் இருக்கான். டாங், ஜிங்க போய் எழுப்பு பாஸ், ஜிங் இறந்துட்டான். உடனே தலைவன் அந்த மலமாட கொல்ல போக, அப்ப டாங்க தடுத்து, பாஸ் உங்க கோவம் புரியுது, ஆனா இப்ப இவனை கொன்னுட்டா உங்களை யாரு கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு
நமக்கு தெரியாது. சோ இவனை விட்டுடுங்க, நான் இவனை நிழல் சமூகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன சொல்ற? ஷைஃபனை கொல்ல ட்ரை பண்ணாங்களா? ஆமாம் இளவரசி, அதுவும் நம்மள பார்க்க வரும்போது இது நடந்திருக்கு. இப்ப ஷைஃபன் நாம தான் அவனை கொல்ல பார்த்தோம்னு நினைச்சிருக்கலாம். நீ உடனே ஷைஃபனை போய் பார்த்து இதை நாம பண்ணலன்னு சொல்லு. அப்ப அரசர் கூப்பிட்டதா ஒருத்தன் வர, உடனே 2 இளவரசரும் அரசரை போய் பாக்குறாங்க. ஷைஃபனை கொல்ல ட்ரை பண்ணது நீங்களா? அப்பா இது என்னோட வேலை இல்ல, ஏன்னா ஷைஃபன் எனக்கு நண்பன். ஆனா பட்டத்து இளவரசனுக்கு அவன் நண்பன் இல்ல. அப்பா ஷைஃபனுக்குள்ள எனக்கு எந்த காரணமும் இல்ல. உன்னோட நண்பன் பாகுன ஷைஃபன் அடிச்சதா நீ நினைச்ச, அதுக்காக நீ இதை பண்ணிருக்கலாம்ல. என் நண்பன் அவன் அடிக்கலன்னு தீர்ப்பு வழங்கியாச்சு. சோ அப்படி இருக்க நான் எப்படி இதை பண்ணிருப்பேன்? சோ நீங்க 2 பேருமே இதை பண்ணல. ஆமாம்பா. சரி, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. அரசே சொல்ல அமைச்சா, நிழல் சமூகத்தோட முதல் பிரிவு தலைவர் சூக்கி அந்த ஜங்ஷுவை விடுதலை பண்ண போறாரு. அப்படியா? இத உடனே ஷைஃபனுக்கு தெரியப்படுத்து. உடனே தலைவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் நிழல் சமூகத்தோட முதல் டீமோட ஹெட்ட போய் பாக்குறான். இவங்க நாட்டோட ராணுவ அதிகாரத்தை டீல் பண்றவங்க. யார் நீ? இது என்னன்னு தெரியுதா? நிழல் சமூகத்தோட புலித்தாயத்து. சோ நானும் உங்களை மாதிரி தான். சரி, இப்ப என்ன அதுக்கு? அவன் இறந்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள குற்றவாளிய விடுதலை பண்றீங்க? அந்த குற்றவாளி நம்ம எதிரி நாட்டோட தளபதி. அவனை உயிரோட விட்டா எதிரி நாட்டோட ராணுவ அமைப்பை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கான். சோ அதுக்காக அவனை விட போறீங்களா? இப்ப நீ எதுக்கு ஓவரா சீன் போடுற? இறந்தவன் ஒரு சாதாரண பாடி கார்டு தானே. என்ன சாதாரண பாடி கார்டா? அவ என்னோட நண்பன்யா. அவன் என்னவா வேணா இருக்கட்டும், நாங்க முடிவு பண்ணிட்டோம். சோ நீ கிளம்பு. உடனே தலைவன் வெளியே வந்து டாங்க பார்த்து அந்த மலைமாட எந்த வழியில கூப்பிட்டு போறாங்க? நார்த் கேட் வழியா கூப்பிட்டு போறாங்க. உடனே தலைவன் போய் அவனை கொன்னுறான். அதுவும் பொதுமக்கள் முன்னாடியே அவனை கொன்னுறான். என்ன எல்லாரும் முன்னாடியும் அவனை கொன்னுட்டானா? பாஸ், இந்த மலைமாடு பைஷி நாட்டை சேர்ந்தவன். அவனுக்கு எப்படி நீங்க நைட் ஹவுஸ்க்கு போறது தெரியும்? அதே மாதிரி குடிகார வீதி வழியா போறது எப்படி தெரியும்? நான் அந்த வழியா வருது 2ஆம் இளவரசருக்கும் ராணிக்கும் மட்டும்தான் தெரியும். 2ஆம் இளவரசர் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டாரு. சோ ராணி பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா? தெரியல, வா உடனே போகலாம். உடனே அவங்க 2 பேரும் ராணியோட கப்பலுக்கு போக, அப்ப நைட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க ராணி இப்ப இங்க இல்ல, அவங்க கப்பலுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டதால ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்கள்லயே ராணியோட கப்பல் எரிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவளும் இங்க இல்ல. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். அந்த ராணி பைஷி நாட்டோட உளவாளி. நாம உடனே அவளை கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவ ஏன் என்ன கொல்ல பார்த்தான்னு தெரியும். சரி வாங்க, நாம உடனே போகலாம். எங்க போறது? ராணி இருக்கிற இடம் நமக்கு தெரியாதே, அவளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வாங்க. உடனே 2 பேரும் போக, என்ன நின்னுட்ட, நாம சாப்பிட்ட பிறகு போகலாமே. உடனே அவங்க சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போக, ஒரு நிமிஷம் இரு. என்ன பாஸ், இதுல விஷம் இருக்கு? என்ன? உடனே தலைவன் அந்த சர்வரை கூப்பிட்டு, எதுக்கு எங்க சாப்பாட்டுல விஷம் வச்ச? நான் அப்படி எதுவும் பண்ணல. சரி, இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது நீ இதை எங்கேயாவது வச்சியா? நான் சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது என்ன ஒரு பொண்ணு கூப்பிட்டா, ஒருவேளை இது அவளோட வேலையோ? இப்ப அவ எங்க இருக்கா? உடனே நம்ம டீம் வந்து அவ இருக்கிற இடத்துக்கு போக, அப்ப நம்ம டீம் வந்து சில கும்பல் சுத்தி வளைக்க, அப்ப சடனா நிழல் சமூகத்தோட கருப்பு வீரர்கள் வந்து அவங்க எல்லாரையும் கொண்டு தலைவனை காப்பாத்திட்டு ராணி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போக, நீ கேள்விப்பட்டியா? கவுன்சிலரோட தனிப்பட்ட படையான கருப்பு வீரர்கள் பட ஷைஃபனுக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம கவுன்சிலர் அந்த பையனுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாரு எனக்கும் தெரியல. கட்பனா நம்ம தலைவன் ராணியை கூப்பிட்டு தலைநகரத்துக்கு வர, அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படை. ஆமா, யார் நீங்க? பாஸ், அவர்தான் யான் ருகை, 4th டீமோட ஹெட். ஓ, நான் கேபிட்டலுக்கு வரும்போது பிங்கியூன் ஒருத்தன் என்ன கொல்ல வந்தான், அவனோட அப்பாவா? அவரே தான். இப்ப உங்களாலதான் அவரோட பையன் பைஷி நாட்டுல ஸ்பையா இருக்கான், அதனாலதான் அவரு உங்க மேல காண்டா இருக்காரு. உடனே தலைவன் ராணி அவர்கிட்ட விட்டுட்டு அவரு கூட போக, இப்ப நீ இவளை விசாரிக்கலாம். நானா? ஆமா, கவுன்சிலர் உன்னதான் விசாரிக்க சொல்லிருக்காரு. அப்படியா? சரி நீங்க போங்க. சொல்லு ராணி, என்ன கொல்ல சொன்னது யாரு? நீ எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ராணி, இந்த உலகத்துல இப்ப என்னால மட்டும்தான் உன்னோட உயிரை காப்பாத்த முடியும். சோ அந்த நபர் யாருன்னு சொல்லு. உடனே அவ யாரோட பேரைய சொல்ல, நீ சொல்றது உண்மையா? உண்மைதான். சரி, என்கிட்ட நீ உண்மையை சொன்னத நீ யார்கிட்டயும் சொல்லாத. ஒருவேளை யாராவது உன்கிட்ட கேட்டா வேற ஒருத்தரோட பேரை சொல்லு. உடனே தலைவன் லிங்கரை போய் பார்த்து, நீ ராணியோட கப்பலுக்கு போனதா வாணியா சொன்னான். சோ உனக்கு என்ன கொல்ல சொன்னது யாருன்னு தெரியும்ல? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு அது வாணியாவோட அண்ணன்னு தெரியாதுல்ல? நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச? அப்போ உனக்கு தெரியும், ஷைஃபன் வாணியாவோட பிரதர், பட்டத்து இளவரசனோட நண்பன். சோ அவர் தான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணாருன்னு நான் சொன்னா என்னோட குடும்பம் பாதிக்கப்படும். சோ இத பெருசுப்படுத்தாத, ஏன்னா உனக்கு தான் எதுவும் ஆகலையே. ஆனா என் நண்பன் செத்துட்டான். சோ நான் இத சும்மா விட மாட்டேன். ஷைஃபன் அவர் வாணியாவோட அண்ணன். நீ அவர் ஏதாவது பண்ணா உனக்கும் வாணியாவுக்கும் கல்யாணம் நடக்காது. சோ எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இப்ப நைட் ஆனதும் தலைவன் வந்து வாணியாவோட பிரதரை கொல்ல போக, அப்ப மாமா ஊஜி வந்து தலைவனை தடுக்க, நீ எங்க போற? அவனை கொல்ல போற. இப்ப நீ நிதானத்துல இல்ல, சோ நீ மாட்டிப்ப. அதனால வீட்டுக்கு போ. முடியாது மாமா. உடனே வேற வழி இல்லாம தலைவனை ஒரு மயக்கமடைய வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலைவன் கண் முழிச்சு பார்த்தா ரோரோ சொல்றா, அண்ணா, வாணியாவோட அண்ணனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? அவனை கொன்னுட்டாங்களா? ஆமாண்ணா. யார் அவனை கொன்னது? யார் அவனை கொன்னதுன்னு தெரியலண்ணா.
இப்ப உடனே வாணியாவோட அப்பா பட்டத்து இளவரசன் நம்ம தலைவனை வர சொல்ல, அப்ப தலைவனை வந்து மாமா ஊஜி வந்து பாக்க, அவனை கொன்னது நான் தான். நான் அவனை கொல்லணும்னு நினைச்சேன், நீங்க என்ன தடுத்தீங்க. ஆனா நீங்க ஏன் அவனை கொன்னீங்க? ஏன்னா நீ குழப்பத்துல இருந்த, அதனாலதான் உனக்கு பதிலா நான் உனக்கு கொன்னேன். அவனை கொல்ல சொல்லி யாரு உங்களுக்கு அதிகாரத்தை தந்தது? உன்னை பாதுகாக்கிறது என்னோட கடமை. அவன் உன்னை கொல்ல பார்த்தான், சோ அதனாலதான் நான் உனக்கு கொன்னேன். அப்படின்னா அந்த மலைமாடியனை கொல்ல வந்தப்ப நீங்க ஏன் வரல? ஏன்னா அப்ப நான் இங்க இல்ல. எங்க போனீங்க? ஜிங் சிட்டிக்கு போனேன். அங்க ஏன் போனீங்க? பெட்டகத்தோட சாவியை கண்டுபிடிக்க நான் அங்க போனேன். சாவி கிடைச்சதா? இன்னும் இல்ல, ஆனா சாவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்கு? தைப்பிங் மாளிகை. அது எங்க இருக்கு? இந்த நகரத்துல ஏதோ ஒரு மூலையில தான் தைப்பிங் மாளிகை இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சதும் உன்னை வந்து பாக்குறேன். சரி, நான் அரசரை பார்க்க போனும், கிளம்புறேன். நீங்க தானே அன்னைக்கு என்னோட வண்டியை ஓட்டுனீங்க? ஆமா, அது நான் தான். அப்ப நீங்க அரசரோட அமைச்சரா? ஆமா, உள்ள வாங்க. இவன் பார்க்க அப்படியே அவனோட அம்மா மாதிரியே இருக்கான். மிஸ்டர் ஃபேன், மண்டியிடுங்க. எதுக்கு? அரசே, நான் மண்டியிடணுமா? உனக்கு விருப்பம் இல்லனா மண்டியிட தேவையில்லை. ஓ, நீங்க தான் அரசர் அறிவுடை நம்பியா? ஆமா, அது நான் தான். அரசே, என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, எதுக்கு? உன்னோட திறமைய நான் கேள்விப்பட்டேன். சோ உன்னை இசைத்துறையோட உதவி அமைச்சரா பதவி உயர்வு பண்ண போறேன். ரொம்ப நன்றி அரசே. சரி, நீ போகலாம். உன்னை லிண்டோ பாக்கணுமா? உடனே தலைவன் வாணியாவோட அப்பாவை போய் பார்க்க, அங்க தாப்பான்னு ஒருத்தனை மீட் பண்றான். இவரு வந்து நம்ம வாணியாவோட மூத்த அண்ணன், ஆனா மனநல பாதிக்கப்பட்டவன். அதனால அவன் 5 வயசு குழந்தை மாதிரி தான் நடந்துப்பான். கற்பனை ராணிய விசாரிக்க லின் குடும்பத்தோட வேலைக்காரன் வர, நேத்து ஷைஃபன் உன்னை விசாரிச்சானாமே, நீ லின்வேவோட பேரை சொன்னியா? நான் ஒரு பேரை சொல்லல. உண்மையாவா? ஆமா, நான் சொல்லல. உடனே அவன் டார்ச்சர் பண்ண சில ஆயுதங்களை அவன் எடுக்க, அப்ப யான் ரூஹாய் வந்து தடுத்து, நீ இவகிட்ட பேசணும்னு தானே வந்த, அப்புறம் ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற? என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். அப்படின்னா பேசிட்டல, இப்ப நீ கிளம்பு. இதோட பேரு ஃபூலிங். என்னோட நண்பன். ஆமா, நீ யாரு? நான் ஷைஃபன். எனக்கு நீ யாருன்னு தெரியுது. என் அப்பாவை பார்க்கணும் அதானே? ஆமா, நான் உன் அப்பாவை பார்க்க தான் வந்தேன். சரி, உன்னோட பேர் என்ன? என்ன மன்னிச்சிரு, வெளியாட்கள் கிட்ட என் பேரு சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா நான் வெளியாள் இல்ல, உன் நண்பன். அட ஆமால, என் பேரு தாப்பா. நல்ல பேர் தான். ஆமா, நீ எர்பாவை பாத்தியா? யார் எர்பா? உன்னோட பிரதரா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சும்மா கெஸ் பண்ண. சரி, அவனோட பேரு உண்மையாவே எர்பாவா? இல்ல, அவனோட பேரு லின்வே. என்ன லின்வேவா? ஆமா, அவன் என் தம்பி. ஆனா 2 நாளா அவனை பார்க்கவே இல்ல. தாப்பா அப்படி சொன்னதும் தலைவன் கில்ட்டியா ஃபீல் பண்றான். என்னதான் தலைவன் அவனை கொல்லனாலும் ஊஜி மாமா தலைவனுக்காக தான் அவனை கொண்டு இருப்பாரு. அப்ப இது எல்லாத்தையுமே வாணியாவோட அப்பா பாத்துக்கிட்டு இருக்க, அப்பா அவரோட வேலைக்கார வந்து, நான் அந்த ராணிய விசாரிச்சுட்டேன். அவள் லின்வேவோட பேரை ஷைஃபன் கிட்ட சொல்லலையா? அவ உண்மையதான் சொல்றாளா? அவ உண்மையதான் சொல்றா. சரி, இத உடனே நான் சொன்னதா பட்டத்து இளவரசர் கிட்ட சொல்லு. அப்புறம் ஷைஃபனை உள்ள வர சொல்லு. உடனே அவரு ஷைஃபனை பார்த்து, மிஸ்டர் லின்ரோ உங்களை உள்ள வர சொல்லியிருக்காரு. தாப்பா, நீ வெளியே போ, நான் இவங்கிட்ட பேசணும். தாப்பாவுக்கு சின்ன வயசுல ஒரு நோய் வந்தது, அதுக்கப்புறம் தான் அவன் இப்படி மாறிட்டான். அதே மாதிரி வாணியாவுக்கு கூட சின்ன வயசுல இருந்தே ஒரு நோய் இருக்கு, அதனாலதான் அவளால வெளியே வர முடியல. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். என் பையன் லின்வே தான் உன்னை கொல்ல பார்த்தான். என்ன சொல்றீங்க? லின்வே ஏன் என்ன கொல்ல ட்ரை பண்ணா? எனக்கும் அது தெரியாது. இப்ப அது முக்கியம் இல்ல. உனக்கும் வாணியாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. சோ நீ வாணியாவையும் தாப்பாவையும் நல்லா பாத்துக்கிட்டனா நான் லின் குடும்பத்தோட சொத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன சொல்ற? என்னால உங்க டீலுக்கு ஒத்துக்க முடியாது. ஏன் முடியாது? நான் வாணியாவை லவ் பண்றேன். அவளை ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை பாத்துக்கிறது என் கடமை. அது மட்டும் இல்ல, அவ என் மனைவியா மாறிட்டா அவளோட குடும்பம் என் குடும்பம். சோ இயற்கையாவே தாப்பாவும் என் குடும்பம் மாதிரிதான். அதனால இந்த சொத்துலாம் எனக்கு தேவையில்லை. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப நல்லவன். கற்பனை பட்டத்து இளவரசன் ராணி தலைவனோட பேர் சொல்லவே இல்லைன்னு சொன்னதும் அவன் உடனே ராணியை பார்க்க போறான். ஆனா வீரர்கள் அவனை உள்ள விட மாட்டாங்க. இளவரசி, அரச குடும்பத்தை சேர்ந்த யாருமே ராணிய பார்க்க கூடாதுன்னு பேரரசரோட உத்தரவு. சோ நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஆனா பட்டத்து இளவரசன் உள்ள போக பார்க்க, அப்ப கருப்பு வீரர்கள் வந்து பட்டத்து இளவரசனை தடுக்க, அப்ப வண்டியில இருந்து ஒருத்தன் இறங்கி வரான். ஆமா, அது யாரு? அவர்தான் நிழல் சமூகத்தோட கவுன்சிலர் டைஷி. இவர்தான் டைஷியா? மிஸ்டர் டைஷி, என்னோட அப்பாவுக்கு பிறகு நீங்க தான் இந்த நாட்டுல சக்தி வாய்ந்தவர்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன உள்ள விடுங்க. அப்ப டாங் என்ன பண்றானா, ஒரு கத்திய இளவரசர் மேல வீச, அப்ப உடனே வீரர்கள் இளவரசர் உயிருக்கு ஆபத்துன்னு அவனை அங்க இருந்து கூப்பிட்டு போக, அப்ப உடனே டைஷியோட நிழல் மாவீரன் வந்து தலைவனை கூப்பிடுறான். உடனே தலைவன் டைஷிய போய் பாக்குறான். அப்படின்னா நீங்க சொல்லிதான் இவன் என் கூட இருக்கானா? ஆமா, தலைவர் சொன்னதாலதான் நான் உங்க ஆளா மாறினேன். சரி, அரசர் நம்மள கூப்பிட்டு இருக்காரு, வா போகலாம். சொல்லு டைஷி, யார் லின்வேவோட மரணத்துக்கு காரணம்? மிஸ்டர் லின்ரோ, உங்க மகனை கொன்னது 4 வீரர்களை ஒருத்தரான சிகுஜின் தான். அவரு ஏன் லின்வேவை கொல்ல பார்த்தாரு? ஏன்னா ஷைஃபனை கொல்ல வந்தது அவரோட 2 பணிப்பெண்கள் தான். அவங்கள கொன்னது ஷைஃபன் தானே. ஏன் லின்வேவை கொல்லணும்? ஏன்னா லின்வே அவரோட ஆளுங்களை அவருக்கே தெரியாம யூஸ் பண்ணிருக்கான். அதனாலதான் அவரு அவனை கொன்னாரு. இது நம்புற மாதிரியே இல்லையே. நான் சொல்றது உண்மைதான். அரசி, நாம உடனே பைஷியா ராஜ்யத்து மேல போர் தொடுக்கணும். நம்ம நாட்டை சேர்ந்த பிரதம மந்திரியோட மகனை அவங்க கொன்னு இருக்காங்க. நீ சொல்றது உண்மைதான்.
ஆனா நம்ம போற தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். அரசே, என் பையன் சாவுக்கு நீதி வழங்குங்க. சரி மந்திரி, உங்களுக்காக நான் பைஷியா நாட்டு மேல போர் தொடுக்கிறேன். இப்ப நீங்க எல்லாருமே போகலாம். அப்ப வானியாவோட அப்பா வந்து தலைவனை தனியா கூப்பிட்டு, நீ யார் கூட வேணா பழகு, ஆனா அந்த டைஷியோட மட்டும் பழகாத, அவ ரொம்ப மோசமானவன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனு யாராலையும் கணிக்க முடியாது. சோ அவன் கிட்ட பழகாத. அப்ப மாமா, டைஷி சொன்னதை நம்பலையா? ஆமா, நாம சொன்னதை நம்பல. என்னோட மகனோட மரணத்தை பயன்படுத்தி அவங்க இந்த போரை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏன் நீங்க அதை தடுக்கல? ஏன்னா இது அரசரோட ராஜா ஆட்டம், நாம வெறும் பகடைகள் தான். சோ நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்புறம் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க மாமா. வானியாவையும் தாப்பாவையும் நாளைக்கு வெளியே கூப்பிட்டு போ. ஏன்னா லின்வேவோட இறுதி சடங்கு நாளைக்கு நான் பண்ண போறேன். புரியுது மாமா. கட் பண்ணா ஊஜி மாமா தலைவனை பார்த்து, தைப்பிங் மாளிகையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நம்ம காரணமே இல்லாம அங்க போக முடியாது. கவலைப்படாதீங்க மாமா, நாளைக்கு லின்வேவோட இறுதி சடங்கு இருக்கு. அந்த நேரத்துல நான் வானியாவை கூப்பிட்டு ஊரை விட்டு வெளியே போக போறேன். சோ நாம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு போலாம். கட் பண்ணா இந்த பக்கம் தலைவியோட அப்பா அவளை பார்த்து, நாளைக்கு ஷைஃபன் உன்னை வெளியே கூப்பிட்டு போவான். அப்ப நீ அவனை எல்லாரையும் விட்டு தனியா கூப்பிட்டு போ. நம்ம ஆளுங்க அவனை தாக்க வருவாங்க. அப்பா, நீங்க அண்ணனை கொன்னது ஷைஃபன்னு நினைக்கிறீங்களா? ஷைஃபன் இதை பண்ணலதான், ஆனா அவனுக்கு நெருக்கமான யாராவது ஒருத்தர் இதை பண்ணிருக்கலாம். சோ நாளைக்கு ஷைஃபன் அவங்க தாக்க வரும்போது உண்மையிலே அவங்க கிட்ட வாள் வீரன் இருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்த அந்த வீரன் வருவான். அப்ப தெரிய வரும் லின்வேவை கொன்னது யாருன்னு. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு சுத்தி பாக்குற மாதிரி அந்த இடத்துக்கு வரான். அண்ணா, நீ சொன்ன மாதிரியே அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்ட. உடனே என் கூட வா. வானியா, நீ இங்கே இரு, நான் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரோரோவை கூப்பிட்டு தைப்பிங் விழா கிட்ட போக, கட் பண்ணா பட்டத்து இளவரசனை காட்ட, நாட்டோட நிலவரம் என்ன, பைஷி நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நடக்கிற போர் நிப்பாட்டுறத பத்தி பேச்சுவார்த்தை நடக்குது. வேற 2வது இளவரசரும் போருக்கு போயிருக்காரு. வேற ஷைஃபனும் இளவரசி வானியாவும் நகரத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? தெற்கு வாசல் பக்கமா போனாங்க. தைப்பிங் மாளிகையா? சரி, வேற ஏதாவது நியூஸ் இருக்கா? இருக்கு. பிரதமர் லின் நேத்து நைட்டு யாருக்குமே தெரியாம இளவரசி வானியாவை பாத்திருக்காரு. உண்மையாவா? ஆமா. சரி, உடனே வண்டியை தயார் பண்ணு, நம்ம எங்க போறோம்? சுத்தி பாக்க. கட் பண்ணா தலைவனத்தாக்க பிரதமரோட ஆளுங்க வர, கவனமா கேளுங்க, இளவரசி ஷைஃபனை தனியா கூப்பிட்டு வருவாங்க. அப்ப நாம அவனை தாக்கலாம். இத வந்து நம்ம ஊஜி மாமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல தலைவன் தைப்பிங் விழா கிட்ட வர, அப்ப யாரோ அவன் மேல அம்பால தாக்க, அண்ணா யாரோ இருக்காங்க, ஒருவேளை இந்த விழாவை யாராவது பாதுகாக்கிறாங்களோ. அப்ப ஊஜி மாமா வந்து ரோரோவை தூங்க வச்சுட்டு தலைவன் கிட்ட, நான் உங்களோட கவனத்தை திசை திருப்புறேன், நீ உள்ள போய் சாவியை எடுத்துட்டு வா. உடனே அந்த அம்பை எடுத்து அதை கையாலேயே யூஸ் பண்ணி ஊஜி மாமா அதை வீச, யோ மாமா, நீ உண்மையிலேயே மனுஷன் தானா? அங்க பாரு, யாரோ வராங்க, நீ போ, நான் இனிமே அவங்கள பாத்துக்கிறேன். கட் பண்ணா பட்டத்து இளவரசனும் அதே இடத்துக்கு வர, வானியா, ஷைஃபன் எங்க? எனக்கு பூக்களை பறிச்சுட்டு வர அவன் உள்ள போயிருக்கான். ஓ அப்படியா? சரி, என் கூட வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இளவரசி, உங்க கூட பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு வரலையா? அவங்க வந்தா நம்ம வெளிப்படையா பேச முடியாதுல, என்கிட்ட என்ன பேச போறீங்க? வானியா, உன் அப்பாவுக்கு இன்னும் ஷைஃபன் மேல சந்தேகம் இருக்கா? அது வந்து எனக்கு தெரியும் வானியா, நேத்து உன்னோட அப்பா உன்னை ஏன் வந்து பார்த்தாருன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, உன்னோட அண்ணனு கொன்னது ஷைஃபன் இல்ல, ஆனா உன்னோட சகோதரன் சாவுக்கு காரணம் உண்மையிலே ஒரு வாழ்வீரன் தான். சோ நீங்களும் சிகுஜின் தான் இதை பண்ணிருப்பாருன்னு சொல்றீங்களா? 4 கார்டியன்ஸ்ல யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். ஏன் 9ஆம் நிலை வீரனால கூட உன் அண்ணன் இறந்திருக்கலாம். அப்ப சடனா சைஃபனை தாக்க வந்த அசாசின் இளவரசனை சைஃபன் நினைச்சு கடத்த, இங்க பாருங்க, அவரு ஷைஃபன் இல்ல. மிஸ் வானியா, உங்களுக்கு எங்களை தெரியாது, இது உன் அப்பாவோட வேலையா? சரி, என்ன அவர்கிட்ட கூப்பிட்டு போங்க. கட் பண்ண தலைவன் அந்த வீட்டுக்குள்ள போக, இதே நேரத்துல அந்த வில்லாளி வந்து நம்ம ஊஜி மாமா பார்த்ததும் அவரை தாக்க, ஆனா ஊஜி மாமா அதை எல்லாத்தையுமே அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரு. இங்க தலைவன் சாவியை தேட, அப்ப யாரும் தும்புற சத்தம் கேட்க, உடனே அது யாருன்னு போய் பாக்குறான். பார்த்தா அரசர் தான் அங்க இருக்காரு. நீ என்ன இங்க? அது வந்து தாகமா இருந்ததா, அதான் தண்ணி குடிக்க வந்த. அப்படியா? ஆனா எதுக்கு இந்த கத்தி? அது வந்து சும்மாதான். அரசே, உங்களுக்கு அங்க பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல, அரசர் மட்டும் தான் உள்ள இருக்காரா? ஆனா ஏன் 2 இதயத்தோட சத்தம் கேக்குது? அரசே, நான் மறுபடியும் கேக்குறேன், அங்க பிரச்சனை இல்லையே? அப்பதான் அரசருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஆர்ச்சரால மனிதர்களோட இதய துடிப்ப உணர முடியும். உடனே ஒரு டோர் ஓபன் பண்ணி, வில்லாளனே, இவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான், எதுவும் பண்ண வேணாம். உடனே அவன் போக, அப்ப அரசர் தலைவனை பார்த்து, நீ பார்த்த வில்லாளி 9ஆம் நிலையில இருக்கிற வீரர். அவனால மனிதர்களோட இதய துடிப்பை வச்சு உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். சோ அடுத்த முறை அவனை பார்க்கும்போது இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் இனிமே இங்க நீ வரக்கூடாது. புரியுதா? புரியுது அரசே. ஷைஃபன், அரண்மனையில இருக்கிற ராஜமாதாவும் ராணிகளும் உன்னை பார்க்க ஆசைப்படுறாங்க. சோ நாளைக்கு அரண்மனைக்கு வா. உடனே தலைவன் அங்கிருந்து போக, அப்ப அந்த ஆர்ச்சர் தலைவனை தடுத்து, நீ உள்ள வந்தப்ப என்னோட அம்பால என்னோட கவனத்தை திசை திருப்பினானே அந்த வீரன் யாரு? அப்படியா? ஆனா எனக்கு எந்த வீரனும் இல்லையே.
இல்லையே, நம்பிட்டேன், அது உங்க இஷ்டம், நான் கிளம்புறேன். உடனே தலைவர் அங்க இருந்து போக இப்ப தலைவி அவளோட அப்பாவோட பிளான பத்தி சொல்ல, சோ உன்னோட அப்பாவுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இருக்கா, என்ன மன்னிச்சிடு, பரவாயில்ல விடு, உன் இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் பண்ணிருப்பேன். உடனே தலைவர் வாணியாவோட அப்பாவை பார்த்து உங்க பிளான வாணியா சொல்லிட்டா. அப்புறம் இளவரசர் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாரு, உங்க மகனை கொன்னது போர் வீரன் தான், ஆனா அவன் 9ஆம் நிலை வீரனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த வேலைக்காரன் வந்து, பிரதமரே, அந்த முட்டா பசங்க இவருக்கு பதிலா பட்டத்து இளவரசனை கடத்திட்டாங்க, அவரு உங்களை பாக்கணுமா? சரி நீ போ. இல்ல பிரதமரே, இவரையும் வர சொன்னாரு. என்னையுமா? ஆமா. சரி வா போலாம். நான் உங்களை வர சொன்னதே உங்களோட கூட்டணி வச்சுக்கதான். நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் உங்க மகனை கொன்னவன கண்டிப்பா பழி வாங்குவேன். ஒருவேளை என்னோட மகன் சாவுக்கு அரசரே காரணமா இருந்தா, அது யாரா இருந்தாலும், ஏன் என் அப்பாவா இருந்தாலும், என் நண்பனுக்காக பழி வாங்குவேன். அப்ப ஏதோ சத்தம் கேட்க உங்களை தூக்கிட்டு வந்தப்ப உங்க வீரர்கள் பார்த்தாங்களா? யாருமே பார்க்கல. உடனே தலைவன் அது யாருன்னு போய் பார்த்தா, பட்டத்து இளவரசனை கடத்திட்டு வந்ததுக்காக எல்லாரையும் யாரும் கொடூரமா கொண்டு இருக்காங்க. இதை யார் பண்ணிருப்பா? நான் தான் நண்பா, 2ஆம் இளவரசரா? நானே தான். இரு, என்னோட பிரதரை பார்த்துட்டு வரேன். உடனே அவன் உள்ள போக, நீ எப்படி? என் சகோதரன் உயிருக்கு ஆபத்து, சோ நான் எப்படி உங்களை காப்பாத்தாம இருப்பேன்? நான் இங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் என் கண்ணு உன் மேலதான் இருக்கும். போலாமா சகோதரா? தேவையில்லை, வந்த எனக்கு போக தெரியும். இப்ப தலைவன் வீட்டுக்கு போக அப்ப ஊஜி மாமா வந்து, பெட்டகத்தோட சாவி எங்க? சாவி அங்க இல்ல மாமா. அப்படின்னா சாவி அரண்மனையில தான் இருக்கும். அரண்மனையில எங்க மாமா? ராஜமாதா கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உன்னோட அம்மாவோட நிறைய பொருட்கள் அவங்க கிட்டதான் இருக்கு. சோ நம்ம எப்படியாவது அரண்மனைக்குள்ள போகணும். கவலைப்படாத மாமா, நாளைக்கு நான் அரண்மனைக்குள்ள போவேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம சாவியை எடுத்துடலாம். இப்ப அடுத்த நாள் வர தலைவனோட ஸ்டெப் மாதரும் ரோரோவை கூப்பிட்டு அரண்மனைக்குள்ள போறான். ரோரோ, இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா நாளைக்கு நைட்டு நம்ம சாவி எடுக்க இங்க வரணும். எனக்கு புரியுதுனா? மிஸ்ஸஸ் ஃபேன் எப்படி இருக்கீங்க? அமைச்சரே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அரசரோட தயவால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி அமைச்சரே, முதல்ல நாங்க யார பார்க்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஈரானியை தான் பார்க்கணும். அப்ப மகாராணி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு புரியுது, வாங்க நம்ம மனைவி ஈய போய் பார்க்கலாம். தாயி, உங்களுக்கு மனைவி ஈய தெரியுமா? மனைவி என்னோட ஃபேமிலி தான். அப்படியா? சொல்லவே இல்ல, நீ கேட்கவே இல்ல. அப்புறம் மனைவியோட மகன் தான் இந்த நாட்டோட 3ஆவது இளவரசர். உரிமைப்படி பட்டத்து இளவரசர் தானே 3ஆவது இளவரசர். நம்ம வம்சமுறைப்படி பட்டத்து இளவரசர் மகாராணியோட பையன். அவரு அரசரோட 3ஆவது மகனா இருந்தாலும் மகாராணிக்கு பிறந்தவர். சோ அதனாலதான் அவர் பட்டத்து இளவரசனா அறிவிக்கப்பட்டாரு. உடனே மனைவியே போய் அவங்க பார்க்க, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? 4 வருஷம். நீ அரசரோட மனைவியா மாறினதும் நீங்க எல்லாரையும் மறந்துட்டல. நீ தானே ஷைஃபன்? ஆமாத்த. எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஃபேன்? நீங்க அவங்கள ஹைனஸ் கூப்பிடணும். அதெல்லாம் வேணாம் மச்சா, வாணியாவே இவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. சோ இவரு என்னோட மருமக தானே. என்ன அவன் மனைவியே அத்தன் கூப்பிட்டானா? ஆமா. சரி, அடுத்து யார பார்க்க போறான்? 2ஆம் இளவரசரோட மதரை பார்க்க போறான். அவன் ரொம்ப ஜாலியா டைப்ல. அவனோட அம்மாவும் அப்படித்தானா? ஐயோ, அவங்க ரொம்ப டெரர். சோ பார்த்து பேசுங்க. அப்படிலாம் இல்லனா மனைவி ஷீலாவுக்கு அறிவுள்ள பசங்களை தான் பிடிக்கும். சோ நீ அறிவாளி, கண்டிப்பா அவங்களுக்கு உன்னை பிடிக்கும். ரெட் பேலஸ் புக்கு நீ தான் எழுதுனியா? இல்ல, அது மிஸ்டர் கான் ஒருத்தர் தான் எழுதினாரு. நான் அந்த புக்கை படிச்சேன், நல்லா இருந்ததுன்னு அதை நான் காப்பி பண்ணி ஒரு நாவலா வெளியிட்டேன். நீ சொல்ற கானை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவரு இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்ல. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. ஆனா எங்க வாணியாவோட வருங்கால ஹஸ்பண்ட் நீ. சோ நான் உன்னை மதிக்கிறேன். அப்புறம் ஷென்ஷா எப்பவுமே உன்னை பத்தி பெருமையா பேசுவான். ஷென்ஷாவா? யார் அவரு? அண்ணா, 2ஆம் இளவரசர். ஓ, 2ஆம் இளவரசரா? நான் அவரை எப்பவுமே இளவரசன் கூப்பிட்டே பழகிட்டேனா? அது அவரோட பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. என் பையன் யாரு கூடயும் பழக மாட்டான். நீ மட்டும் எப்படி அவனோட ஃப்ரெண்டான? எனக்கு தெரியலையே. சரி நீ கிளம்பு. என்ன, அதான் பேசி முடிச்சிட்டோம்ல, நீ கிளம்பு. உடனே தலைவன் 1ஆம் இளவரசரோட அம்மாவை போய் பாக்குறான். ஆமா, ஏன் 1ஆம் இளவரசனுக்கு இந்த அரியணை மேல ஆசை இல்ல? ஏன்னா லேடி லிங் வந்து டோங்கி நாட்டை சேர்ந்தவங்க. ஒரு போர்ல தான் அரசர் அவங்கள மீட் பண்ணாரு. முதல்ல தன்னோட அந்த புறநாகிய தான் இங்க கூப்பிட்டு வந்தாரு. ஆனா நாளடைவுல தன்னோட ராணியா ஏத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்கள. அதனால முதல் இளவரசனுக்கு அரியணையில ஏற உரிமை இல்ல. அது மட்டும் இல்ல, ராஜமாதாவுக்கு லேடி நீங்க சுத்தமா பிடிக்காது. உடனே அவங்களையும் போய் பார்த்து பேச, நீதான் அந்த மலமட குன்னியா? ஆனா உன்னை பார்த்தா அம்மாஞ்சி மாதிரி இருக்க. உடனே அவங்க ஒரு குண்டா நிறைய தலைவனுக்கு சாப்பாடு தர, வேற வழி இல்லாம தலைவனும் அந்த சாப்பிட. அவ்வளவு சாப்பாட்டையும் அவன் சாப்பிட்டானா? ஆமா. சரி, எல்லாரையும் பார்த்துட்டான். ஆனா அவன் என்ன பார்க்க வரல? நான் தானே வாணியாவோட அம்மா. ஏன்னா நீங்க தானே அவரை பார்க்க விரும்பலன்னு சொன்னீங்க. அப்ப சொன்னேன். ஆனா இப்ப நான் அவனை பார்க்கணும். உடனே அவனை வர சொல்லு. அப்புறம் நம்ம ஷையையும் உடனே இங்க வர சொல்லு. இன்னைக்கு நான் என் மாப்பிளைக்கு ஒரு பரிசு தர போறேன். கட் பண்ண தலைவன் ராஜமாதாவை போய் பார்க்க, ஆனா அவங்க தலைவனை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே மண்டி போட சொல்ல, என்னது நான் அரசரை பார்க்கும் போது கூட மண்டிட்டதுலயே. சரி, வயசான பாட்டி, அவங்களுக்கு மரியாதை தர. ஆமா, நான் இங்க இருக்கிறத ராஜமாதாவால பார்க்க முடியுமா? எப்பா வாய மூடுப்பா. அப்ப ராஜமாதாவோட அமைச்சர் வந்து, நீங்க மகாராணியோட வயசை காரணமா கட்டி மண்டியிட கூடதான். இதை யார் சொன்னது? பாட்டிமாவா?
அவங்கள நீங்க ராஜமாதான்னு கூப்பிடணும். சரி ராஜமாதா. அப்புறம் ராஜமாதா சொன்னாங்க, இளவரசி வாணியாவை நீங்க நல்லா பாத்துக்கணும். அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தா உங்க உயிரை எடுத்துருவாங்களா? அமைச்சா, என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? ஆனா பாட்டிமா கிட்ட சொல்லுங்க, நான் வாணியாவை லவ் பண்றேன். சோ நான் அவளை நல்லா பாத்துப்பேன். ஆனா பாட்டிமா என்ன கொல்லுவேன்னு சொன்னாங்களே, அதுக்காக இல்ல. ஏன்னா நான் யார பார்த்தும் பயப்பட மாட்டேன். அமைச்சா, அவனை போக சொல்லு. போயிட்டு வரேன் பாட்டிமா. அப்புறம் அமைச்சா, நீங்க ஃபோர்ட் கார்டியன்ல ஒருத்தருன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆனா அவரு காதல வாங்கிக்காம உள்ள போக, அந்த பையன் நீங்க நினைச்சதை விட தைரியமானவன். அவன் உங்களை பார்த்து பயப்படவே இல்ல. அப்படியா? அதையும் பாப்போம். ராஜமாதா, நீங்க அவனை இது வரைக்கும் பார்த்ததில்ல. சோ ஏன் அவனை உங்களுக்கு பிடிக்கல? அந்த பையன் புத்திசாலிதான், ஆனா திமிரு ரொம்ப அதிகம். அதனால எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. ஏன்னு தெரியல, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. கட் பண்ண தலைவன் அரண்மனை விட்டு போகும்போது இளவரசி லின்ரோ வந்து பார்க்க கூப்பிட்டதா அவங்களோட பணிப்பெண் வந்து சொல்ல, அவங்களுக்கு தான் என்ன பார்த்தா பிடிக்கலையே, ஆனா இப்ப உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுவும் தனியா. எங்க அண்ணனெல்லாம் தனியா அனுப்ப முடியாது. பரவாயில்ல ரோரோ, நீ போ, நான் உங்களை பார்த்துட்டு வரேன். உடனே தலைவன் தலைவியோட அம்மாவை போய் பார்க்க, வாழ்த்துக்கள் இளவரசி, நீ என்ன அத்தன் கூப்பிடலாம். சொல்லுங்க அத்தை, என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா, உன் டீச்சர் 5Gன்னு கேள்விப்பட்டேன். சோ உனக்கு மருத்துவ முறை பத்தி தெரியும்ல? நல்லாவே தெரியும். எனக்கு தலைவலிக்குது. சோ நீ அதை சரி பண்ண முடியுமா? இல்ல உங்களே எப்படி? என்ன மாப்பிள்ள, நான் உங்களோட வருங்கால அத்தை தானே, சரி பண்றேன். உடனே தலைவன் ஹெட் மசாஜ் பண்ண, ஆமா உன்னை யாரோ கொல்ல ட்ரை பண்ணதா கேள்விப்பட்டேன். அப்போ உன்னோட பாடி கார்டு இறந்துட்டானாமே? ஆமா, அவன் இறந்துட்டான். ஆனா அவன் பாடி கார்டு இல்ல, என் நண்பன். உடனே அவங்க பயங்கரமா சிரிக்க, இப்ப நான் ஏதாவது காமெடி படனா? இல்ல கொல்ல சொன்ன நானே உன்கிட்ட அதை பத்தி கேட்டேன்ல, அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்ன, நீங்க தான் என்ன கொல்ல சொன்னீங்களா? ஆமா, அது நான் தான். ஆனா பாவம், உன் நண்பன் பலி ஆயிட்டான். என்ன நிறுத்திட்ட? என் மேல கோவமா? நீங்க மட்டும் இதை பண்ணீங்களா? இல்ல பட்டத்து இளவரசனும் உங்க கூட கூட்டா? சேச்சே, பட்டத்து இளவரசன் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்ல, அவன் வாய் உதாருதான். சோ நான் தான் லின்வேவை கூப்பிட்டு உன்னை கொல்ல சொன்னேன். ஏன், உன்னை டான்ஸோல கொல்ல பார்த்தது கூட நான் தான். சோ இப்ப உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுதுல? கண்டிப்பா தோணுது. அப்ப ஏன் தயங்குற? இல்ல, நான் உங்களை கொன்னுட்டா வெளியே அம்போட நிக்கிறானே, அவன் என்ன கொன்னுருவான்ல. ஓ, நீ அதை பாத்துட்டியா? ஆமா அத்தை, பாத்துட்டேன். ஆனா அத்தை, சீக்கிரமா நான் உங்களை வச்சு செய்வேன். நானும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உடனே தலைவன் அந்த இடத்த விட்டு போக, யோ மாமா, அந்த கிழவி கிட்டதான் பெட்டகத்தோட சாவி இருக்குன்னு சொன்னேன். ஆனா அவங்க ரூம்ல எந்த இடத்துல சாவி இருக்கு? சாவி ராஜமாதாவோட பெட்டு கடியில ஒரு லாக்கர் இருக்கு, அங்கதான் கண்டிப்பா இருக்கும். பட் நம்ம சாவியை ஈஸியா எடுத்துடலாம். ஆனா எடுத்துட்டா அந்த கிழவி பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவா. சோ சாவி எடுத்தது அவளுக்கு தெரியக்கூடாது. அவ்வளவுதானே. ஒரிஜினல் கீயை எடுத்துட்டு டூப்ளிகேட் கீயை வச்சிடலாம். பெட்டகத்தோட சாவியை நீ பாத்திருக்கியா? இல்லையே. அப்புறம் எப்படி டூப்ளிகேட்டை உருவாக்குவ? நான் ஒரிஜினல் எடுத்ததும் அதோட டூப்ளிகேட்டை உருவாக்கி அந்த கிழவி பாக்குறதுக்குள்ள வச்சிருவேன். அப்ப யாரோ கதவை தட்ட, உடனே ஊஜி மாமா மறைஞ்சிக்க. உடனே தலைவன் போய் டோர் ஓபன் பண்ணா அங்க டாங் நிக்கிறான். உள்ளவா, இதை வச்சுக்கோ. என்ன, நான் கேட்காமலே காசு தரீங்க? நல்லா கேட்டுக்கோ, நம்ம ராஜமாதா கிட்ட இருக்கிற ஒரு சாவியை திருட போறோம். நீ என்ன பண்ற? உடனே சாவியோட டூப்ளிகேட்டை உருவாக்குற கொல்லனை கூப்பிட்டு வா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, மாட்டினா உயிரை எடுத்துருவாங்க. டாங்கே, நான் ஒன்ன திருட சொல்லல, அதை நான் தான் பண்ண போறேன். உன்னோட வேலை அந்த கொல்லனை கூப்பிட்டு வர்றதுதான். சரி, நான் பண்றேன். ஆனா ரிஸ்க் அதிகம். சோ எனக்கு இன்னும் நிறைய பணம் கொடுங்களேன். நீ மாறவே மாட்ட. கட் பண்ணா கிங் நாடுக்கும் பைஷி நாடுக்கும் நடக்கிற போர் நின்னதால அரசர் வந்து பைஷி நாட்டோட புலவரை வர வச்சு மதுபான விழாவை நடத்துறாரு. அந்த விழாக்கு எல்லாருமே வர, அப்ப புலவரும் வராரு. இவரு வந்து பைஷி நாட்டை சேர்ந்த புலவர். புலவரே, உங்க கையில இருக்கு அது என்ன? அரசே, நார்தன் டைனஸ்டியோட சிறந்த கவினா, ஆனா என்னால கூட இயற்ற முடியாத ஒரு கவிதையை உங்க நாட்டை சேர்ந்தவன் இயற்றியதா கேள்விப்பட்டேன். ஆனா அந்த கவிதை அவனால எழுதப்படல, அத அவன் திருடி இருக்கான். ஏன்னா அது என்னோட டீச்சரால எழுதப்பட்ட கவிதை. அப்ப தலைவன் கேக்குறான், புலவரே, உங்க டீச்சரோட குடும்ப பேர் டூவா? இல்ல. அப்படின்னா எனக்கு கவலை இல்ல மிஸ்டர் ஃபேன். உங்க கவிதையை நான் படிச்சேன். அதோட அர்த்தம் நம்ம வாழ்க்கையோட வழிகளை குறிக்குது. ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்திருக்க முடியாது. சோ நீங்க எப்படி அதை எழுதுனீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் புலவரே, உங்க டீச்சர் தான் அந்த கவிதையை எழுதுனதா சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? உடனே ஒரு பழமையான ஓலைய தர, இது 50 வருஷத்துக்கு முன்னாடி என் மாஸ்டரால எழுதப்பட்ட கவிதை. உடனே எல்லாருமே ஷாக் ஆக, அப்ப பாகுன் வந்து, அரசே, இவன் நம்மளை ஏமாத்திருக்கான். யாரோட கவிதையோ இவன் கவிதைன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான். நீங்க உடனே இவனுக்கு மரண தண்டனையை வழங்கணும். டேய், எப்ப நான் வீழ்வனு வெயிட் பண்ணியா? ஆனா நான் உன்னை கேட்கவா, அந்த புலவர் சொன்னது இன்னும் உண்மனே ப்ரூவ் ஆகல. சோ அப்படி இருக்க என்னோட கவிதை திருடப்பட்ட கவிதைன்னு நீ எப்படி சொல்ற? அவ பாகுனோட அப்பா வந்து, அரசே, என் பையனுக்கும் ஷைஃபனுக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால அவன் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். ஆனா ஷைஃபன் பண்ணது தேச துரோகம். என்ன, ஒரு கவிதை தேச துரோகமா? சரி, ஒத்துக்கிறேன். அந்த கவிதை வேற ஒருத்தரோட கவிதை தான். ஆனா அது கவிதை கடவுள் டூவால உருவாக்கப்பட்ட கவிதை. அந்த கவிதைக்கும் புலவர் சொல்ற அவரோட ஆசிரியருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
நான் என்னோட படிப்பின் மீது ஆணையிடுறேன், இந்த கவிதை என்னோட ஆசிரியரால இயற்றப்பட்ட கவிதை தான். அது மட்டும் அல்ல, நீ சொல்ற கவியின் கடவுளான டூவோட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா கவி கடவுள் இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்ல, அவரு வேற உலகத்தை சேர்ந்தவரு. அப்படின்னா நீங்க சொல்றீங்க நம்ம உலகம் மாதிரி இன்னொரு உலகம் இருக்கா? அந்த உலகத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, அவரோட கவிதைய பாத்திருக்கீங்க, அத நீங்க திருடி எழுதிருக்கீங்க. ஆமா, அப்படின்னா மிஸ்டர் ஷைஃபன் அந்த உலகம் எங்க இருக்கு? அந்த உலகம் என்னோட கனவு உலகம். நான் தூங்கும் போது அந்த உலகத்துக்கு போவேன். அங்க பெரிய பெரிய பில்டிங், காரு, இப்படி பல அற்புதங்கள் இருக்கும். அந்த உலகத்தை சேர்ந்த சிறந்த கவிதை ஆசிரியரோட கவிதையை தான் நான் எழுதினேன். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. உடனே தலைவன் வயிறு முட்டை சரக்கா குடிச்சிட்டு புலவர்கிட்ட போய், புலவரே, உங்க டீச்சர் எழுதின வேற கவிதைகள் உங்ககிட்ட இருக்கா? இல்ல, இந்த கவிதை மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா சரி, ஆன்றோர்களே சான்றோர்களே, இப்ப நான் 100க்கும் மேற்பட்ட கவிதைகளை சொல்ல போறேன். சோ எனக்காக அதை நீங்க நோட் பண்ணுங்க. உடனே தலைவன் அவ்வளவு போதையிலும் நிறைய கவிதைகளை சொல்ல, அதை கேட்ட எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. புலவரே, என் கவிதையை கேட்டீங்கல்ல, அதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க புத்தி, படிப்பு, வேத முறையில பெரிய ஆளுதான். ஆனா என்ன மாதிரி உங்களால கவிதைகளை மனப்பாடம் பண்ண முடியுமா? இல்ல முடியாது. அப்படின்னா நான் உங்களை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவன் மயங்கிவில. தலைவனோட கவி அறிவை கேட்டதும் புலவர் குற்ற உணர்ச்சில்ல அவரு ரத்தவாதி எடுத்து அவரும் மயக்கமடைய, உடனே அரசர் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போக சொல்ல, உடனே தலைவனை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. இவ்வளவு நாள் பைஷியா நாடுதான் இலக்கிய துறையில சிறந்தவங்களா இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம நாட்டுல எல்லாரை விட சிறந்தவன் ஒருத்தர் இருக்கான். கற்பனா தலைவன் ரோரோ கிட்ட மாத்திரை எடுத்துட்டு வர சொல்ல, உடனே அவ எடுத்துட்டு வர, அதை சாப்பிட்டதும் தலைவனோட போதை தெளிஞ்சிருது. தங்கச்சி, எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஓவரா குடிச்சு மட்டையாயிட்டேன். சோ நல்லா கேட்டுக்கோ, நான் போன பிறகு என் ரூமுக்கு நீ யாரையும் விடக்கூடாது, புரியுதுனா? சரி, நான் கிளம்புறேன். உடனே ஊஜி மாமாவை போய் தலைவன் பாக்குறான். ரெடியா மாமா? நல்லா கேட்டுக்கோ, நான் ராஜமாதாவோட அந்த நாயை தசை திருப்புவேன். நீ அப்ப சாவியை எடுக்கிற, புரியுது? அப்புறம் இன்னொன்னு, உன்னோட மாமியார் நாயும் இங்கதான் இருக்கு, அவங்கிட்ட நீ மாட்டிக்காத, நான் பாத்துக்கிற மாமா. உடனே ஊஜி மாமா வந்து, அமைச்சர் ஹூங்க தசை திருப்ப, யார் நீ? சுத்தி பார்க்க வந்த? இந்த நேரத்துல அரண்மனையை சுத்தி பார்க்க போறியா? உன்னோட முகத்தை காட்டு. உடனே ஊஜி ஓட அவரு ஊஜி பின்னாடியே போய் சண்டை போட, நீ பயன்படுத்துற கல்லு சிகுஜுனோட கல்லு. அப்படின்னா நீ சிகுஜுனா? கற்பனா தலைவன் ராஜமாதாவோட அறைக்கு போய் மயக்கிற புகைய போட்டு எல்லாரையும் தூங்க வச்சு அந்த சாவியை எடுத்துடுறான். பரவாயில்லையே, மாமா சொன்ன மாதிரியே கட்டிலுக்கு அடியில தான் இருக்கு. உடனே தலைவன் டாங்க பார்த்து டாங் உடனே சாவி குளங்கிட்ட கூப்பிட்டு போக, அவனும் அதே மாதிரி டூப்ளிகேட்டை உருவாக்க, சரி நீ கிளம்பு, இதை வச்சுட்டு வர. உடனே தலைவன் மறுபடியும் உள்ள போக, அப்பா அவனோட மாமியாரும் புலவரும் பேசுறத பாத்துடுறான். நீங்க சொன்ன மாதிரியே நான் அவனோட கவிதையை என் ஆசிரியர் எழுதுனதா சொன்னேன். ஆனா அவன் இவ்வளவு திறமசாலியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க இவ்வளவு பண்ணியும் நான் நினைச்சது நடக்கல. ஷைஃபனை அசிங்கப்படுத்தணும் தான் நான் பைஜியா நாட்டுல இருக்கிற உளவாளி பிங்கியூனை பத்தி. சோ இவ சொல்லிதான் பிங்கியூன் அங்க இருக்கிற விஷயம் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சுதா? அப்ப சடனா ஒரு லேடி வந்து தலைவனை அட்டாக் பண்ண, உடனே தலைவன் அவளை அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிக்க, அப்ப ஆர்ச்சர் வந்து தலைவனை பாத்துறான். அரண்மனைக்குள்ள திருடனா? உடனே அவன் தலைவனை ஷூட் பண்ண, அந்த அம்பு தலைவன் மேல பட்டுருது. உடனே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க தலைவன் இல்ல. உடனே அவள் இன்டர்வியூ கிட்ட போய் சொல்ல, வந்தது யாருன்னு தெரியுமா? அவன் பார்க்க ஷைஃபன் மாதிரி இருந்தான். வாய்ப்பே இல்ல, அவன் மதுபான விழால சரக்கு சாப்பிட்டு மயங்கிட்டான். இல்ல, வந்தது கண்டிப்பா ஷைஃபன் தான். சரி, நீ உடனே ஃபேன் மேனருக்கு போ. ஏன்னா வந்தவன் நான் பேசினதை கேட்டுட்டான். அந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுருவாரு. சோ உடனே அது அவனான்னு பாரு. அது அவனா இருந்தா அவன் கதையை முடிச்சிரு. உடனே ஆர்ச்சர் அங்க போக, ஆனா ரோரோ வந்து உள்ள விட மாட்டா. ஏன்னா தலைவன் இன்னும் அங்க வரல. அப்பா அவன் ரோரோவை தள்ளி விட்டுட்டு உள்ள போனா தலைவன் இருக்கான். என்னப்பா, யார சுட வந்த? உன் ட்ரெஸ்ஸ கைட்டு. ஹேய், நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. இங்க பாரு, அரண்மனைக்குள்ள ஒரு கொலைகாரன் வந்துட்டான். அவனை நான் என் அம்பால தாக்குனேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வந்தவன் உன்ன மாதிரி இருந்தான். சோ உன் ட்ரெஸ்ஸ கைட்டு. உடனே தலைவன் ட்ரெஸ்ஸ கைட்ட, ஆனா அம்புப்பட்ட அடையாளம் அவன் மேல இல்ல. இதுக்கு வாய்ப்பே இல்ல, என் அம்பு உன்னை தாக்குச்சு. அப்ப காயம் எங்க? உடனே அவன் மன்னிப்பு கேட்டு போயிடுறான். அவன் போனத ஊஜி மாமா வர, எப்படி அவனோட அம்பு பட்டும் உனக்கு காயம் ஏற்படல? எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். என் அம்பு இது மேலதான் பட்டுது. இந்த சாவி அவ்வளோ ஸ்ட்ராங்கானதா? சரி, டூப்ளிகேட்டை வச்சுட்டியா? இன்னும் இல்ல மாமா. ஏன் வைக்கல? உடனே அவன் என்ன ஆச்சுன்னு சொல்ல, சரி வா பெட்டகத்தை ஓபன் பண்ணலாம். உடனே அதை ஓபன் பண்ணா அதுல ஒரு ஆயுதமும் 2 லெட்டரும் இருக்கு. ஒன்னு வந்து ஊஜி மாமாக்கும், இன்னொன்னு வந்து தலைவனுக்கும் இருக்கு. இந்த ஆயுதம் எதிர்காலத்தை சேர்ந்த ஒரு ஆயுதம். தலைவன் அதை பார்த்ததும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. முதல் கடிதம் ஊஜி மாமா அவரோட வாழ்க்கைய நல்லா வாழணும்னு அதுல எழுதியிருக்கு. 2வது கடிதம் வந்து தலைவனை பத்தி இருக்கு. அந்த கடிதத்துல தலைவனோட அம்மா ஃபியூச்சரை சேர்ந்தவங்களும் இயற்கையோட சீற்றத்தால உலகம் அழிஞ்சு போச்சுனும், அவங்க அப்பா பயணம் பண்ணி ஸ்லீப்புக்கு பிறகு கண்ணை முழிச்சு பார்த்தப்ப இந்த உலகத்துல இருந்தாங்கன்னு அதுல எழுதிருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு சோதனை பண்ணோம்.
அந்த சோதனையில நீ மட்டும் தான் பாஸ் ஆன. இத படிச்சதும் உனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் டைப்பிங் விழால இருக்கு. அங்க ஒரு நீச்சல் குளம் இருக்கு. அதுக்கு அடியில ஒரு கதவு இருக்கு. அதை நீ ஓபன் பண்ணா மனிதர்கள் ஏன் அழிஞ்சாங்கன்னு, நாம ஏன் இங்க இருக்கும்னு உனக்கு தெரிய வரும். ஆனா நீ அதை ஓபன் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீ ஓபன் பண்ணிட்டா உன்னோட உலகத்துக்கு போயிரு. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா போலாமா வேணாமான்னு நீதான் முடிவெடுக்கணும். எனக்கு இது சுத்தமா புரியல. சோ நீ அங்க போக போறியா? இப்ப அந்த இடம் தடை செய்யப்பட்ட இடம். சோ போறது கஷ்டம். ஆனா இப்ப புரியுது இந்த சாவியை ஏன் அவங்க பாதுகாத்தாங்கன்னு. சோ நம்ம உடனே டூப்ளிகேட் கீயை அங்க வைக்கணும். எப்படி போவ? அதுக்கு ஒரு வழி இருக்கு. உடனே தலைவன் வாணியாவை பார்த்து நடந்ததை சொல்லி உதவி கேட்க அவளும் உடனே தலைவனை அரண்மனைக்கு கூப்பிட்டு போறா. அப்ப தலைவி ராஜமாதா கிட்ட தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போறா. அப்ப தலைவன் உள்ள போய் சாவியை வைக்க அப்ப ஆட்சியர் அங்க வந்து கதவு தட்ட உள்ள ராஜமாதா இல்லையே. சோ யாரு இருக்காங்க? யாருமே இல்லையே. இல்லையே, உள்ள யாரும் இருக்காங்க. ஏன்னா எனக்கு இதய துடிப்போட சத்தம் கேக்கு. நோந்து போ, நான் உள்ள போய் பார்க்கணும். நில்லுங்க, இது ராஜம்மாவோட ரூம். அவங்க அனுமதி இல்லாம யாருமே உள்ள போக கூடாது. உடனே ஆட்சியர் ராஜம்மாவை போய் பார்த்து அங்க நடந்ததை சொல்ல உடனே குடுகுடுன்னு அவங்க ரூமுக்கு போய் அந்த சாவி இருக்கான்னு பாக்குறாங்க. நல்ல வேலை, சாவி இங்கதான் இருக்கு. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. உன்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே நீ அதை பண்ண. அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப தலைவன் வாணியாவோட அம்மா தான் பிங்குனை காட்டி கொடுத்து அவங்களுக்கும் புலவருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி ஊரு முழுக்க பறக்க விடுறான். உடனே அரசர் லிண்டோயை கூப்பிட்டு அது உண்மையான்னு கேட்க, அரசி நான் அவர்கிட்ட வேதங்களை பத்தி கேட்கதான் கூப்பிட்டேன். அதை விடு, புலவரை நீ டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. சோ உனக்கு யாரு உதவி பண்ணா? புலவரை பார்க்க கல்வித்துறை அமைச்சர் யூஷி தான் உதவி பண்ணாரு. ஆனா உன்னை தெளிவுபடுத்திக்கிறேன், நான் பிங்குனை காட்டி கொடுக்கல. அத பண்ணது ஷைஃபன். அவனுக்கு எப்படி பிங்குன் வடநாடு போனது தெரியும்? ஷைஃபன் தென்னாடுக்கு வரும்போது வழியில பிங்குனை மீட் பண்ணான். இது உண்மையா டைஷி? தெரியல, விசாரிக்க சொல்றேன். சரி, உடனே போய் விசாரி, அப்புறம் நீயும் போகலாம். உடனே 2 பேரும் போக கட் பண்ணா பாகுனோட அப்பாவை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கம் டைஷி போய் தலைவனை பார்த்து நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ மாட்டிக்கிட்டா. என்ன பிரயோஜனம்? அவதான் பிங்குனை காட்டி கொடுத்தத அரசர் நம்பலையே. நம்பலன்னு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா? நீ நாட்டுக்கு வர வழியில பிங்குனை பாத்தியே, அது எல்லாமே அரசரோட ஏற்பாடுதான். அந்த விஷயம் அரசருக்கும் அப்புறம் நிழல் சமூகத்துல இருக்கிற 5 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஒன்னு நான், இன்னொரு பைஷி, அப்புறம் பிங்குனோட அப்பா, அடுத்து கருப்பன், கடைசியால் ஜூகி, அதுக்கப்புறம் நீ. இப்ப என்ன சொல்ல வரீங்க? பிங்குனை பத்தி ரூயிக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நமக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கா? ஆமா, அவனை கண்டுபிடிச்சா லின்ரூயி மாட்டிப்பா. சரி, அந்த கருப்பாடு யாரு? ஜூகி தான். உடனே அவனை கைது பண்ணி விசாரிக்க அவனு உண்மையை ஒத்துக்கிட்டு தன்னோட உயிரை அவன் எடுத்துக்கிறான். லின்ரூயை கூப்பிட்டு மண்டிகிட்ட சொல்ல உடனே பட்டத்து இளவரசன் வந்து அவங்களை மன்னிச்சு விட சொல்றான். அப்ப தலைவன் வந்து, அரசி அவங்களுக்கு மன்னிப்பு தராதீங்க. நீங்க அவங்களை விட்டுட்டா நம்ம மக்கள் உங்களை நல்ல அரசரா பார்க்க மாட்டாங்க. கவலைப்படாத, நான் அவளை மன்னிக்க போறது இல்ல. என்னோட கட்டளையை கேளு. இனிமேல் லின்ரூயி ராயல் இளவரசி இல்ல. அவளுக்கு சொந்தமான அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படும். அது மட்டும் இல்ல, அவ ஷென் தேசத்துக்கு நாடு கடத்தப்படுறா. இப்ப அடுத்த நாள் லின்ரூயி ஷென் தேசத்துக்கு போக அப்ப தலைவன் வந்து, மாமியாரே நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? உன்னோட பதவியை பறிச்சு உன்னை இந்த நாட்டை விட்டு துரத்துவேன்னு சொன்னல, அதை இப்ப பண்ணிட்டேன். கரெக்ட் தான் மாப்ள. ஆனா ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. ஏன்னா உனக்கு எதிரா எல்லா அமைச்சர்களையும் நான் தசை திருப்பிட்டேன். என்ன புரியலையா? பிங்குன் தென்னாட்டை சேர்ந்தவனு நீதான் அவங்களுக்கு காட்டி கொடுத்தனு நான் சொல்லிட்டேன். சோ இப்ப நீ அதை எப்படி சமாளிக்க போற? அப்ப தலைவனை அரசர் கூப்பிட்டதா சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டு போக உடனே தலைவன் போறான். அங்க போனா 2 இளவரசர்களும் இருக்காங்க. அரசி என்ன வர சொன்னீங்களா? ஆமா, வந்து உட்காரு. உடனே தலைவன் உட்காரு. சரி, ஏன் வர சொன்னீங்க? இப்ப நகரம் முழுக்க நீதான் பிங்குனை காட்டி கொடுத்ததா வதந்தி பரவுது. எனக்கு தெரியும் அதை நீ பண்ணனு. சோ இந்த வதந்திய நிப்பாட்ட ஒரே வழி, தென்னாட்டுல மாட்டிட்டு இருக்கிற பிங்குனை நீ திரும்ப நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டு வரணும். சோ அந்த நாட்டு கைதிகளான ராணியையும் ஷைவோஷனையும் நீ கூப்பிட்டு போகணும். ஷியோஷனா அது யாரு? அவன் வடநாட்டை சேர்ந்தவன் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டைஷி 4 சக்கர வண்டியில இருக்க காரணமே அவன் தான். எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா அரசர் என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், உனக்கு 2 சாய்ஸ் தருவேன். ஒன்னு நீ வடநாட்டுக்கு போ, உனக்கும் வாணியாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி முடியாதுன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என்ன, நீ வாணியாவை மறந்துடணும். சோ போறியா இல்லையா? உடனே தலைவன் போறேன்னு சொல்ல இப்ப தலைவன் கிளம்ப. அப்ப 5G மாஸ்டர் வந்து உடனே அவர் கூட கிளம்ப சொல்ல, ஏன் மாஸ்டர் நீ அங்க போனா இறந்துருவ. சோ நீ போக வேணாம், என் கூட வா. அப்ப டைஷி வந்து, 5G எனக்கும் அவன் அங்க போக விருப்பம் இல்ல. ஆனா அரசர் அவன் போகணும்னு விரும்புறாரு. சோ நாம அதை மீறினா ஷைஃபன் உயிருக்கு தான் ஆபத்து. ஆனா அவன் அங்க போனா உயிரோட இருக்க மாட்டான். கவலைப்படாத, ஷைஃபன் பணைய கைதியை மாத்தி விடதான் அங்க போறான். நீ சொல்ற கைதி யாரு? அந்த ஷியோஷனா அவனே தான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவனை விட போறீங்களா? நமக்கு வேற வழி இல்ல. பிங்குனை வெளியே கொண்டு வர இதுதான் ஒரே வழி. இப்ப தலைவன் கிளம்ப ரெடியாக
அப்ப அவனோட குடும்பம் வந்து அவனை வழி அனுப்பிட்டு உடனே தைப்பிங் விழாக்கு போக சொல்ல உடனே தலைவன் போனா அங்க அரசர் இருக்காரு. நான் ஏன் உன்னை இங்க வர சொன்னா, நீ கூப்பிட்டு போற பணைய கைதியில ஒருதனை நீ கொல்லணும். யாரு? ஷியோஷன்யா. நீ நினைச்சதை விட திறமசாலிதான். நல்லா கேட்டுக்கோ ஷைஃபன், நீ எதிரி நாட்டுக்கு போற இந்த பயணத்துல நான் நிழல் சமூகத்தை சேர்ந்த யாருமே உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இதை சொல்லுவா என்ன இங்க வர வைக்கணும்? அரண்மனையில உங்க பார்த்தப்பவே சொல்லிருக்கலாமே. ஏன்னா அரண்மனையை பொறுத்த வரைக்கும் நான் அரசர், ஆனா இங்க நான் அரசன் இல்ல. அரசர் இல்லனா அப்ப வேற யாரு? நீ உயிரோட திரும்பவா? அப்ப நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, உயிரோட வர ட்ரை பண்றேன். நீ ட்ரை எல்லாம் பண்ண கூடாது, கண்டிப்பா நீ உயிரோட வரணும். வரேன். அவர் அப்படி பேசின பிறகு தலைவன் குழம்பி போயிடுறான். அப்ப 5G மாஸ்டர் வந்து ஒரு மருந்தை தர, என்ன மாஸ்டர் இது? நீ கூப்பிட்டு போறல பணைய கைதி ராணி, நாங்க அவளுக்கு பாய்சன் கொடுத்துருக்கோம். அவளோட உடல் உறவு வச்சுக்கிட்டா இல்ல அவளை கிஸ் பண்ணா அந்த பாய்சன் பரவும். சோ தெரியாம ராணியோட விஷம் உனக்குள்ள பரவனா இந்த மருந்தை சாப்பிடு. இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா நானும் ராணியும் தப்பு பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. ஏன்னா ராணிக்கு உன் மேல ஒரு இது இருக்கு. ஏன் உனக்கு கூட ராணி மேல ஒரு இது இருக்கு? ஐயோ அப்படிலாம் இல்ல மாஸ்டர். இப்ப தலைவன் அங்க இருந்து கிளம்பும் போது ராணியையும் சிவசனையும் கூப்பிட்டு போறான். அப்ப போற வழியில வண்டியை நிப்பாட்டி ஊஜி மாமாவை போய் பாக்குறான். நீ சொன்ன மாதிரி தைப்பிங் விழாக்கு போனேன். அந்த குளத்துல என்ன பாத்தீங்க? பெட்டகத்தோட சாவி வடிவத்துல ஒரு மிதக்கும் கல்ல பார்த்தேன். ஆனா வேற எதையும் பார்க்கல. ஒருவேளை நீ அங்க போனா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். இப்ப முடியாது, ஏன்னா இப்ப நான் வடநாடு போறேன். நீங்க நான் வர வரைக்கும் இங்கேயே இருங்க. இல்ல நானும் வடநாடு போறேன். ஏன் கூட வரீங்க? இல்ல நான் கிராண்ட் மாஸ்டர் கூகியை பார்க்க போறேன். எதுக்கு? ஏன்னா ஷியோஷன் வரப்போறது தெரிஞ்சா கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பா வருவான். அவன் வந்தா நீ உயிரோட திரும்ப மாட்ட. சோ நான் போய் அவனை தடுத்து நிறுத்த போறேன். நீ ஏன் மாமாவை காப்பாத்தணும்? ஷியோஷனுக்கு உன்னோட அம்மாவை தெரியும். நம்ம கேள்விக்கான பதில் அவனுக்கு தெரியும். உடனே 2 பேரும் பிரிஞ்சு போக நம்ம ஊஜி மாமா வந்து கிராண்ட் மாஸ்டரை போய் பாக்குறாரு. ஊஜி, நீ இன்னும் அப்ப பார்த்த மாதிரியே இருக்கு. சரி, என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்கு? ஷைவோஷன் வர போறான், அதனால நான் உன்னை தடுக்க வந்திருக்கேன். அப்போ ஒரு லேடி பறந்து வந்து நம்ம மாமாவை தாக்க, ஆனா மாமா அசால்ட்டா தடுத்துடுறாரு. இவ பேரு ஹைதாங், கிராண்ட் மாஸ்டர் கூகியோட மாணவி. அது மட்டும் இல்ல, வடநாட்டோட புனிதவதி இவ. நீங்க என்னை விட திறமசாலி தான். ஆனா எனக்கு ஒரு டவுட், நீங்க உங்க முகத்துக்கு என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க? ஹைதாங், உடனே ஷியோஷனை போய் தடுத்து நிறுத்து. அவன் வடநாட்டுக்கு வரக்கூடாது. சரி மாஸ்டர். உடனே அவ போக அப்ப ஊஜி மாமா அந்த கிராண்ட் மாஸ்டரோட சண்டை போடுறாரு. கட் பண்ண டைஷியை காட்ட, கவுன்சிலரே நீங்க சொன்ன மாதிரி கருப்பு மாவீரர்கள் திரும்ப வந்துட்டாங்க. இப்ப ஷைஃபனை பாதுகாக்க யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, ஷேவோஷனோட வளர்ப்பு மகன் வரதா தகவல் வந்திருக்கு. இப்ப கருப்பு மாவீரர்களை வர சொன்னா ஷைஃபன் உயிருக்கே ஆபத்து. 5Gக்கு இத பத்தி தெரிய வேணாம். கவுன்சிலரே, நீங்க ஷைஃபனை என்ன பண்ண போறீங்க? அவன் ஒரு ஸ்மார்ட்டான பையன். அவன் என்ன நம்பணும்னு நான் பல விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கேன். சோ நான் எதிர்பார்த்த நாள் வரப்போகுது. இந்த டைஷி நல்லவரா கெட்டவரா? கட் பண்ண தலைவன் போற வண்டியை யாரோ தாக்கி ஷைவோஷனை தப்பிக்க வைக்க அப்பதான் தெரிய வருது இது நம்ம தலைவனோட பிளான் தான். அவன் தான் அவரை வேணும்னே தப்பிக்க வச்சிருக்கான். உடனே அவரை போய் தடுத்து அவர் கூட சண்டை போடுறான். எனக்கு உன்னோட பிளான் புரியுது. இது ரூலிங் நுட்பம். சோ நீ டான்சோவை சேர்ந்தவனா? ஆமா, நான் அங்கதான் வளர்ந்தேன். சோ இப்ப என் கேள்விக்கான பதில சொல்லுங்க. அப்ப ஹைதாங்க அங்க வர, கிட்ட வந்த இவனை கொன்னுருவேன், தாராளமா கொன்னுக்கோ. ஹே, நீ இவரை கொல்ல வரலையா? இல்லையே. ஓ, நீ குகியோட ரிலேஷனா? பரவாயில்லையே, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. அப்படின்னா என் பேரு கூட உனக்கு தெரியும்ல? கண்டிப்பா, வடநாட்டோட புனிதவதி ஹைதாங். உடனே தலைவன் அவ கூட சண்டை போட, அட நிறுத்துப்பா, நான் உன்னை காப்பாத்த வரல. எதுக்கு நாம ஃபைட் பண்ணணும்? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா சண்டை போட்டுதான் ஆகணும். உடனே மறுபடியும் சண்டை போட அப்ப அவளுக்கு கோவம் வந்து தலைவனை தாக்க, அட நிறுத்துமா, இப்ப ஏன் ஸ்டாப் பண்ண? எனக்கு நீ என்ன பண்றதே புரியல. அதாவது என் மாஸ்டர் சொல்லிருக்காரு, நம்மளை விட திறமசாலியா நீ பார்த்தா நீ அவங்க கூட சண்டை போடணும். அப்பதான் நம்ம திறமை வளருமா? அப்ப அதனாலதான் என் கூட சண்டை போட்டியா? ஆமா. அப்ப தலைவன் அவ மேல எதையோ வீச, இப்ப என்னத்த வீசுன? பாய்சனா? ஆனா உனக்கு தெரியாதா, லெவல் 9 இருக்க தற்காப்பு கலை வீரனை பாய்சன் எதுவும் பண்ணாது. அது பாய்சன் யார் சொன்னா? அப்ப என்ன நான் கேக்குறேன், இப்போ உன்னோட இதயம் படபடுக்குதா? அப்புறம் உன்னோட உடம்பு முழுக்க வெப்பமா இருக்கா? ஆமா இருக்கு. அப்படின்னா மருந்து வேலை செய்யுது. என்ன மருந்து? அது காமத்தை தூண்டும் மருந்து. அட நாசமா போனவனே, அதை ஏன்டா எனக்கு தந்த? அப்பதான் நீ என் வழியில வரமாட்ட. உடனே ஏதாவது தண்ணியில போய் குதிச்சிரு, இல்லனா காமம் போத முறுக்கேறி ஏதாவது நடந்ததுன்னா நான் பொறுப்பில்ல. டேய், உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. உடனே அவ
ஒரு தண்ணியை தேடி அதுல போய் குதிக்க அதே நேரத்துல தலைவன் போக அப்ப ராணி வந்து நான் கேள்விப்பட்டேன் உன்கிட்ட காமத்தை தூண்டும் மருந்து இருக்காமே உனக்கு எப்படி தெரியும்? அது இருக்கட்டும், அதையே நீ உன் கூட கொண்டு வந்த. இந்த பயணத்துல நான் மட்டும்தான் இங்க இருக்கிற பொண்ணு. சோ அது இல்ல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்ப ஆர்ச்சர் வந்து நம்ம தலைவன் மேல அம்ப விட உடனே ராணி வந்து அதை பார்த்து குறுக்க வர அது அவன் மேல பட்டுடுது. அவனை பிடிங்க. ஆனா அதுக்குள்ள அவன் ஓடிடுறான். என்ன தாக்குனது யாரு? அந்த ஷியோவி தான். சரி, என் ட்ரெஸ்ஸை மாத்தி மருந்து போட்டது யாரு? நான் தான். அப்ப நீ என்ன முழுசா பாத்துட்டியா? அது வந்து நீ என்ன தப்பா நினைக்கிற. ஒரு மருத்துவரா நான் அதை பண்ண. அதுக்கு ஏன் ஃபுல் ட்ரெஸ்ஸை கைட்டணும்? இப்ப நான் என்ன பதில் சொல்றது? பாஸ் என்னையா வெளியே வாங்க. இருமா வந்துடுறேன். பார்த்தா ஹைத்தாங் நிக்கிறா. பாஸ் இப்ப என்ன பண்றது? நான் டீல் பண்ணிக்கிறேன். மாத்து மருந்த கொடு. ஹே நான் சும்மா சொன்னேன். அது காமத்தை தூண்டும் மருந்து இல்ல. அப்ப என்னது? சூட்ட கிளப்புற மருந்து. ஓ அப்ப நீ ஏமாத்திட்டியா? ஆமா, நீ அவரை கொல்ல வந்த. அதான் உன்னை தடுக்க அப்படி பண்ண. ஆமா, நீ உண்மையிலேயே ஒரு துறவியா? ஏன் துறவி கையை இப்படி துடைக்க கூடாதா என்ன? எப்பா என்ன ஒரு கோபம். சரி, நீ அவரை கொல்ல நினைக்கிற? என் டீச்சர் சொன்னதாலதான். சரி, நீ ஏன் அவரை காப்பாத்த நினைக்கிற? ஏன்னா நான் தென்னாட்டோட தூதுவன். உங்க வடநாட்டுக்கு அவனை உயிரோட கொண்டு போறது ஏன் வேலை? அப்படின்னா நான் உன்னை பிடிச்சு கொண்டுருவேன்னு மிரட்டினா வேலைக்காகாது. ஏன்னா நான் ஒரு தூதுவன். என்னை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நாம ஏன் ஒரு டீமா செயல்படக்கூடாது? நாம ஒண்ணு சேரணுமா? எதுக்கு? வடநாடோட குட்டி ராஜா கிட்ட இருந்து நாட்டை மகாராணி கிட்ட ஒப்படைக்க நான் உதவி பண்றேன். ஒரு நிமிஷம், நான் ராஜமாதாவோட ஆளுன்னு நீ நினைக்கிறியா? ஆமா. எப்படி? உங்க வடநாட்டுல 3 பேருக்கு தான் அதிக பவர் இருக்கு. ஒன்னு உங்க நாட்டோட ராஜா, அடுத்து அவரோட அம்மா ராஜமாதா, கடைசி ஆளு ஷெங். அவன் ஷியோஷனோட வளர்ப்பு மகன். ஆனா ஷெங் வந்து அவன் அப்பனை கொல்ல மாட்டான். ஆனா நீ அவனை கொல்ல வந்திருக்க. சோ நீ அவனோட ஆளு இல்ல. அப்படின்னா நான் ராஜாவோட ஆளா கூட இருக்கலாமே. அதுக்கும் சான்ஸ் இல்ல. ஏன்னா ராஜா ராணியை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. நீ அந்த ஆளை கொன்னுட்டா ராணி நான் திரும்ப என்னோட நாட்டுக்கே கூப்பிட்டு போயிருவேன். அப்படி இருக்க நீ ராஜமாதாவோட ஆளுன்னு நான் சொல்றேன். பரவாயில்ல, நீ திறமசாலிதான். சரி, எப்படி நீ எனக்கு உதவ போற? அத நான் உன்னோட ஊருக்கு வரும்போது சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். நீ ஊருக்குள்ள போனதும் உன்னை கூப்பிட்டு போக போர் தளபதி வருவான். அவன்கிட்ட ஜாக்கிரதையாரு. உடனே தலைவன் அவன் வண்டி கிட்ட போக, தலைவரே வாழ்த்துக்கள். எதுக்கியா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் அந்த பொண்ணும். டேய் என்னடா பேசுற? தலைவரே பயப்படாதீங்க. நான் இளவரசி வாணியா கிட்ட சொல்ல மாட்டேன். கவுடா நீயுமா? இவன் வந்து ஃபேன் குடும்பத்தோட விசுவாசமான வேலைக்காரன். டாங்கன்னு தான் நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு சொன்னாரு. எடு சேர்ப்ப. டேய் டாங்கு, நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? உடனே தலைவன் வண்டியில போய் உட்கார. ஹைட்டாங்கும் நீயும். டாங்கு ஒரு லூசு. அதெல்லாம் உண்மை இல்ல. ஆண்டவரே, நான் இனிமே உங்க நாட்டுக்கு வரப்போறது இல்ல. அதனால உங்க மனைவி கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஐயோ ராணி, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, நீ என்னோட உயிரை காப்பாத்துன தோணுச்சு பண்ண. ஏன் பண்ணக்கூடாதா? சேச்சா அப்படிலாம் இல்ல. சரி, இத வச்சுக்கோ. என்ன இது? காமத்தை தூண்டும் மருந்தா? ஐயோ ராணி, இது உன்னோட உடம்புல பாய்சன் இருக்குல்ல, அதுக்கான மாத்து மருந்து. ஏன் இதை தரீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல உன்னோட உயிரை என்னாலதான் காப்பாத்த முடியும்னு. அத நீ மறந்துட்டியா? இப்ப 2 நாட்கள் ஓடி போக தலைவன் கடைசியா வடநாட்டுக்கு வரான். இவன் பேரு செஞ்சா, வடநாட்டோட போர் தளபதி. கவியின் கடவுளே. ஐயோ நான் கடவுள்லாம் இல்லங்க. அடே என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கவி அறிவை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, மிஸ் ராணி எங்க? வண்டியில தான் இருக்காங்க. என்ன அந்த கிளவி போறா? ராணியை அவங்க பாத்துப்பாங்க. யோ ராணி என்னையா பண்ண? பாட்டிமா நான் எதுவும் பண்ணல. வர வழியில எதிரிகள் எங்களை தாக்குனப்ப ராணிக்கு அடிபட்டுச்சு. மிஸ் ராணிக்கு காயம் ஏற்படுற வரைக்கும் நீ வேடிக்கை பாத்தியா? யாருங்க? உடனே உன்னோட தலையை வெட்டுங்க. ஓஹோ மிஸ்டர் ஷென், கிளவி யாரு? அவங்க அரண்மனையோட வேலைக்காரியா இருந்துட்டு என்னவோ மகாராணி மாதிரி சீன போடுது இந்த கிளவி. சரி அவங்கள விடுங்க. அவன் எங்க? அந்த வண்டியில இருக்கான். உடனே அவனை போய் அவர் கூப்பிட்டு வர. யார் நீ? இப்ப நான் தான் இந்த நாட்டோட போர் தளபதி. பேர் என்ன? செஞ்சா. இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இவரை யாரோ காப்பாத்த வந்ததா சொன்னீங்கல்ல? ஆமா. உடனே அவன் அவரோட 2 காலை உடைக்க, ஏன்டா கிளவா எவ்வளவு தைரியமா இருந்தா தப்பிக்க பாப்ப? ஏன் அவர் அடிச்சாங்க? அவரும் இந்த நாட்டை சேர்ந்தவர் தானே? எனக்கும் புரியல. அப்ப அந்த கிளவி வந்து, தளபதி எவ்வளவு தைரியமா இருந்தா அவரை போட்டு அடிப்பீங்க? மிஸ் லேன் கொஞ்சம் வாங்கல, என்ன சொல்லு. உடனே அவன் ஒரே அடியில அந்த கிளவிய கொன்னுறான். அந்த கிளவி எங்க? அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. என்ன? அதாவது வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரி வாங்க, நம்ம அரசரையும் ராஜமாதாவையும் பார்க்க போலாம். உடனே உள்ள போக அப்பா ஒருத்த வந்து தடுக்கிறான். இவன் பேரு வந்து ஷெங்கு, ஷியோஷனோட வளர்ப்பு மகன். பெரிய தளபதி, நீங்க என்ன இங்க? நான் என் அப்பாவை பார்க்கணும். யார் இந்த கிழவனா? இவரையா அடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஒழுங்கா வழிய விடுங்க. முடியாதுன்னு சொன்னா பெரியவரே ராஜமாதாவுக்கு எதிரா செயல்பட போறீங்களா? அப்ப ஷியோஷன் வேணாம்னு தலையாட்ட உடனே அவன் அங்க இருந்து போயிடுறான். நாம நினைச்சதை விட இந்த போர் தளபதி ரொம்ப கொடூரமானவனா இருக்கான். நம்ம வந்த வேலை சீக்கிரமா முடியாதுன்னு எனக்கு தோணுது.
தோணுது. இப்ப நம்ம டீம் ஊருக்குள்ள போக சொல்ல மறந்துட்டேன், என்னோட மக்களுக்கு நீங்க இங்க வருது பிடிக்கல, சோ உள்ள போய் உட்காந்துக்கோங்க. எதுக்கு? உள்ள போனா தெரிய வரும். உடனே வண்டி சிட்டிக்குள்ள போக அப்ப அங்க இருக்கிற மக்கள் நம்ம டீமை கையில இருக்கிற பொருள்களை யூஸ் பண்ணி தாக்க, அப்ப தலைவன் ஒரு துணியை யூஸ் பண்ணி அதை பிடிக்க, டாங்கே இதுல முட்டையும் காய்கறியும் இருக்கு, நைட் இதை வச்சு டிஃபனை ரெடி பண்ணு, அப்புறம் கவுடா அதை எடுத்துட்டு வா. உடனே அவன் ஒரு துணியை எடுத்துட்டு வரான். அப்ப தலைவன் வண்டி மேல நின்னு அதை விரிக்க, அது எதுவும் இல்ல, அவன் நாட்டோட கொடிதான். இங்க இருக்கிற மக்களுக்கு சூடு சொரண ஏதாவது இருந்தா இந்த கொடி கம்பத்தை வெட்டி என்ன கீழே தள்ளுங்க. மிஸ்டர் ஃபேன், நீங்க மக்களை தூண்டுறது நல்லது இல்ல, இதனால உங்க உயிர் போனா நான் பொறுப்பில்ல. தளபதி உங்க அக்கறைக்கு நன்றி. அப்ப நிறைய பேர் வந்து தலைவனை தாக்க, அப்ப தலைவன் எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போட்டுறான். இவன் யாரு? ஆண்டவரே, அவன் டேரன். நீங்க ஒரு மலமாட கொன்னீங்கல, அவனோட மாஸ்டர் தான் இவன். ஓ, நீ அவனுக்காக பழி வாங்க வந்தியா? சரி வா. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட, பரவாயில்ல உன்னோட ஷீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, இருந்தாலும் நீ இன்னைக்கு என் கையால சாக போற. டேரன், இவரு இப்ப விருந்தாளி, சோ நீங்க இவரை தாக்க உரிமை இல்ல, இங்க இருந்து போங்க. உடனே அவன் கிளம்ப, இப்ப தலைவன் வடநாட்டோட அரசரையும் ராஜமாதாவையும் போய் பாக்குறான். அரசருக்கு என்னோட மரியாதை. இவரோட பேரு ஜான் தவுடா. பைஷி நாடு, அதாவது வடநாட்டோட பேரரசர் இளவரசர் ஷைஃபன். ரெட் டவர் புக்கோட அடுத்த பாகம் எப்ப வருது? இப்ப என்ன கேட்டீங்க? அமைச்சர்களே, நீங்க வெளியேறலாம், நான் இவர்கிட்ட தனியா பேசணும். உடனே செஞ்சா வெளியே வந்து ஷைஃபன் என்ன பண்ணா புரியல. இல்ல, அரசர் அவரைய இளவரசன் கூப்பிட்டாரு. என்ன சொல்றீங்க? இளவரசன் கூப்பிட்டாரா? உங்க அரசர் வெளிநாட்டை சேர்ந்தவங்கள இப்படிதான் கூப்பிடுவாங்களா? இல்ல, அப்படியே அவர் அப்படி கூப்பிட்டாரு, எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, நீங்க இப்ப வரலாம். இவங்க வந்து வடநாட்டோட ராஜமாதா பைஷி. என்னோட மகனுக்கு உங்க கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா, நான் இவர்கிட்ட தனியா பேசணும். பரவாயில்ல, நானும் வரேன். தேவையில்லம்மா. சரி, உன்னோட அத்தைய கூட கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க போக, அத்தை நீங்க எப்ப வந்தீங்க? நேத்துதான் வந்தேன். சரி வாங்க. மிஸ்டர் ஃபேன், நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேனே, அது ஏன் தெரியுமா? தெரியாதே. ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு உங்க இலக்கிய அறிவு, இன்னொன்னு உங்களோட அந்த ரெட் டவர் புக்கு. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும். சோ எப்ப அதோட அடுத்த பாகத்தை விட போறீங்க? அரசே, உண்மையிலே இதுக்குதான் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா? உங்களை ஏமாத்தவே முடியாது ஷைஃபன். சரி, நீங்க ஒரு பிளே பாய்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? யார் அப்படி சொன்னா? என் அத்தை தான். உங்க அத்தைக்கு எனக்கு தெரியுமா? அப்படியா? நீங்க என் அத்தைய இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? இல்லையே. அப்ப யாருக்கு காமத்தை தூண்டும் மருந்த தந்தீங்க? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னமா புரியல? என் அத்தை என் அம்மாவோட ஆளு இல்ல, என்னோட ஆளு. நீங்க இந்த முறை தப்பான முடிவை எடுத்துட்டீங்க. ஐயோ, நான் சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டியா? ஆமா, அரசரோட நாட்டை ராஜமாதாவுக்கு தர போறதா அத்தை சொன்னாங்க. அரசே, நான் அதை சும்மா சொன்னேன், எனக்கு தெரியும். சரி, நான் உங்களை வர சொன்னதே எனக்காக. நீங்க தளபதியை கொல்லணும். என்ன, நான் அவரை கொல்லணுமா? ஏன்? நீங்க தென்னாட்டை சேர்ந்த தூதர், நீங்க அவரை கொன்னா யாருமே என் மேல சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா அரசே, நான் அப்படி பண்ணா என் சாவ நானே தேடுறதுக்கு சமம். சோ நான் இங்க பிங்குனை கூப்பிட்டு போக வந்தேன். அவனை ஒப்படைங்க, நான் போயிடுறேன். அது முடியாதே. ஏன்? அவன் இப்ப தளபதியோட பிடியில இருக்கான். சோ நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். உடனே தலைவன் போய் கேட்க, என்ன அவசரம்? ராஜமாதாவுக்கு பிறந்த நாள் வருது. சோ நீங்க அது முடிச்சதும் அவரை கூப்பிட்டு போலாம். அது உண்மையா? ஷைஃபன் ஒரு வாரத்துக்கு அங்கதான் இருக்க போறானா? ஆமா. ஏன்? அது எதிரி நாடு, அங்க இருந்தா அவனோட உயிருக்கே ஆபத்து வரும். ஜியான் ஃபன், ஷைஃபன் இது வரைக்கும் ஒருத்தரோட உதவியால தான் வாழ்ந்திருக்கான். அவன் இந்த மாதிரி கடினமான சவாலை ஃபேஸ் பண்ணதில்லை. இப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை அவன் வெற்றிகரமா முடிச்சிட்டு வரும்போது அவனோட பவர் முன்ன விட பலமா இருக்கும். அதுக்கப்புறம் நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். டாங், நடக்கிறத பார்த்தா டைமை கடத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க பிங்குனை கண்டிப்பா என்னவோ பண்ண போறாங்க. நம்ம உடனே அவனை கண்டுபிடிக்கணும். எப்படி? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. உடனே அவங்க ஒரு இடத்துக்கு போக, அப்ப டேரன் வரான். இவனா? கவலைப்படாத, இவன் நம்பாளுதான். அப்பதான் தெரிய வருது, இவன் வேணும்னே சண்டை போடுற மாதிரி வந்து ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். ஏன்னா இவன் டைஷி அனுப்பின ஆளு. கடைசியா நீ பிங்குனை எங்க பார்த்த? டவர் ஸ்ட்ரீட்ல தான் அவனோட வீடு இருக்கு, அங்கதான் அவனை கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க. உடனே தலைவன் அங்க போக, அப்ப அங்க செஞ்சா இருக்கான். எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு, ஆனா உனக்கு இங்க எந்த க்ளூவும் கிடைக்காது. ஏன்னா நான் உன்னை கைது பண்ணப்பவே எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? கவலைப்பட வேணாம். அவன் அந்த வீட்டுல இருந்த தடயத்தை தானே அழிச்சான். ஆனா அங்க வாழ்ந்த மக்கள் இன்னும் அங்கதான் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் விசாரிச்சப்ப பிங்குன் இங்க ஒரு பணக்காரனா வாழ்ந்திருக்கான். அவனை கைது பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு லேடி வந்து அவன் கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கா. அப்படின்னா பிங்குனுக்கு ஒரு லவ்வர் இருக்காளா? ஆமா. அது யாரு? செஞ்சாவோட தங்கச்சி. நான் உடனே அவளை பத்தி விசாரிச்சேன். அவ தினமும் காலையில ஒரு வண்டியில ஒரு இடத்துக்கு போறா. ஆனா அந்த இடம் முழுக்க பலத்த பாதுகாப்பு இருக்கு. சோ அவ வண்டியில போனா நம்ம பிங்குன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்த நாள் அவங்க அந்த வண்டிக்காக வெயிட் பண்ண, அப்ப அந்த வண்டி வந்ததும் தலைவாதல போய் ஏறிக்கிறான். யார் நீ? இவ பேரு ஷென், தளபதியோட தங்கச்சி. நான் ஷைஃபன், தென்னாட்டோட தூதுவன். நீ ஏன் என்னோட வண்டியில ஏறின? பிங்குனை காப்பாத்த வந்திருக்கேன். யாரு பிங்குன்? இங்க பாரு,
நீ அவனைதான் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நீ அவனை விரும்புறனும் எனக்கு தெரியும். ஆனா நீ எப்படி அவனை காப்பாத்த போற? என்ன நம்பு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. உடனே அவளை பணைய கைதியா யூஸ் பண்ணி உள்ள போறான். யாருன்னு தெரியுதா? இவரை வேவுஷன் சொன்னா ஞாபகம் வரும்ல. இந்த கதையில இவரோட பேரு யான் பிங்யூன், யான் ரோஹியோட மகன், நிழல் சமூகத்தோட 4th டீமோட செகண்ட் லீடர். பிங்யூன், என்ன ஞாபகம் இருக்கா? நான் ஷைஃபன். நான் கேபிட்டல் சிட்டிக்கு வரும்போது நீ என்ன தடுத்தியே. நல்லாவே ஞாபகம் இருக்கு. சரி, நீ என்ன இங்க? நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். நீயா? ஆமா, நான் தான். நீ எப்படி தூதரான? அப்புறம் உன்னால எப்படி என்ன காப்பாத்த முடியும்? கவலைப்படாத. நான் இங்க வரும்போதே தாங்க போய் உதவிக்கு ஆளை கூப்பிட்டு வர சொன்னேன். இது வடநாடு, இங்க யாரும் நமக்கு உதவுவா? பார்க்க தானே போற. அப்ப செஞ்சா வர. டேய், என் கழுத்துல கை வைடா. ஏமா, அத அவன் பார்க்கும் போதா சொல்லுவ. உன்னோட நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம் மிஸ்டர் ஃபேன். நான் எதிர்பார்த்ததை விட நீங்க திறமசாலி. ஆனா நீங்க இவனை கூப்பிட்டு போகணும்னா இங்க இருக்கிற உளவாளிகள் பத்தி சொல்லணும். ஏன்பா பிங்கே, நீ அதை இன்னும் சொல்லலையா? இன்னும் இல்ல. சரி சொல்லிருப்பா. சரி கிட்ட வா. நீ என்ன பண்ற? உன் நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் அப்புறம் போர் வீரர்கள் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டா இந்த நாடு ஒரு டம்மி நாடா ஆயிரும். அப்புறம் உன் நாட்டுல உளவாளிகள் இருக்க மாட்டாங்க. பாத்தியா, இங்க கைதியா இருக்கும் போது கூட இவன் எப்படி பேசுறான்னு. மிஸ்டர் ஃபேன், நீங்க கிளம்பலாம். ஆனா இவனு உண்மையை சொன்ன பிறகுதான் நான் விடுவேன். இல்ல செஞ்சா இவனும் என் கூட தான் வருவான். எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? அப்பா ஒருத்த வந்து ஏதோ சொல்ல உடனே அவன் விட்டுறான். உதவிக்கு நன்றி. நீ அரசருக்கு தான் நன்றி சொல்லணும். டாங், அது ஹைத்தாங்ல அவ ஏன் நமக்கு உதவி பண்றா? அதுவா, தலைவரும் புனிதவதியும் லவ் பண்றாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? லேடிஷன் உங்களை லவ் பண்ணதால தானே நாங்க உங்களை கண்டுபிடிச்சோம். நான் அவளை லவ் பண்ணல, அதே மாதிரி நானும் அவனை லவ் பண்ணல. இப்ப ஐத்தாங் தலைவனை நாளைக்கு அரண்மனைக்கு வர சொல்லிட்டு போக அப்ப பிங்குன்னு கேக்குறான், நீ உண்மையிலே தூதுவனா? ஆமா, அதனால தானே நான் உன்னை ஈஸியா வெளியே கொண்டு வந்தேன். எப்படி அவங்க என்ன விட ஒத்துக்கிட்டாங்க? பண்டமற்ற முறைதான். யாரு எனக்கு பதிலா மாத்துனீங்க? ஷைவோஷன். என்ன அவனையா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? இது நம்ம அரசரோட முடிவு. ஆனா அரசர் உன்னை விடுதலை பண்ண பிறகு ஷைவோஷனை போட்டு தள்ள சொன்னாரு. அப்பவா நம்ம அதை உடனே பண்ணுவோம். அட பொறுமப்பா. இப்ப அந்த கிழவன் செஞ்சாவோட கேம்ப்ல இருக்கான். அந்த கிழவனையே செஞ்சா பிடிச்சு வச்சிருக்கான். நான் அதை விசாரிச்சேன். கடந்த 30 வருஷமா அவரு நம்ம நாட்டுல அடைக்கப்பட்டு இருந்தாரு. ஆனா ஏன் அவரை நம்ம அரசர் கொல்லல? அது எனக்கு தெரியாதே. அதுக்காக தான் செஞ்சா அவரை கூப்பிட்டு போயிருக்கான். ஏன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. சோ இப்ப நம்ம இந்த செஞ்சாவை கொல்ல போறோம். அவனை எப்படி நீ கொல்ல போற? அதுக்கு ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த நாட்டோட அரசர். அப்படின்னா ராஜமாதாவோட கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த நாட்டை அரசர் கைப்பற்ற நினைக்கிறாரா? பரவாயில்லையே, நீ என்ன மாதிரி புத்திசாலிதான். சரி, நான் அரசரை பாத்துட்டு வரேன். சொல்லு, நீ எப்படி செஞ்சாவை கொல்ல போற? அவனை கொல்றத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்ப எனக்கு ஷைவோஷன் எங்க இருக்கான்னு தெரியணும். எதுக்கு? அவரை வச்சுதான் நான் செஞ்சாவை கொல்ல போறேன். புரியலையே. ஷைவோஷனுக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருக்கான். ஆமா, பெரிய தளபதி. அதுக்கு என்ன? பெரிய தளபதி தன்னோட அப்பாவை காப்பாத்த நினைக்கிறான். ஆனா செஞ்சா அவரை கொல்ல நினைக்கிறான். சோ நம்ம பெரிய தளபதியை வச்சு செஞ்சாவோட கதையை முடிச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் பெரிய தளபதி பவர்ஃபுல்லான ஆளா மாறிடுவாரு. அதுக்கும் என்கிட்ட வழி இருக்கு. என்ன வழி? பெரிய தளபதி தன்னோட அப்பாவை காப்பாத்துறது அவரோட கடமையா இருந்தாலும் சிறையில இருக்கிற கைதியை காப்பாத்துறது தேச துரோகம். சோ நீங்க அவரை கைது பண்ணி மரண தண்டனை தரலாம். அப்படின்னா நீங்க ஒரே கல்லுல 2 பேரை கொல்ல நினைக்கிறீங்க. ஆனா இதுல சின்ன ஓட்டம் இருக்கு. ஒருவேளை பெரிய தளபதி செஞ்சாவை கொல்லலன்னா, ஒருவேளை செஞ்சா உயிர் பொழைச்சிட்டா கைதியை சரியா பாத்துக்கலன்னு சொல்லி அவனோட பதவியை பிடுங்கி நீங்க அவனுக்கு மரண தண்டனையே தரலாம். சோ எப்படியும் செஞ்சா சாக தான் போறான். இது உண்மையிலேயே நல்ல பிளான் தான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கிழவனை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? கட் பண்ணா தலைவன் உடனே பெரிய தளபதியை பார்த்து கிழவன் இருக்கிற இடத்த சொல்ல, மாஸ்டர் இவன் ஏன் நமக்கு உதவுறான்? புரியல. நம்மள வச்சு தளபதியோட கதையை முடிக்க நினைக்கிறான். நீங்க அதை பண்ண போறீங்களா? எப்படியும் அந்த தளபதி சாக விட்டியவன் தான். ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். என் அப்பாவை காப்பாத்தின பிறகு தளபதியோட சேர்ந்து அவனையும் நாம கொல்லணும். கட் பண்ணா தலைவன் அவனோட ரூமுக்கு வர, ஷைஃபன் நீ உடனே செஞ்சாவை கொல்ற பிளான ஸ்டாப் பண்ணணும். ஏன்? இந்த நாட்டுல ஜட்டி கடையோட பிரான்ச் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அதுக்கு என்ன? அதோட கணக்கு புத்தகத்தை இப்பதான் டாங் கொண்டு வந்தான். அதுல சில குளறுபடி இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, இந்த கணக்கு புத்தகமும் நம்ம நாட்டுக்கு வந்த கணக்கு புத்தகமும் மேட்ச் ஆகல. கிட்டத்தட்ட நிறைய பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க. அது யாரு? செஞ்சாதான். ஆனா அவனுக்காக இந்த பணத்தை அவன் யூஸ் பண்ணல. அவனுக்காக யூஸ் பண்ணலனா வேற யாருக்காக? அவன் நம்ம நாட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தருக்கு இந்த பணத்தை அனுப்பியிருக்கான். ஜட்டி கடையோட நிர்வாகம் என்னோட மாமியார் தான் பாக்குறாங்க. அப்படின்னா இது அவளோட வேலையா? அது எனக்கு தெரியல. ஆனா இவ்வளவு பணம் வேற ஒருத்தருக்கு போதுனா அதுக்கு ஒரே காரணம் தான். அந்த நபர் அரசரை பதவியை விட்டு தூக்கி நாட்டை கைப்பற்ற போறான். அவனுக்கு ராயல் இளவரசி லின்ரூயி சப்போர்ட்டா இருக்கா. பட்டத்து இளவரசனுக்கு தான் இந்த பணம் போதா? ஆமா, நீ உடனே செஞ்சாவை கொல்ல போற பிளான ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப லேட்டா சொல்லிட்டேன். இந்நேரத்துக்கும் பெரிய தளபதி செஞ்சாவை கொல்ல அங்க போயிருப்பான்.
அதே நேரத்துல பெரிய தளபதி அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வர, மாஸ்டர் அந்த ஷைஃபனிய இன்னும் வரல, டைம் வேற போயிட்டு இருக்கு, நாம இப்பவே தாக்கணும், இல்லனா இரவு பட வந்துருவாங்க, அப்புறம் நாம வந்ததே வேஸ்ட் ஆயிரும், சரி உடனே போலாம். அப்ப அவங்க உள்ள போனதும், ஆனா இவங்க வரது ஏற்கனவே செஞ்சாவுக்கு தெரியும் போல, அவன் வந்து இரவு படைய அங்க நிறுத்தி வச்சிருக்கான். செஞ்சாவோட இரவு படையா? மாஸ்டர் நீங்க உடனே போங்க, செஞ்சா அவங்கள பார்க்க கூடாது. உடனே அவன் போக, அதுக்கப்புறம் செஞ்சா வரான். நீ யாருன்னு தெரியும், பெரிய தளபதியோட நாய் டான்வு தானே? அப்படின்னா பெரிய தளபதி நாட்டுக்கு எதிராக கலகம் பண்றாரா? பெரிய தளபதிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் எங்க கிராண்ட் மாஸ்டருக்காக வந்தேன். யாரு இந்த கிழவனுக்காகவா? இவரை நீ பாத்துருக்க கூட மாட்ட, அவன் உனக்கு கிராண்ட் மாஸ்டரா? வீரர்களே அவங்கள தாக்குங்க. அப்ப அவங்க கொளுத்துக்கிட்டு இறந்து போக, தளபதி செக் பண்ணிட்டேன், வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. சரி அவங்க கூட இருந்தது அந்த கிழவனா? ஆமா அவரே தான். கட் பண்ண 5G மாஸ்டர் வந்து டைஷியை பார்த்து, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? ஷைஃபனை பாதுகாக்கிற பிளாக் நைட்ஸ் நீ வர சொல்லிட்டியா? இது எப்படி உனக்கு தெரியும்? அதை நான் தான் சொன்னேன், இதை நான் எதிர்பார்த்தேன். டைஷி ஏன் இப்படி பண்ண? அவன் சாகணும்னு நினைக்கிறியா? இதை நீ அரசர்கிட்ட தான் கேட்கணும். என்ன சொல்ற? இது அரசரோட ஆணை. என்ன அரசரோட உத்தரவா? நீ என்ன நம்பலையா? சரி என் கூட வந்து நீயே அவர்கிட்ட கேளு. கட் பண்ண அந்த கிழவன் இன்னும் சாகல. அவனை வந்து நம்ம தலைவன் ஏற்கனவே காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். உன்னால என்ன காப்பாற்ற முடியாது, ஏன்னா ஏற்கனவே அவங்க எனக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க? நீங்க இந்த நாட்டோட ஜெனரல் தானே, எதனால இருக்கும்னு நினைக்கிற? நீங்க மறைக்கிற ரகசியத்துக்காகவா? நான் எதிர்பார்த்ததை விட நீ திறமைசாலி. அந்த ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்றேன். ஒரு நிமிஷம், அதையே நீங்க என்கிட்ட சொல்லணும், ஏன்னா நீ என்னோட பேரன். என்னதே? ஆமா நீ என்னோட பேரன். நான் உங்க பேரன்னு எப்படி சொல்றீங்க? நீ டான்ஸோல வளர்ந்தியா? ஆமா. ஆனா அதுக்கும் நான் உங்க பேரன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட மகன் சியங்கிங்கிற ஒரு விபச்சாரிய காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, அதனால என் மகனை அவகிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வந்தேன். அப்ப டைஷி எங்களை தாக்குனான். அப்ப என் மகன் கொல்லப்பட்டான். நான் உடனே டைஷியோட காலை உடைச்சேன். அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு தலைமறைவானு. அப்பதான் என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. உடனே அவளை தேடி நான் போனேன். அப்ப என்ன டைஷி கைது பண்ணி என் முன்னாடியே என் மருமகளை கொன்னுட்டான். என் பேரனையும் தூக்கிட்டு போனான். அந்த பேரன் தான் நீ. இந்த பக்கம் ஜியான்ஃபென் அரசரை பார்த்து, ஏன் பிளாக் நைட்ஸ் வர சொன்னீங்க? என்ன ஷியோஷன் அப்பதான் ஷைஃபனை தன்னோட பேரன் நம்புவான். எனக்கு புரியல, அவன் ஏன் ஷைஃபனை பேரன் நினைக்கணும்? அவரோட பேரன் தான் இறந்துட்டானு. அவனை நான் கொல்லல, இன்னும் உயிரோட இருக்கான். ஆனா ஷைஃபன் அவனோட பேரன் இல்லையே, அது நமக்கு தெரியும், ஆனா அவனுக்கு தெரியாதே. ஒருவேளை நான் அவங்க பேரனா இருக்கலாம். ஆனா ஏன் டைஷி என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு? ஏன்னா டைஷி உன்னை யூஸ் பண்ணி என்ன கொல்ல நினைக்கிறான். நீ என்ன கொல்ல வரும்போது நான் என்னோட உயிரை காப்பாத்திக்க உன்னை கொல்லுவேன். சோ நான் உன்னை கொன்ன பிறகு அவன் என்கிட்ட நீ தான் என் பேரன் சொல்லுவான். அப்ப நான் குற்ற உணர்ச்சியில சாகணும்னு அவன் நினைச்சிருக்கான். இந்த ரகசியத்துக்காகவா இத்தனை ஆண்டுகளா அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க? இதுக்காக இல்ல. அப்புறம் வேற எதுக்கு? அதிசய கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அது ஒரு கட்டுக்கதைல? இல்ல அது கட்டுக்கதை இல்ல, அப்படி ஒரு கோயில் உண்மையாவே இருக்கு. அதுவும் வடநாட்டோட இமாயத்துல அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை பத்தியும் அங்க இருந்த பொண்ணை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கதான் அவங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க. இது நடந்து 20 வருஷம் இருக்கும். என்னோட தலைமையில 1000 வீரர்களை அனுப்பி அந்த கோயில் உண்மையிலே இருக்கான்னு தேட சொன்னாரு. உதவிக்கு இளவரசர் கூகிய என் கூட அனுப்புனாரு. கிராண்ட் மாஸ்டர் கூகியா அவரே தான். ஆனா அப்ப அவன் கிராண்ட் மாஸ்டர் இல்ல, வடநாட்டோட பட்டத்து இளவரசனா இருந்தான். ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் ஒரு இளவரசரா? ஆமா, முன்னாள் பேரரசரோட தம்பி அவன். அப்படியே அவரு அரசர் இறந்த பிறகு அந்த நாட்டோட அரசராகல. ஏன்னா கூகிக்கு ஆன்மீகத்து மேல மட்டும்தான் உடன்பாடு. நாங்க அந்த கோயில பல நாட்களா இமாயத்துல தேடணும், ஆனா எங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நாங்க மாட்டிக்கிட்டோம். எங்களால அந்த தீவை விட்டு வெளியே வர முடியல. எங்க கூட வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. நானும் கூகி மட்டும்தான் உயிரோட இருந்தோம். அப்பதான் நாங்க ஒரு அதிசயத்தை பார்த்தோம். திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான கோயில் எங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுது. உடனே நாங்க உள்ள போக பார்த்தோம். ஆனா நாங்க அந்த கோயிலை தொட்டதும் அது எங்களை விட்டு ரொம்ப தூரமா போச்சு. எங்களுக்கு எதுவும் புரியல. அப்ப திடீர்னு அந்த கோயிலோட கதவு திறக்கப்பட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு லேடி வந்தா. அவளோட பேரு ஈமை. என்ன பேர் சொன்னீங்க? ஈமை. இது என்னோட அம்மாவோட பேராச்சு. அந்த பொண்ண நாங்க கடவுள் நினைச்சோம். அவகிட்ட ஒரு வினோதமான மரப்பெட்டியும் இரும்பு பெட்டியும் இருந்தது. மரப்பெட்டினா அந்த பெட்டகம், இரும்பு பெட்டியா? அதை நான் இன்னும் பாக்கலையே. சரி மேல சொல்லுங்க. அவ ரொம்ப வெகுளியா இருந்தா. இந்த உலகத்துக்கு அவ புதுசுன்னு சொன்னான். அப்ப அவ கூகிக்கு ஒரு புக்கை தந்துட்டு எங்க கிட்ட சத்தியம் வாங்கினா. என்ன சத்தியம்? இந்த கோயிலை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஏன்னா அந்த கோயில் திறக்கப்பட்டா இந்த உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னான். அதனால நானும் கூகியும் அவளோட ரகசியத்தை பாதுகாத்தோம். ஆனா நான் டைஷி கிட்ட மாட்டினதால எங்க நான் உண்மையா சொல்லிடுவேன் தான் கூகி என்ன கொல்ல நினைச்சான். சரி, நீங்க கூப்பிட்டு வந்த லேடி உங்களை எங்க கூப்பிட்டு போனா? அவ எங்க கூட 1 மாசம் இருந்தா. சில ஈமை தென்னாட்டுக்கு போனா. அங்க ஜட்டி கடைன்னு ஒரு கடையை ஓபன் பண்ணி இந்த உலகத்துல யாருமே உருவாக்க முடியாத நிறைய அற்புதமான பொருட்களை உருவாக்கினா. ஒரு பணக்காரியா மாறினா. அதுக்கப்புறம் நிழல் சமூகத்தை உருவாக்கினா. கடைசியில அரச குடும்பத்தை சேர்ந்த யாரையோ அவ காதலிச்சதா நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு
உங்களுக்கு ஒரு மகன் கூட பிறந்ததா நான் கேள்விப்பட்டேன். அந்த மகன் பிறந்ததும் ஈமையை யாரோ கொன்னுட்டாங்க. ஆனா ஈமையோட வேலைக்காரன் அந்த குழந்தைய காப்பாத்தினதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, அந்த வேலைக்காரன் பார்க்க குருட மாதிரி இருப்பானா? ஆமா. சரி, அந்த ஈமை அரச குடும்பத்தை சேர்ந்தவனதான் காதலிச்சது உண்மையா? அது உண்மைதான். அது யாருன்னு சொல்ல முடியுமா? அவரு தென்னாட்டோட அரசர் அறிவுடை நம்பி. என்ன சொல்றீங்க? அறிவுடை நம்பியா? ஆமா. அது மட்டும் இல்ல, ஈமையோட பையனுக்கும் உனக்கும் ஒரே வயசுதான். நீங்க ஒரே நாள்ல தான் பிறந்தீங்க. அப்படின்னா என் அப்பா ஜியான் ஃபேன் இல்லையா? நான் அரசரோட மகனா? அப்ப இவரோட பேரன் யாரு? அவன் உயிரோட இருக்கானா இல்லையா? எதுவும் புரியலையே. பேராண்டி, எந்த காரணத்தை கொண்டும் நீ அந்த டைஷியை நம்பாது. அவன் ஒரு நயவஞ்சகன். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. இது அதிசய கோயிலுக்காக இருந்தாலும் அவன் என்னோட மகன் ஜியான் ஃபேன். அவ உன் மகன் இல்ல, என் மகன். நான் அரசரோட மகனா? அவரோட பேரன் யாரு? அவனு கண்டிப்பா டைஷி கொண்டு இருக்க மாட்டான். ஷைஃபன், என்ன யோசிக்கிற? பிங்யூன், நம்ம நிழல் சமூகத்துல என் வயசுல யாராவது இருக்காங்களா? உன்னோட வயசுலயா? யாருமே இல்ல, என்ன தவிர. என்ன சொன்ன? ஆமா, உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். நம்ம 2 பேரும் ஒரே நாள்ல தான் பிறந்தோம். பிங்யூ, நீ உன்னோட அம்மாவை பாத்திருக்கியா? இல்ல, என் அம்மா பிறந்ததும் இறந்துட்டாங்க. சரி, உன் அப்பா உன்கிட்ட எப்படி நடந்து பாரு. அவரு என்கிட்ட கண்டிப்பா இருப்பாரு. சில சமயத்துல அவரு என் அப்பாவான்னு தோணும். அப்படின்னா இந்த பிங்யூன் தான் அவரோட உண்மையான பேரன். அப்படின்னா இவனோட பூர்வீகம் வடநாடு. ஆனா இவன் வடநாட்டை அடியோட வெறுக்கிறான். டேய் டைஷி, நான் எதிர்பார்த்ததை விட நீ மிகப்பெரிய வில்லன்டா. என்ன ஒரு திட்டம்! ஆனா எதுக்கு அவரு இதெல்லாம் பண்றாரு? இதனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? கவுன்சிலரை நீ தரகுறவா பேசக்கூடாது. பிங்யூ, உனக்கு கவுன்சிலரை பத்தி தெரியாது. நான் இது வரைக்கும் யாரை பார்த்தும் பயந்தது இல்ல. ஆனா இப்ப நான் பயப்படுற ஒரே ஆள் அந்த கவுன்சிலர் தான். இப்ப முடிவு எடுத்துட்டேன். என்னோட அம்மா உருவாக்குன நிழல் சமூகத்தை நான் மீட்டு எடுத்து அதோட தலைவனா மாறுவேன். அது மட்டும் இல்ல, என் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா செல்வங்களும் எல்லா மக்களுக்கும் சரிசமமா கிடைக்கணும். அது நடக்கணும்னா நான் அடுத்த அரசனா ஆகணும். இப்ப ராஜமாதாவோட பிறந்த நாள் வர அப்ப எல்லா அமைச்சர்களும் ஏன் நம்ம தலைவன் கூட அங்க வரா. ராஜமாதாவுக்கு என்னோட பிறந்த நாள் பரிசு. என்ன பரிசு உங்களுக்கு தெரியுமா? கைதி ஷியோஷன் இப்ப எங்க இருக்காருன்னு? அவரு இப்ப சிறையில இருக்காரு. ஓ, அப்போ உங்களுக்கு தெரியாதா? என்ன செஞ்சா? நீங்க ராஜமாதா கிட்ட அத பத்தி சொல்லலையா? சரி, நானே சொல்றேன். ராஜமாதா, ஷேயுஷன் இப்ப உயிரோட இல்ல. அவரை கொன்னது உங்க தளபதி தான். அது மட்டும் அவரு பண்ணல. எனக்கும் இளவரசி வாணியாவுக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அதுக்கு என்ன, நான் அவளை கல்யாணம் பண்ண பிறகு அந்த கடை என் கட்டுப்பாட்டுல வரும். அதனால நான் அதோட கணக்கை சரி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், விற்பனை செய்யப்பட்ட சில பொருட்களோட கணக்கு மறைக்கப்பட்டிருக்கு. சோ தளபதி அந்த பணத்தை கையாண்டாரா? அவரு அதை கையாளல. அது தென்னாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நபருக்கு மிஸ்டர் சின்ஜா வேலை செய்யறாரு. ராஜமா, ஷைவோஷன் இறந்துட்டது உண்மைதான். ஏன்னா பெரிய தளபதியோட ஆளுங்க அவரை மீட்டெடுக்க வந்தாங்க. அப்ப ஏற்பட்ட கலவரத்துல அவர் இறந்துட்டாரு. அப்படின்னா இதுக்கு என்ன சொல்ல போற? நான் ஏன் தென்னாட்டோட சேர்ந்து அந்த மர்ம மனிதனோட கை கொத்தனா? எதிர்காலத்துல அந்த மனிதன் அவங்க நாட்டோட அரசரை கொல்ல போறான். அதனால நாம அவங்களை வீழ்த்த வசதியா இருக்கும் தான் நான் அப்படி பண்ணேன். கேட்டீங்களா தூதரே? அவன் என் நாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணான். ஓ அப்படியா? ஆனா பெரிய தளபதி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுமா? சொல்லுங்க பெரியவரே. ராஜம்மா, சின்ன தளபதி இந்த தவிர மட்டும் பண்ணல. உங்களுக்கு தெரியுமா நாம ஏன் தென்னாட்டோட நடந்த போர்ல தோத்து போனோன்னு? எதனாலனா பிங்யூன் நம்ம ராணுவ உக்திய பத்தி தென்னாட்டுக்கு சொன்னதால. அது உண்மைதான். ஆனா பிங்யூனுக்கு எப்படி நம்ம நாட்டோட ரகசியம் தெரியும்? அந்த ரகசியம் நம்ம அரசருக்கும் ராஜமாதாவுக்கும் அடுத்து சின்ன தளபதிக்கும் தான் தெரியும். என்ன கேட்டா அரசரும் ராஜமாவும் அதை சொல்லிருக்க மாட்டாங்க. அப்ப நான் சொன்னேன்னு சொல்றீங்களா? நீங்க சொன்னேன்னு நான் சொல்லல. ஆனா உங்களாலதான் பிங்யூன் காதுக்கு அந்த விஷயம் போச்சு. என்ன பெரியவரே புதிர் போடுறீங்க? சின்னவரே, உங்க தங்கைக்கும் பிங்கியுக்கும் என்ன உறவு? புரியலையா? சரி, நான் புரியுற மாதிரி சொல்றேன். ராஜமா, சின்னவரோட தங்கச்சியும் பிங்கியூனும் விரும்புறாங்க. அவதான் நம்ம போர் முறைய பத்தி பிங்கியூன் கிட்ட சொன்னா. அதுவும் சின்னவரோட உதவியோட. அபத்தமானது. என் தங்கச்சி அவனை விரும்பல. அப்படியா சின்னவரே? பிங்கியூனை மிஸ்டர் ஃபேன் எப்படி காப்பாத்தினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ராஜமா, என் தங்கச்சி சின்ன பொண்ணு. அந்த பிங்கியூன் அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். ஆனா நான் எதிரியோட கை கோர்க்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தென்னாட்டை சேர்ந்த ஒருத்தரோட கை கோர்த்தன்னு சொன்னியே, அது நம்ம நாட்டோட நல்லதுக்கு. ராஜமா, பாத்தீங்களா? இவன் மாத்தி மாத்தி பேசுறான். இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. பெரிய தளபதி, நீங்க போய் உட்காருங்க. செஞ்சா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ நம்ம நாட்டுக்கு நிறைய பண்ணிருக்க. இப்ப நீ பண்ணது கூட நம்ம நாட்டுக்கானதுதான். ஆனா ஏன் அனுமதி இல்லாம நீ இதை பண்ணிருக்க? அதை என்னால ஏத்துக்க முடியாது. அதனால இனிமே இந்த நாட்டோட போர் தளபதி நீ இல்ல. உன்னை ஒரு போர் வீரனா தரம் இறக்குறேன். உடனே தளபதியோட அடையாளங்களை அகற்றி அவர் அரண்மனையை விட்டு துரத்த. மிஸ்டர் ஃபேன் சொன்ன மாதிரியா பண்ணிட்டீங்க. சரி, நீங்க எப்ப கிளம்புறீங்க? நாளைக்கு. அப்ப நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். அப்புறம் உங்க டெட் டவரோட அடுத்த பாகம் எப்ப வரும்? சீக்கிரமா வந்துரும். நான் அதுக்காக வெயிட் பண்றேன். இப்ப அடுத்த நாள் தலைவன் பிங்கியூனை கூட்டு வடநாட்டை விட்டு கிளம்ப. அப்ப ஹைதாங் வரா. பத்திரமா போயிட்டு வா. நீ என்ன வழி அனுப்ப வருவன்னு நான் எதிர்பார்க்கல. நான் மட்டும் வரல, ராணியும் வந்திருக்கா. எங்க அவ இப்ப உன்கிட்ட நெருங்க முடியாது. ஆனா அவ இப்ப இங்கதான் இருக்கா.
அப்புறம் நம்ம மறுபடியும் பாப்போம்னு நம்புறேன். கண்டிப்பா. அப்ப லேடி ஷென் ஓடி வந்து பிங்குவை உடனே கிளம்ப சொல்றா. இங்க இருந்து போ, என்ன விஷயம்? என் அண்ணன் உங்களை கொல்ல வரான். அப்ப நிறைய பேர் வந்து நம்ம டீமை சுத்தி வளைக்க, அப்ப செஞ்சா பறந்து வந்து அந்த வண்டியை உடைச்சி பிங்குனை வெளியே வர வச்சு அவன் கூட சண்டை போடுறான். ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா பிங்குவால செஞ்சாவை சமாளிக்க முடியல. அப்ப செஞ்சா வந்து பிங்குவை கொல்ல போக, அப்ப லேடி ஷென் குறுக்க வர உடனே செஞ்சா அவளை குத்திடுறான். தன்னோட தங்கச்சியை வாளால குத்துனதால அவன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி தன்னோட வாழை கீழே போட்டு, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். ஆனா நீ என் தங்கச்சியை உன் கூட தென்னாட்டுக்கு கூப்பிட்டு போ. ஏன்னா நான் ராஜமாதாவோட உத்தரவை மீறி உன்னை தாக்கியிருக்கேன். கண்டிப்பா என்ன கொன்னுருவாங்க. ஆனா இவ இருந்தா அவளும் கொல்லப்படுவா. சோ அவளையும் உன் கூட கூப்பிட்டு போயிடு. சரி, நான் அவளை பாத்துக்கிறேன். இப்ப அந்த நபர் யாருன்னு சொல்லு. அந்த பணம் யாருக்கு போகுதுன்னா மிங் குடும்பத்துக்கு. மிங் குடும்பமா? ஆமா, அவங்க இரண்டாம் இளவரசனுக்கும் ராயல் இளவரசிக்கும் வேலை செய்யற ஒரு குடும்பம். இல்ல நீ தப்பான ஆள சொல்ற. என்னோட மாமியார் எப்பவுமே பட்டத்து இளவரசருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து உலகத்தை நம்ப வைக்க போட்ட டிராமா அது. ஆனா உண்மையிலே லின்ரூயி இரண்டாம் இளவரசனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. செஞ்சா நீ இப்ப இங்க இருந்தா கண்டிப்பா இறந்துருவ. என் கூட வந்துரு. இல்ல நான் இந்த நாட்டோட உண்மையான குடிமக. நான் பண்ணது எல்லாமே என் நாட்டுக்காக. ஆனா என் தங்கச்சி ரொம்ப பாவம். அவங்க இருக்க கூடாது. அவள் உடனே இங்க இருந்து கூப்பிட்டு போயிரு. சரி ஹைதா, நான் போயிட்டு வரேன். சரி, ராணுவ வீரர்கள் எப்படி திடீர்னு வந்தாங்க? அது ராணியோட வேலை. அவதான் நீ பாதுகாப்பா போடணும்னு அவங்கள கூப்பிட்டு வந்தா. ராணிக்கு நான் கடன் பட்டிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். கற்பனா செஞ்சா தலைவனை கொல்ல பார்த்ததால அதை பயன்படுத்தி பெரிய தளபதி அவனை எல்லாரும் முன்னாடி கொன்னுறான். எப்படி இது இரண்டாம் இளவரசனா இருக்க முடியும்? என்னால இத பத்தி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டேன்? நம்ம நிழல் சமூகம் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா? நம்ம நாட்டுல குழப்பம் ஏற்பட்டா அதை பாத்துக்கிறது தான் நம்ம கடமை. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல. இரண்டாம் இளவரசர் அரசருக்கு எதிராக கலகம் பண்ண பாக்குறான். அப்ப இரண்டாம் இளவரசனோட பாடிகார்டு வந்து ஒரு 2 கடிதத்தை நம்ம தலைவன் கிட்ட தரான். ஒன்னு வந்து நம்ம தலைவனுக்கு, இன்னொன்னு வந்து பிங்குனுக்கு. ஷைஃபன், இந்நேரத்துக்கு நான் பண்ண விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, நான் தான் எல்லாமே பண்ணேன். உன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா அதை நீ மறந்து எனக்கு நீ சப்போர்ட் பண்ணா நான் அரியணை ஏறுவேன். நீ மட்டும் அந்த உதவியை பண்ணா நான் உன்னை செல்வத்தால குளிப்பாட்டுறேன். அதே நாட்டுல பிங்கியூன் டாக்டர்ல பிங்கியூன், நீ நிழல் சமூகத்தோட உண்மையான விசுவாசி, நம்ம நாட்டோட தேசபக்தன். இந்த உண்மை தெரிய வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல. அதனால நீ ஒரு நல்ல குடிமகனா இருந்தா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லெட்டரை படிச்சுட்டீங்கன்னு நம்புறேன். ஆனா இளவரசர் உங்களுக்கு இன்னொரு பரிசை தந்திருக்காரு. உடனே அது என்னன்னு பார்த்தா அதுல ஒரு மிட்டாய் இருக்கு. அத பார்த்ததும் தலைவனுக்கு ஜிங்கோட பையன் தான் இந்த மிட்டாய் சாப்பிடுவான்னு ஞாபகம் வருது. இதுக்கே ஷாக்கான எப்படி? அடுத்து பாரு, டான்புக் கடையோட அனுமதி சீட்டா? ஆமா, உன் தம்பியும் எங்க பிடியில தான் இருக்கான். அவ்வளவுதானா? இல்ல, கடைசியா இன்னொரு பரிசு இருக்கு. பார்த்தா அதுல ஒரு கிளவுஸ் இருக்கு. நம்ம தலைவர் சின்ன வயசுல 5G மாஸ்டருக்கு தருவான்ல, அந்த கிளவுஸ் தான். நீ நாளைக்குள்ள ஒரு பதில சொல்லு, இல்லனா இவங்க 3 பேருமே கொல்லப்படுவாங்க. ஷைஃபன், நீ பேசாம அவர் பக்கம் சாஞ்சிரு. அவங்க உயிரும் போகாதுல்ல. கரெக்ட் தான். ஆனா வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்காதவ மனுஷனே இல்ல. இப்ப அடுத்த நாள் அந்த பாடிகார்டு திரும்ப வர என்ன முடிவு எடுத்திருக்க? எங்க இளவரசனோட ஆளா மாற போறியா, இல்ல உண்மையே சொல்ல போறியா? உலகத்துல மோசமான துரோகம் என்ன தெரியுமா? நண்பனோட துரோகம். பரவாயில்ல, நாங்க ஒன்னும் அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள் இல்ல. ஆனா உங்க இளவரசர் ஒன்னு மறந்துட்டாரு. என் தம்பியை கொன்னா என் அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. அவரோட சிவப்பு படை கருப்பு மாவீரர்களுக்கு சமமானவங்க. அதே நேரத்துல என்னோட குரு, அவரு நிழல் சமூகத்தோட ஆளு. அவரை கொன்னா கண்டிப்பா நிழல் சமூகம் சும்மா இருக்காது. சோ உன்னோட இளவரசன் அவங்க 2 பேரை கொல்ல மாட்டான். ஆனா பாவன் ஜிங்கியோட பையன். ஆனா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கொப்பம் அவனே. அந்த நாட்டுல எவன் வந்தாலும், ஏன் அரசரே வந்து தன்னோட மகனுக்காக நின்னாலும் அவரையே கொன்னுட்டு அந்த இளவரசனை துடிக்க துடிக்க கொள்ளுவேன். அப்புறம் நீ என்ன சொன்ன? ஒருவேளை நான் சேரலனா நீ என்ன கொன்னுருவியா? டேய், நான் யாரு தெரியுமா? நீ என்ன கொன்னா விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தெரியாம இருக்கிறதா அது நல்லது. ஆனா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன கொல்லடா பாப்போம். அப்ப சடனா பிங்கியூன் வந்து அவனோட வாளை வெளியெடுத்து தலைவனை குத்தி கொள்ள நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னோட நாட்டோட அமைதி தான் முக்கியம். என்ன மன்னிச்சிரு நண்பா. அப்ப தலைவன் பிங்கியூன் குத்துனதால அந்த நொடியே அவன் ரத்த வாந்தி எடுத்து அவனோட உயிர் அவனை விட்டு பிரியுது. என்ன இந்த கதையோட முடிவு இதுதானா? ஏன் பிங்கியூன் அவனை கொன்னான்? இப்ப பிங்கியூனும் அவனும் நல்ல நண்பர்கள் தானே. சோ ஏன் அவன் கொன்னான்? அப்படின்னா உண்மையிலே அவன் இறந்துட்டானா? இல்ல, கதையே இப்பதான் ஆரம்பிக்குது. ஆனா நீங்க என்ன இதோட அடுத்த பக்கத்துக்கு வெயிட் பண்ணணும். ஏன் பிங்கியூன் ஷைஃபனை கொன்னான்? நம்ம தலைவனும் அந்த நாட்டோட உண்மையான வாரிசு தான். சோ தலைவன் தான் இளவரசன் தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம ஊஜி மாமா தலைவனோட மரணம் தெரிஞ்சா அவர் என்ன பண்ண போறாரு? 5G மாஸ்டர் என்ன பண்ண போறாரு? இந்த கூகி மாஸ்டர் யாரு? உண்மையிலே அந்த கதவுக்குள்ள என்ன இருக்கு? ஷைஃபன் எதிர்காலத்தை சேர்ந்தவனா? அவங்க அம்மா உண்மையிலே கடவுளா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கான பதில் சீசன் 2 வந்தா மட்டும் தான் தெரியும். சீசன் 2 அடுத்த வருஷம் வருது. அது வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போடுறேன். இது வரைக்கும் நான் போட்ட டிராமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராமா இது. சோ இதோட சீசன் 2 வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் போடுறேன்.